ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு ஷார்ட் டிராமா தாங்க பார்க்க போறோம். டிராமாவோட கதை சுருக்கம் என்னன்னு நான் 2 வரியில சொல்லிர்றேன். மாடர்ன் உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்க நம்ம ஹீரோயின் ஒரு டாக்டர் ஆக்சிடென்ட்ல அவங்க இறந்து போக, அந்த உயிர் வந்து அவள மாரி இருக்கிற இன்னொரு உடம்புல போகுது. ஆனா அந்த பொண்ணு தன் கணவனோட கொடுமை தாங்க முடியாம அவளும் இறந்து போறா. அந்த உடம்புக்குள்ள நம்ம ஹீரோனோட உயிரும் போக, இதுக்கு மேல என்ன நடக்குதுன்னு நம்ம டிராமா பார்க்க பார்க்க தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் என் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே லைக் பட்டனையும் பிரஸ் பண்ணிட்டு டிராமாவ பார்க்க ஆரம்பிங்க. இப்போ வாங்க நம்ம டிராமாக்குள்ள போகலாம். எடுத்தோனே ஒரு பொண்ண காட்டுறாங்க. இவ பேரு ஸ்கைலர். அவ ஃபேஸ்ல வந்து கொஞ்சம் ஸ்கேரா இருக்குது. அதனாலயோ என்னமோ தெரியல ஹஸ்பண்டுக்கு சுத்தமா பிடிக்கல. அதுவும் இல்லாம உங்க அப்பா வந்து ஏதோ ஏமாத்தி உன்னைய கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. உன்னைய எனக்கு சுத்தமா பிடிக்கலன்ட்டு அவனும் அந்த பொண்ண போட்டு ரொம்ப கொடுமைப்படுத்திக்கிட்டு இருக்கான். அதுவும் இல்லாம அவனுக்கு நாளைக்கு மேரேஜ் போல இருக்குது. எனக்கு நீ பிடிச்ச எந்த பொண்ண நாளைக்கு விதத்திலயும் நான் வந்து மேரேஜ் தொந்தரவு பண்ணிக்க பண்ணக்கூடாது. போறேன். ஸ்டாப் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, இப்ப கூட நீ எனக்கு ட்ரக்ஸ் தானே குடுத்துருக்கா. எதுக்கு எனக்கு ட்ரக்ஸ் குடுத்தா? நான் உன் கூட ஒண்ணா இருக்குன்னு சொல்லிட்டு தானே இந்த மாரி பண்ணா. உன் ஆசைய நான் நிறைவேத்தி வைக்கிறேன். ஏன்டா நான் நாளையிலருந்து வேற ஒரு பொண்ண கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்லிட்டு, அவனும் அங்க கிடக்கிற ஒரு கிளாத்த எடுத்து அவ ஃபேஸ மூடிட்டு, "உன் மூஞ்ச பார்க்க கூட எனக்கு பிடிக்கல. நீ அந்த அளவுக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கா" அப்படின்னு சொல்லிட்டு, இவனும் ரொம்ப கட்டாயப்படுத்தி அவளோட உறவு வச்சுக்கிறான். பாவம் அவளும் ரொம்ப கண்ணீர் வடிக்கிறா. "நான் என்ன பாவம் செஞ்சேன்? எதுக்காக இந்த அளவுக்கு இவன் என்னைய கொடுமைப்படுத்துறான்னு தெரியலையே" அப்படின்னு சொன்னோன, இவனும் அதோட எந்திரிச்சு போறான். "நீ ரொம்ப டேட்டி. உன்னைய பார்க்க கூட நான் விரும்பல. நாளையிலருந்து என் மூஞ்சில கூட நீ முழிச்சிடாத. எனக்கு நாளைக்கு மேரேஜ் இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு, இவனும் அங்கிருந்து போக, அந்த பொண்ணும் பாவம் உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்கா. நானும் 6 மாசமா இருக்கேன். இவன் மனசு மாறுண்டு. ஆனா இவன் இந்த அளவுக்கு மோசமா நடந்துக்கிட்டாரு. இனிமே நான் எதுக்கு உயிரோட வாழணும்? நான் உயிரோட வாழ்றது நம்ம பிரயோஜனமே இல்லன்னு சொல்லிட்டு, அவளும் அப்படியே மனசு உடைஞ்சு அப்படியே வெளிய வரா. வந்தவ ஒரு ஏரி பக்கமா வரா. வந்துட்டு, "இனிமே நான் கண்டிப்பா உங்களுக்கு எந்த விதத்திலும் தொந்தரவா இருக்க மாட்டேன். நான் இன்னையோட போறேன்" அப்படின்னு சொல்லிட்டு, அவளும் அந்த ஏரியில விழுந்து சாகுறா. அந்த டைம்ல தான் மாடல் உலகத்துல உள்ள நம்ம ஹீரோயினையும் காட்டுறாங்க. அவ பெரிய டாக்டர் போல இருக்குது. அப்பதான் சர்ஜரி பண்ணிட்டு ரொம்ப டயர்டா வந்துகிட்டு இருக்கா. ஆனா அப்பவும் ஃபோன் கால் வருது. "மேடம் ஒரு அர்ஜென்ட் கேஸ் சீக்கிரம் வாங்க" அப்படிங்கிற மாரி. நம்ம ஹீரோயினா, "இப்பதான் வந்தேன். நானே ரொம்ப டயர்டா இருக்கேன். நான் இதுக்குள்ள எப்படி வர முடியும்னு" சொல்லிட்டு அவளும் ஃபோன் பேசிட்டு கார் ஓட்டிட்டு வரும்போது, எதுத்தாப்புல ஒரு லாரி வருது. அது நம்ம ஹீரோயின் கார் ஆக்சிடென்ட் ஆயி நம்ம ஹீரோயினும் அதுல இறந்து போறா. ஆனா அந்த உயிர் இறந்து போன இங்க ஸ்கைலர் உடம்புக்குள்ள வந்துருது. அதாவது டைம் டிராவல் மூலமா இவ வந்து இந்த பாடிக்குள்ள வந்துட்டாப்புல இருக்குது. அங்க சோபியும் அழுதுகிட்டு இருக்கா. "மேம் நீங்க இறந்து போயிட்டீங்களா? எந்திரிங்க, எந்திரிங்கன்னு" பாவம் அழுதுகிட்டு இருக்கும்போது, அங்க உள்ள ஒரு மெய்டு, "இவ தான் இறந்து போயிட்டாளாம்மா, என்ன அழுகுறதுகிட்டு இருக்கா? போ போ இவள தூக்கி போடுங்க அந்த பக்கம்" அப்படிங்கிற மாரி சொன்னோனே, அதுக்கு சோஃபியும் சொல்றான், "இவங்க யாருன்னு தெரியுமா? இவங்க மினிஸ்டரோட பொண்ணு. இவங்கள வந்து இப்படிலாம் அடக்கம் பண்ணக்கூடாது. மரியாதையா அடக்கம் பண்ணுங்க" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்கும்போது, டக்குனு அந்த ஹீரோயின் எந்திரிச்சு உட்கார்றா. உடனே அத பார்த்தோனே எல்லாரும், "என்னது இவ எந்திரிச்சு உட்கார்றா? இவ தான் செத்து போயிட்டாளா? ஒருவேள பேயா?" அப்படிங்கிற மாரி பயந்து அலறி அடிச்சு அங்க உள்ளவங்க எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்காங்க. இந்த மெய்டு பொம்பளையும் பார்த்துக்கிட்டு அப்படியே நிக்கிறா. உடனே நம்ம ஹீரோயின் உயிரோட நிக்கிறத பார்த்துட்டு, "நீ இன்னும் சாகலையா? ஐயோ! எனக்கு என்னமோ பேய்ன்னு நெனைக்கிறேன்னு" சொல்லிட்டு அப்படியே மயக்கப்பட்டு கீழ விழுந்துறா. அப்பதான் நம்ம ஹீரோயினுக்கு ஏதோ பழைய ஞாபகம்லாம் வருது. நான் ஆக்சிடென்ட்ல இறந்து போனேன். நான் எப்படி இங்க வந்தேன்?" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவ, பார்த்தா அந்த ஸ்கைலர் பொண்ணோட ஞாபகங்களும் வருது. அதாவது இவளுக்கு மேரேஜ் பண்ணதுலருந்து, இவன் ஹஸ்பண்ட் இவள கொடுமைப்படுத்துனதுலருந்து, இவ எதுக்காக இறந்து போனா அப்படிங்கிற மாரி எல்லாமே இவளுக்கு தெரியுது. அப்ப நம்ம டைம் டிராவல் பண்ணி நம்ம இந்த இடத்துக்கு வந்துக்கிறோமா? இப்ப என்ன பண்ணலாம்? அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோயின் யோசனை பண்ணிட்டு, சரி, சரி இத பத்தி நம்ம அப்புறமா யோசிக்கலாம் அப்படிங்கிற மாரி இவ யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது, "சோஃபி மேடம் உங்களுக்கு ஒண்ணும் இல்லைல்ல?" அப்படிங்கிற மாரி கேட்கிறா. அப்ப நம்ம ஹீரோயினுக்கு லைட்டா நெஞ்சு வலிக்கிற மாரி இருக்கு. ஆக்சிடென்ட்ல ஏதோ நம்மளுக்கு ஆயிருக்கு. அதான் இந்த மாரி பெயினா இருக்கு. எல்லாம் சரியாயிரும் அப்படின்னு அவ சொல்லிக்கிட்டு இருக்கும்போது, அந்த மெய்டு பொண்ணு எந்திரிச்சுட்டா. "நீ பேய் இல்லையா? நீ இன்னும் சாகலையா?" அப்படிங்கிற மாரி கேட்டோனே, நான் இன்னும் சாகல. போய் உங்க எஜமான்ட்ட சொல்லு நான் உயிரோட தான் இருக்கேன். நாளைக்கு மேரேஜ் அவருக்கு நடக்க போகுதுல்ல, அந்த மேரேஜுக்கு நானும் வரலான்னு இருக்கேன்னு சொல்லு" அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோயினும் கொஞ்சம் துடுப்பா சொல்ல, உடனே "சரி, சரி மேடம். நான் அப்படியே சொல்லிர்றேன்னு" சொல்லிட்டு அவளும் அங்கருந்து போறா. அதோட நம்ம ஹீரோயின் வந்து பார்க்குறா கண்ணாடில. பார்த்தா அவ ஃபேஸ்ல ஏதோ ஸ்கார் மாரி இருக்கு. ஓ! அந்த ஸ்கார பார்த்துட்டு தான் என்னோட ஹஸ்பண்டுக்கு பிடிக்கலன்ட்டு அவன் இவ்வளோ நாளா அந்த ஸ்கைலர் பொண்ண ரொம்ப தொந்தரவு பண்ணிட்டு இருந்தானா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அவ ஹஸ்பண்ட் அங்க வர்றான். உடனே நம்ம ஹீரோயின் சரி அவன் யாருன்னு நம்மளும் பார்த்துரலாமேன்னு எந்திரிச்சு வரா. உடனே அவனும் பார்த்துட்டு, "நீ இன்னும் உயிரோட தான் இருக்கியா? சாகலையா?" அப்படிங்கிற மாரி அவனும் கேட்க, "நான் உயிரோட தான் இருக்கேன். நான் எதுக்கு சாகணும்? எனக்கு என்ன?" அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோயினும் கொஞ்சம் துடுப்பா கேட்டோனே, இவனுக்கு கோவம் வந்துருது. "என்ன தைரியம் தான் என் முன்னாடி இந்த அளவுக்கு திமிரா பேசுவா?" அப்படிங்கிற மாரி அவ கழுத்த புடிச்சு நெரிக்க, அதுக்கு அவளோ சொல்றா, "நான் என்ன பண்ணேன்? இனிமே நீங்க எது பண்ணாலும் நான் பொறுத்துக்கிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்ல. அதுவும் இல்லாம நீங்க எப்படி என் மூஞ்ச பார்க்க விரும்பலையோ, நானும் உங்கள பார்க்கவே விரும்பல. நீங்க இங்கருந்து போகணும்." அப்படிங்கிற மாரி சொன்னோனே, அவனும், "நானும் இங்கருந்து போறேன். ஆனா எக்காரணத்த கொண்டும் என் மேரேஜ நீ வந்து ஸ்டாப் பண்ணக்கூடாது." அப்படிங்கிற மாரி
அவனும் மிரட்டிட்டு போறான். "அட பாவி! அதுக்காக ஏன்டா இப்படி என் கழுத்த போட்டு நெரிக்கிற?" அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோயினும் சொல்லிட்டு, அவட்ட சோஃபிய கூப்ட்டு ஏதேதோ ஒரு மெடிசின் கேட்கிறா, அவளும் குடுக்குறா. அதெல்லாம் இவளும் மாத்தி மாத்தி கலக்கிட்டு, அதோட அந்த ஸ்கார்ல வந்து அந்த மெடிசின அப்ளை பண்றா. அப்ளை பண்ணிட்டு, அப்படியே தண்ணிய வச்சு வாஷ் பண்ணிட்டு, அப்படியே டவல வச்சு தொடைக்கிறாங்க. அந்த ஸ்கார்லாம் அப்படியே போயிருது. "அம்மா தாயே அந்த மருந்து கொஞ்சம் இருந்தா நம்மளுக்கும் அனுப்புங்கம்மா." அதோட நம்ம ஹீரோயினும் அப்படியே அந்த கண்ணாடிய பாக்குறா. அவ ஃபேஸ் சூப்பரா இருக்கு. உடனே சோஃபியும் பாத்துட்டு, "மேடம் நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க." அப்படிங்கிற மாரி சொன்னோனே, அதுக்கு நம்ம ஹீரோயின் சொல்றா, "இதெல்லாம் ஒரு சின்ன ஸ்காரு. இதுக்கு போய் அவன் என்னைய போட்டு இவ்ளோ கொடுமைப்படுத்துனான். நாளைக்கு அவனுக்கு மேரேஜ்டா. நான் போய் மேரேஜுக்கு கலந்துக்க போறேன். அப்ப என் ஃபேஸ பாத்து நல்லா அவன் வயிறு எரியட்டும்." அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோயினும் மேரேஜுக்கு போக இங்க ரெடி ஆகிட்டு இருக்கா. அடுத்த நாள் அந்த ஹஸ்பண்டுக்கு வேற ஒரு பொண்ணுக்கு மேரேஜ் நடக்குது. அங்க பார்த்தா நம்ம ஹீரோயின் தான் வந்து நிக்கிறா. ஆனா வந்தவ ஃபேஸ முழுசா காட்டாம அப்படியே நோஸ் பீஸ் கட்டிட்டு வந்து நிக்கிறா. உடனே இவனும் கேட்கிறான், "நீ எதுக்கு இங்க வந்த? உன்ன யாரு வர சொன்னா?" அப்படின்னு கேட்டோனே, "நான் தானே உங்க ஒய்ஃப். அப்ப உங்க 2ண்ட் ஒய்ஃப் வந்து எனக்கு செய்ய வேண்டிய மரியாதை செய்யணும்ல. அதுக்காகத்தான் நான் வந்தேன்." அப்படின்னு சொன்னோனே, அதுக்கு அந்த 2ண்ட் ஒய்ஃபும், "கண்டிப்பா உங்களுக்கான மரியாதை நான் பண்றேன் சிஸ்டர். நான் என்ன பண்ணணும்?" அப்படிங்கிற மாரி கேட்கிறா. அதுக்கு நம்ம ஹீரோயின், "நம்ம பாரம்பரிய முறைப்படி நீ எனக்கு வந்து டீ சர்வ் பண்ணணும். அதுவும் இல்லாம நீ வந்து வேற ட்ரெஸ்ல வந்து தான் நீ சர்வ் பண்ணணும்னு சொன்னோனே, அவளும் சரி நான் அப்படியே செய்றேன்னு சொல்லிட்டு, அவளும் அந்த வேற ட்ரெஸ் போடுறதுக்கா போறா. உடனே அங்க உள்ளவங்கலாம் சொல்றாங்க, "இவ தான் பிரசிடென்ட் பொண்ணு. ஆனா ரொம்ப அசிங்கமா இருப்பா. ஆனா கொஞ்சம் கூட வெட்கமே இல்லாம இந்த மேரேஜுக்கு வந்து நிக்கிறா பாரு." அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோயின பத்தி அங்க உள்ளவங்கலாம் தப்பு தப்பா பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்க அதோட அந்த 2ண்ட் ஒய்ஃபும் டீ கொண்டு வந்து நம்ம ஹீரோயினுக்கு குடுக்குறாங்க. "இந்தாங்க சிஸ்டர் உங்களுக்கான டீ." அப்படிங்கிற மாரி சொன்னோனே, இவளும் அந்த டீ வாங்குற மாரி டக்குன்னு தட்டி விட்டுறா. அது அந்த 2ண்ட் ஒய்ஃப் கையில பட்டுருது. உடனே ஐயோ! வலிக்குது அப்படின்னு சொன்னோனே, இந்த ஹஸ்பண்டுக்கு கோவம் வந்துருது. "நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்ட்டு." உடனே நம்ம ஹீரோயினும் ரொம்ப அப்பாவியா, "சாரி சாரி டீ ரொம்ப சூடா இருந்துச்சு. அதனால தான் தட்டி விட்டுட்டேன். மன்னிச்சுக்கிருங்க." அப்படிங்கிற மாரி சொன்னோனே, இங்க இந்த 2ண்ட் ஒய்ஃப், "உன் மூஞ்சி எவ்வளோ கேவலமா இருக்கு. இப்ப அந்த மூஞ்ச வந்து எல்லாத்துக்கும் காட்டுற. நீ நல்லா அசிங்கப்படு." அப்படின்னு சொல்லிட்டு, "பரவால்ல சிஸ்டர் இதனால என்ன இருக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்தவ, டக்குனு நம்ம ஹீரோயின் உள்ள அந்த நோஸ் பீஸ வந்து கழட்டி விட்டுறா. பார்த்தா நம்ம ஹீரோயின் ஃபேஸ் அவ்ளோ அழகா இருக்கு. அத பார்த்துட்டு அவ ஹஸ்பண்டுமே ஒரு நிமிஷம் அப்படியே மயங்கி நிக்கிறான். ஆனா அங்க உள்ள எல்லாத்துக்குமே அதிர்ச்சி ஆகுது. ஆனா என்ன இந்த பொண்ணு இவ்ளோ அழகா இருக்கா? அவளோட ஃபேஸ்ல உள்ள ஸ்கேர்லாம் எங்க காணோம்? அப்படிங்கிற மாரி அங்க உள்ளவங்க எல்லாரும் பார்த்து பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினும் அதோட ஸ்டைலா நின்டவ, சரி, சரி நான் வந்த வேலை முடிஞ்சிருச்சு. நான் இங்கருந்து கிளம்புறப்பா அப்படிங்கிற மாரி அவளும் வந்த வேலைய முடிச்சுட்டு அங்கருந்து கிளம்பிக்கிட்டு இருக்கா. இந்த ஹஸ்பண்ட் என்ன இவ திடீர்னு இவ்ளோ அழகாயிட்டாளே அப்படிங்கிற மாரி யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கான். அதோட இவங்க 2 பேருக்கும் அப்படியே ஃபர்ஸ்ட் நைட் நடக்குது. இந்த 2ண்ட் ஒய்ஃப் இருக்கால்ல, இவ பேர் வந்து நம்ம நில்லாண்டே வச்சுக்குவோம். அவ வந்து ஹஸ்பண்ட் பார்த்து, "ஜான்சன் நான் உங்கள்ட்ட ஒண்ணு கேட்பேன். நீங்க தப்பா எடுத்துக்க மாட்டீங்கல்ல? இப்ப உங்களோட ஒய்ஃப் ரொம்ப அழகா இருக்காங்க. எங்க நீங்க அவங்கள பார்த்துட்டு மயங்கி என்னைய விட்டுற மாட்டீங்கல்ல?" அப்படிங்கிற மாரி சொன்னோனே, அதுக்கு அவனும் சொல்றான், அந்த மாரிலாம் இல்ல. எனக்கு அவள சுத்தமா பிடிக்காது. உங்க அப்பா ஏமாத்தி தான் இவள மேரேஜ் பண்ணி வச்சாங்க. அதனால நீ அவள பத்தி பேச வேண்டாம்." அப்படிங்கிற மாரி சொன்னோனே, அதுக்கு அந்த நிலாவும் கேட்கிறா, "உங்களுக்கு மேரேஜ் ஆகி 6 மாசம் ஆச்சுல்ல? அதனால தான் கேட்டேன்." அப்படின்னு சொன்னோனே, "ஆமா அந்த 6 மாசம் ஆயிடுச்சு. ஆனா நேத்து தான் நான் வந்து தெரியாம வந்து ஏதோ அவள தொட்டுட்டேன்னு சொன்னோனே, "என்னது நீங்க அவள டச் பண்ணிட்டீங்களா?" அப்படிங்கிற மாரி அந்த நிலாவும் அதிர்ச்சி ஆனோனே, "ஆமாமா. அது தெரியாம நடந்துச்சு. ஆனா அத பத்தி இப்ப பேச வேண்டாம். விட்டு தள்ளு. நான் எப்பவுமே நீ தான் என்னோட ஒய்ஃப். நான் உன்னைய தான் லவ் பண்றேன்." அப்படிங்கிற மாரி அவனும் அவள சமாதானப்படுத்த, உடனே நிலாவும் சரி, சரி இனிமே எக்காரணத்த கொண்டு அவ பக்கமே போயிறாதீங்க அப்படின்னு நிலாவும் சொல்லிட்டு, இன்னைக்கு எல்லாத்துக்கும் முன்னாடி அவளுக்கு நான் டீய வந்து குடுக்கணும்னு சொன்னால, இப்ப வந்து எனக்கு தண்ணி அவள எடுத்துட்டு வர சொல்லுங்க அப்படிங்கிற மாரி நிலாவும் சொல்ல, உடனே அந்த ஜான்சனும் கமாண்டர கூப்ட்டு, "போய் அவள கூட்டிட்டு வந்து தண்ணி கொண்டுட்டு வர சொல்லு." அப்படின்னு சொன்னோனே, இங்க அதே மாரி இந்த மெய்டு பொண்ணு வந்து சொல்றாங்க, "உங்கள வந்து பிரின்சஸ் கூப்ட்டாங்க. தண்ணி அவங்களுக்கு வேணுமா?" அப்படிங்கிற மாரி கேட்டோனே, நம்ம ஹீரோயின் டென்ஷன் ஆயிர்றா. அவங்க 2 பேரும் ஃபர்ஸ்ட் நைட் ரூம்ல இருக்காங்க. நான் கொண்டு போய் தண்ணி குடுக்கணுமா? இதானே உங்களுக்கு வேணும்? இன்னைக்கு பாருங்க உங்க ஃபர்ஸ்ட் நைட்ட நான் எப்படி நடக்க விடுறேன்னு பாத்துரலான்ட்டு நம்ம ஹீரோயின் ரொம்ப கோவமா உடனே தண்ணி எடுத்துக்கிட்டு அந்த ஃபர்ஸ்ட் நைட் ரூமுக்குள்ள வரா. அப்ப வர வழியில ஏதோ ஒரு சின்ன ஃபிளாக் இருக்குது. உடனே அதையும் இவ கையில எடுத்துக்கிறா. உடனே சோஃபி பாத்துட்டு, "எதுக்கு மேடம் இத எடுத்துட்டு போறீங்கன்னு?" கேட்டோனே, அவங்க ஃபர்ஸ்ட் நைட்ட நல்லா கொண்டாடட்டும்ட்டு சேர் பண்றதுக்காக போறேன் அப்படிங்கிற மாரி, இவளும் ரொம்ப டென்ஷனா அங்க வந்துகிட்டு இருக்கா. வந்தவ, "நான் உள்ள வரலாமா?" அப்படிங்கிற மாரி கேட்டோனே, உடனே அந்த நிலாவும், வாங்க சிஸ்டர் ஒண்ணும் பிரச்சனை இல்ல." அப்படிங்கிற மாரி சொன்னா, நீங்க தண்ணி கேட்டதா நான் கேள்விப்பட்டேன். இந்தா உனக்கு தண்ணி." அப்படிங்கிற மாரி தண்ணி குடுத்தோனே, இவளும் நிலாவும் தான் தண்ணிய வாங்கிக்கிறா. வேணும்னாலும் நம்ம ஹீரோயின வந்து கடுப்பு ஏத்துறதுக்காக இந்த ரூமுக்கு வர சொல்லியிருக்கா. ஆனா இத பத்திலாம் நம்ம ஹீரோயின் கொஞ்சம் கூட சட்டை பண்ணிக்கவே இல்ல. "இந்தா உன் தண்ணி." அப்படின்னு குடுத்தோனே, உடனே அங்க அவங்களோட ஹஸ்பண்ட், "சரி, சரி நீ இங்க இருந்து போ. ஏதாவது தேவைப்பட்டா மட்டும் வா." அப்படிங்கிற மாரி அவன் அங்கருந்து அனுப்ப சொல்ல, நம்ம ஹீரோயின் போறா. போனவ வாசல்ல நிக்கிறா. இவங்க 2 பேரும் அப்பதான் அவங்களோட ஃபர்ஸ்ட் நைட்ட ஸ்டார்ட் பண்ணுவோம்ன்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா அப்படியே
வந்துகிட்டு இருக்கும்போது, அந்த நேரம் பார்த்து நம்ம ஹீரோயின் அந்த ஃபிளாக்க எடுத்துக்கிட்டு, "ஏய்" அப்படிங்கிற மாரி வந்து அந்த ரூமுக்குள்ள நின்றா. உடனே "என்னடா நீ வந்து நிக்கிற?" அப்படிங்கிற மாரி கேட்டோனே, அதுக்கு அவங்க 2 பேருக்கும் ஃபர்ஸ்ட் நைட் நடக்க போதுல, நான் உங்கள சேர் பண்றதுக்காக வந்திருக்கேன் அப்படிங்கிற மாரி அந்த கொடியும் அங்கிட்டு இங்கிட்டு ஆட்டிக்கிட்டு கத்த, உடனே நம்ம ஹீரோவா ரொம்ப டென்ஷன் ஆயிடுறான். "போதும் நீ இங்கருந்து வெளிய போ. அதுவும் இல்லாம நீ இந்த மாரி பண்ணதுக்கு உனக்கு சரியான தண்டனை குடுக்குவேன்" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, கமாண்டர கூப்பிட்டு இவள இழுத்துக்கிட்டு போய் சவுக்கடி குடுங்க அப்படிங்கிற மாரி சொல்றான். உடனே நம்ம ஹீரோயின் இத கேட்டுட்டு ரொம்ப டென்ஷன் ஆயிறா. "நீ செய்றது கொஞ்சம் கூட இது நல்லா இல்ல. ஏன்னா நான் வந்து உன்னோட ஒய்ஃப். நீ உன் ஒய்ஃப இப்படிதான் நடத்துவியா? உனக்கு மரியாதை என்னடா தெரியாதா?" அப்படிங்கிற மாரி அவ ஹஸ்பண்ட பிடிச்சு கேட்க, அவனும் கோவமா "நீ இங்கருந்து போ. இவள இழுத்துக்கிட்டு போங்க" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. உடனே நம்ம ஹீரோயினையும் இழுத்துக்கிட்டு வராங்க. இவனுக்கு மூடு அப்செட் ஆயிருது. உடனே இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நைட்லாம் வேண்டாம். நாளைக்கு பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு இவனும் எந்திரிச்சு வரான். நம்ம ஹீரோயினும் அவன பார்த்து கேட்கிறா, "நீ மனுஷனா உன் ஒய்ஃப எப்படி நடத்தணும்னு கூட உனக்கு தெரியாதா?" அப்படிங்கிற மாரி கேட்டோனே, அவனும் சொல்றான், "என்னடி வர வர ரொம்ப திமிரா பேசுற. நேத்து தண்ணீல விழுந்ததுலருந்து உன் கேரக்டர் எல்லாமே சுத்தமா சேஞ்ச் ஆயிடுச்சு. ரொம்ப அழகாயிட்டேன்னு திமிரா" அப்படிங்கிற மாரி கேட்டோனே, நம்ம ஹீரோயின், "நான் அழகா ஆனாலும் கண்டிப்பா உன்னைய திரும்பி கூட பார்க்க மாட்டேன்" அப்படிங்கிற மாரி சொல்றா. அதுக்கு இவனும் சொல்றான், "நானும் உன்னைய திரும்பி பார்க்க மாட்டேன். நீ என்ன வந்து ட்ரிக் பண்ணாலும் என்னைய வந்து உடைச்சு போட முடியாது. உனக்கான தண்டனை கண்டிப்பா குடுக்கப்படும்" அப்படின்னு சொல்லிட்டு இவளுக்கு சவுக்கடி குடுக்க சொல்றாங்க. ஆனா அந்த கமாண்டரும் பாவம் நம்ம ஹீரோயினுக்கு சவுக்கடி குடுக்க, பாவம் நம்ம ஹீரோயின் அப்படியே வலியால துடிச்சுக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் பாவம் வலி தாங்காம மயங்கி விழுக, இந்த கமாண்டர் சாரி இவங்க இறந்து போயிருவாங்கன்னு நெனைக்கிறேன். வேணா ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போவா? அப்படிங்கிற மாரி கேட்கறான். அதுக்கு அவன் அந்த ஹீரோவும் சொல்றான், "அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். இவ அப்படியே சாகட்டும். இவள கொண்டு போய் ரூம்ல போடு. அதுதான் இவளுக்கு சரியான தண்டனையா இருக்கும்." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, அதே மாரி கமாண்டரும் கூட்டிட்டு வந்து அப்படியே இவள ரூம்ல போட்டோனே, இத பார்த்து சோஃபி ரொம்ப கவலைப்படுறா. "ஐயோ! மேடத்துக்கு என்னாச்சு? ஏன் மேடம் தேவையில்லாம இப்படி பேசுனீங்க? இவ்ளோ அடி விழுந்திருக்கு." அப்படின்னு சொன்னோனே, அந்த கமாண்டர் ஒரு மருந்து குடுக்குறான். இவங்கள ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போ வேண்டாம். பிரின்சஸ் சொல்லிட்டாங்க. இருந்தாலும் எனக்கு பாவமா இருக்கு. அதனால இந்த மருந்து குடுக்குறேன். இத அப்ளை பண்ணுங்க. சீக்கிரமா வந்து இந்த காயமெல்லாம் ஆறிரும் அப்படிங்கிற மாரி சோஃபிட்ட அந்த மருந்த குடுத்தோனே, சோஃபியும் அத வாங்கி வச்சுக்கிறா. ஆனா ஆக்சுவலி அந்த மருந்த குடுக்க சொன்னது இவனோட ஹஸ்பண்ட் தான். இப்படி கிட்டத்தட்ட 1 வாரம் கழிச்சு தான் பாவம் நம்ம ஹீரோயின் கண்ண முழிச்சு பாக்குறா. உடனே சோஃபி மேடம் கண்ண முழிச்சுட்டீங்களா? நான் ரொம்ப பயந்துட்டேன். எதுவும் ஆயிருமோன்னு கேட்டோனே, நம்ம ஹீரோயின் நானே செத்து பொழச்சவ. கண்டிப்பா நான் அவ்வளவு சீக்கிரம்லாம் சாக மாட்டேன் அப்படிங்கிற மாரி சொன்னோனே, உடனே சோஃபி சொல்றா, "இந்த மருந்த வந்து கமாண்டர் உங்களுக்காக போட சொன்னாங்க" அப்படின்ட்டு. உடனே இவளும் அத ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு, "இது நல்ல மருந்து தான். இது போடு. இது சீக்கிரமே எனக்கு கியூர் ஆயிரும். ஆனாலும் எனக்கு இன்னும் கொஞ்சம் கூட ஹெர்ப்ஸ் வேணும்ன்ட்டு" அவளும் ஏதேதோ மருந்து சொல்ல, அதுபடி நம்ம ஹீரோயினுக்கு போட்டு ஒரு வழியா அவ கியூர் ஆயிருது. நம்ம ஹீரோயினும் அதோட எந்திரிச்சு வந்துகிட்டு இருக்கா. அப்பதான் அந்த மேடு வந்து கத்திக்கிட்டு இருக்கா. அதாவது கமாண்டோட தம்பி வந்து ரொம்ப சீரியஸா படுத்த படுக்கையிலே இருக்கான் போல இருக்குது. அம்பு வந்து அவன் ஹார்ட்ல பட்டு அவன் உயிரோட போராடிக்கிட்டு இருக்கான். இப்ப ரொம்ப சீரியஸ் ஆயிருக்கு அப்படிங்கிற மாரி சொன்னோன, இத கேட்டுட்டு நம்ம ஹீரோயின் யாரு என்னன்னு விவரம் கேட்கிறா. உடனே சோஃபியும் சொல்றாங்க, "இது கமாண்டரோட தம்பி. அவன் தான் ரொம்ப சீரியஸா இருக்கான்." அப்படிங்கிற மாரி கேட்டோனே, "ஓ! அப்படியா? சரி வா அவன என்ன ஏதுன்னு பார்க்கலாம். ஏன்டா என் உயிர வந்து அந்த கமாண்டர் வந்து காப்பாத்துனாரு. அதுக்கு பதிலா அவ தம்பி எப்படி இருக்கான்ட்டு நானும் ட்ரை பண்ணி பார்க்குறேன். அவன் உயிர காப்பாத்த முடியுமான்னு" சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அந்த கமாண்டர் வீட்டுக்கு வரா. அங்க பார்த்தா டாக்டர் ஒருத்தன் செக் பண்ணிக்கிட்டு இருக்கான். செக் பண்ணிட்டு அந்த கமாண்டர்ட்ட சொல்றான், "சாரி இதுக்கு மேல உங்க தம்பி பொழைக்க மாட்டாரு. அவ்வளவுதான்." அப்படிங்கிற மாரி சொன்னோனே, அது அந்த கமாண்டர், "டாக்டர் நீங்க என்ன சொல்றீங்க? நீங்க தானே சொன்னீங்க என் தம்பி எப்படி பொழைச்சிரலாம் அப்படின்ட்டு." அப்படின்னு கேட்க, ஆனா என்ன பண்றது உங்க தம்பி ஹார்ட்ல வந்து அந்த அம்போட இது இருக்குது. அத எடுத்தோம்னாக்கா உங்க தம்பி இறந்து போயிருவாரு. நானும் எடுக்காமயே ட்ரீட்மெண்ட் பண்ணி பார்த்தேன். ஆனா இனிமே முடியாது. உங்க தம்பி பொழைக்கிறதுக்கே வாய்ப்பு இல்லன்ட்டு அவனும் சொல்லிட்டு இருக்கும்போது, நம்ம ஹீரோயின் அந்த வீட்டுக்குள்ள என்டர் ஆகுறா. "நான் வேணா ட்ரை பண்ணி பார்க்கவா?" அப்படிங்கிற மாரி கேட்டோனே, உடனே அந்த டாக்டரும் பார்த்துட்டு, "ஸ்கைலர் நீனா? உனக்கு என்ன தெரியும் இத பத்தி? நீ என்ன பேசுறான்னு உனக்கு புரிஞ்சு தான் பேசுறியா?" அப்படிங்கிற மாரி அந்த டாக்டரும் அவள பார்த்து கேட்கறான். அதுக்கு நம்ம ஹீரோயின் சொல்றா, எனக்கு இத பத்தி நல்லாவே தெரியும்னு சொன்னோனே, "இது விளையாட்டு காரியம் இல்ல. இது மெடிக்கல் சம்மந்தப்பட்டது." அப்படிங்கிற மாரி அந்த டாக்டரும் சொல்றான். அதுக்கு நம்ம ஹீரோயின், எனக்கு நல்லாவே தெரியும். நானும் அதான் சொல்றேன். என்னால கண்டிப்பா அவன கியூர் பண்ண முடியும்." அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோயின் சொல்றா. அதுக்கு அந்த டாக்டரும் சொன்னான், "இன்னைக்கு நைட்டே அவன் உயிரோட இருக்க மாட்டான். அந்த அளவுக்கு உன் நிலைமை மோசமாகிட்டு இருக்குது. உன்னால முடியுமா?" அப்படிங்கிற மாரி மறுபடியும் டாக்டர் கேட்க, நம்ம ஹீரோயின், "கண்டிப்பா முடியும். எனக்கு வேணா ஒரு சான்ஸ் குடுங்க. நான் கண்டிப்பா இத நான் வேணா கியூர் பண்ணி காட்டுறேங்கன்னு" சொன்னோனே, கமாண்டர் சொன்னான், "எதுக்கு தேவையில்லாத பிரச்சனை? வேண்டாம். நீங்க இங்கேருந்து போங்க மேடம்." அப்படிங்கிற மாரி இந்த கமாண்டர் சொல்ல, அதுக்கு நம்ம ஹீரோயின் என்ன சொல்றா, "நீ எனக்கு வந்து ஹெல்ப் பண்ண. நான் உனக்காக நான் அதுக்காக உனக்கு ஹெல்ப் பண்ணலான்னு இருக்கேன். கண்டிப்பா உன் தம்பிய நான் வந்து கியூர் பண்ணி காட்டுறேன்." அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோயின் சொல்ல, அதுக்கு அந்த டாக்டர் சொல்றான், "உனக்கு இந்த மெடிக்கல பத்தி எப்படி தெரியும்? நீ எப்படி கத்துக்கிட்ட?" அப்படிங்கிற மாரி கேட்டோனே, அதுக்கு நம்ம ஹீரோயின் சொல்றா, "எங்க அம்மாட்ட இருந்து நான் கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிட்டேன். அதனால நீங்க எதுக்கும் பயப்பட வேண்டாம். நான் கண்டிப்பா உன் தம்பிய கியூர் பண்ணுவேன். எனக்கு ஒரு சான்ஸ் குடு. நான் உன் தம்பிய நான் பார்க்குறேன் ப்ளீஸ்." அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு அவன பார்க்க போலான்ட்டு போறா. பார்த்தா அந்த நேரம் பார்த்து உன் ஹஸ்பண்ட் வந்துறான். வந்துட்டு, "ஸ்கைலர் நீ என்ன பண்ணிட்டு இருக்க இங்க? நீ எதுக்கு
இங்க வந்த அப்படிங்கிற மாரி கேட்டோனே, நம்ம ஹீரோயின் சொல்றா, "நம்ம கமாண்டரோட தம்பிய காப்பாத்தலான்னு தான் வந்துக்கிறேன்" அப்படின்ட்டு. "உனக்கு என்ன தெரியும் இந்த மெடிக்கல பத்தி?" அப்படிங்கிற மாரி அவனும் கேட்கிறான். "ஏன் என்னோட பிறந்ததுலருந்து இருந்த என் ஃபேஸ்ல உள்ள ஸ்கேர நான் வந்து இப்ப நான் ரிமூவ் பண்ணலையா? அதெல்லாம் எப்படி கியூர் பண்ண? அதே மாரி உன் தம்பிய என்னால கியூர் பண்ண முடியும்" அப்படிங்கிற மாரி அவளும் சொல்றா. ஆனா வந்து அதுக்கு அவன் ஹஸ்பண்ட் அலோவ் பண்ண மாட்டேங்கிறான். நம்ம ஹீரோயின் சொல்றா, "நான் இவன காப்பாத்தி காட்டிட்டா, நீங்க 2 பேரும் என் முன்னாடி முட்டி போறீங்களா?" அப்படிங்கிற மாரி. அதாவது அவங்க டாக்டரும், ஹஸ்பண்ட். அதுக்கு அவங்க ஹஸ்பண்ட் கேட்கறான், "இவன் மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சு, நான் அவன சும்மா விட மாட்டேன். அவன் சாவு வந்து ரொம்ப கேவலமா இருக்கும்." அப்படிங்கிற மாரி சொல்ல, நம்ம ஹீரோயின் சரி இந்த டீலுக்கு நான் ஒத்துக்கிறேன்னு சொல்லிட்டு, அவ தம்பிய போய் செக் பண்றா. பார்த்தா அவன் ஹார்ட்ல வந்து அந்த அம்போட இது உடைஞ்சு அப்படியே குத்திக்கிட்டு இருக்குது. ஆனா இதுதானாக்கும் இத ரிமூவ் பண்ணிட்டு அவ்வளோதான். இது ஸ்மால் சர்ஜரி தானன்னு சொல்லிட்டு, அதோட சோபிட்ட ஏதோ மெடிக்கல் கிட்லாம் கேட்டுட்டு, அவ ஹஸ்பண்ட கூப்ட்டு, "நீ தான் எனக்கு இப்போதைக்கு அசிஸ்டன்ட். அதனால நான் கேட்கிற அந்த நைஃப் எல்லாத்தையும் எடுத்து குடுன்னு" சொன்னோனே, அந்த ஹஸ்பண்டும் சரின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறான். ஒத்துக்கிட்டு நம்ம ஹீரோயின் கேட்க கேட்க அவனும் ஒரு ஒரு நைஃபா எடுத்து குடுக்குறான். நம்ம ஹீரோயின் "ஏன் அது இல்ல இது" அப்படிங்கிற மாரி இதான் சாக்குன்னு அவன போட்டு நல்லா திட்டு திட்டுன்னு திட்டிட்டு, ஒரு வழியா அந்த இது ரிமூவ் பண்ணிட்டு, அதோட அவளும் வந்து அது சர்ஜரி நல்லபடியா முடிச்சுட்டு, இப்ப நல்லபடியா ஆயிடுச்சு அப்படிங்கிற மாரி சொன்னோனே, உடனே அந்த கமாண்டரும் தம்பி பக்கத்துல வந்து அப்படியே மூச்சு இருக்கான்னு செக் பண்றான். பார்த்துட்டு, "என்ன என் தம்பிக்கு மூச்சே இல்லாத மாரில இருக்கு" அப்படிங்கிற மாரி சொன்னோனே, உடனே டாக்டரும் சொல்றான், "நான் தான் சொன்னேன்ல அப்பவே இவள வந்து நம்பாதீங்கன்ட்டு" அப்படின்னு சொன்னோனே, உடனே அவன் ஹஸ்பண்டுக்கு கோவப்படுறான். உடனே நம்ம ஹீரோயின் "அதெல்லாம் கிடையாது. நல்லபடியா நான் சர்ஜரி பண்ணிட்டேன். அவன் கண்டிப்பா பொழைச்சுக்குவான். இருங்க நான் வந்து போய் செக் பண்றேன்" அப்படிங்கிற மாரி சொன்னோனே, அதுக்கு அவன் ஹஸ்பண்ட் விடமாட்டேங்கிறான். "போதும் நீ இந்த மாரி பண்ணதுன்னு" சொல்லிட்டு, நம்ம ஹீரோயின் கழுத்த பிடிச்சு அவன் நெரிக்கிறான். "இவ எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு குடுங்க" அப்படிங்கிற மாரி இவளும் கெஞ்சிக்கிட்டு இருக்கா. உடனே நம்ம ஹீரோ வந்து அலோவ் பண்ண மாட்டேங்கிறான். உடனே நம்ம ஹீரோயின் வந்து, "சரி எனக்கு ஒரே ஒரு தடவ மட்டும் எனக்கு வாய்ப்பு குடு. நான் என்னன்னு செக் பண்ணி பார்த்துட்டு, அப்புறமா நீங்க சொல்றபடி நான் கேட்கிறேன்னு" சொல்லிட்டு அவளும் வந்துட்டு அவனோட தம்பி ஹார்ட்ல அப்படி கை வச்சு பிரஸ் பண்றா. பிரஸ் பண்ணிட்டு அப்படியே ஒரு நீடில் எடுத்து அவன் தலையில வச்சு அக்குபஞ்சர் பாயிண்ட்ல ஏதோ ஒண்ணு பண்ணோனே, அப்பதான் அவன் அப்படியே லைட்டா கண் தொறக்குறான். உடனே அப்பதான் நம்ம ஹீரோயினுக்கு அப்பாடா! அப்படிங்கிற மாரி ரொம்ப நிம்மதியா இருக்குது. அவன் தம்பியும் கண் முழிச்சோனே அங்க உள்ளவங்க எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க. அந்த டாக்டரும் நம்ம ஹீரோ அண்ட் அந்த கமாண்டரும் ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு, "தம்பி நீ முடிச்சிட்டியா?" அப்படிங்கிற மாரி சொன்னோனே, அவளும் முழிச்சு உட்காந்துக்கிட்டு, "நான் எப்படி பொழச்சேன்? நல்லபடியா பொழச்சுட்டானான்னு" சொல்லிட்டு, நம்ம ஹீரோவ பார்த்துட்டு, "நீங்க தானா என்னைய காப்பாத்துனீங்களா? ரொம்ப தேங்க்ஸ்" அப்படிங்கிற மாரி ஹீரோவுக்கு நன்றி சொல்ல, அதுக்கு ஹீரோவும் "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்கும்போது, நம்ம ஹீரோயின் கேட்கிறா, "சரி, சரி நான் சொன்னபடி அவன பொழைக்க வச்சுட்டேன். நீங்க சொன்னபடி 2 பேரும் செய்யுங்கன்னு" சொன்னோனே, அந்த டாக்டரும் உடனே மண்டியிட்டு, "சாரி" அப்படிங்கிற மாரி கேட்கிறான். உடனே நம்ம ஹீரோயின், "நீங்க மட்டும் என்ன பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. நீங்களும் செய்யுங்க" அப்படிங்கிற மாரி அவ ஹஸ்பண்ட பார்த்து சொல்ல, உடனே அவனும் சரின்னு சொல்லிட்டு மண்டியிட போறான். ஆனா கமாண்டர் தயவு செய்து அதெல்லாம் நீங்க செய்ய சொல்லாதீங்க. நான் வேணா மண்டியிட்டு உங்கள்ட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன்ட்டு நம்ம ஹீரோயின்ட்ட அவன் மன்னிப்பு கேட்க, ஆனா நம்ம ஹீரோயின் இல்ல, இல்ல இவன் தான் மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கிற மாரி சொல்றான். உடனே நம்ம ஹீரோவும் சரின்னு சொல்லிட்டு மண்டியிட போறான். அந்த நேரம் பார்த்து அவ தம்பி டக்குனு மறுபடியும் மயங்கி விழுந்துறான். அவன் மயங்கி விழுந்தோனே டாக்டர் எந்திரிச்சு பாத்தீங்களா, பாத்தீங்களா அவனுக்கு உயிர் போயிருச்சு. இவ ஏதோ ஒரு பண்ணிட்டு மிராக்கிள் அவன் உயிர் பொழைச்ச மாரி இருந்துச்சு. ஆனா உண்மையிலேயே பாருங்க எதுவும் நடக்கலன்னு சொன்னோனே, ஆனா கமாண்டர் வந்து அவன் தம்பிய செக் பண்ணிட்டு அவன் தம்பிய வந்து கையால ஏதோ செய்ய காட்டுறான். ஏன்னா வந்து பிரின்சஸ் வந்து மன்னிப்பு கேட்க வேண்டாம். அதனால இப்போதைக்கு இந்த மாரியே இருக்கட்டும் அப்படிங்கிற மாரி. ஆனா அந்த கமாண்டரும் வந்து போதும் நீங்க எங்க தம்பிய காப்பாத்துனது. இங்க இருந்து கிளம்பி போங்க அப்படிங்கிற மாரி சொன்னோனே, நம்ம ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல. இல்ல, இல்ல நல்லா தான் ட்ரீட்மெண்ட் குடுத்தேன். இதுல எந்த ஒரு பிரச்சனையும் வந்திருக்காது. நான் மறுபடியும் செக் பண்றேன் அப்படிங்கிற மாரி சொல்லும்போது, ஆனா அத ஹஸ்பண்ட் கேட்க மாட்டேங்கிறான். "போதும் நீ பண்ணதெல்லாம் இனிமே நீ இங்க இருக்கக்கூடாது" அப்படின்னு சொல்லிட்டு, "நான் தான் சொன்னேன்ல உனக்கு தண்டனை கிடைக்கும்ன்ட்டு." இவள கூட்டிட்டு போய் ஒரு இருட்டறையில வந்து அடைங்க அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோயினுக்கு தண்டனை குடுத்துறாங்க. நம்ம ஹீரோயின் பாவம் இருட்டறையில இருக்கா. கூடவே சோஃபியும் இருக்கா. பாவம் காலையில இருந்து நம்ம ஹீரோயினுக்கு தண்ணி, சாப்பாடு எதுவுமே குடுக்கல போல இருக்குது. அந்த நேரம் பார்த்து நிலா வரா கதவ தொறந்துகிட்டு, ஐயோ பாவம் சிஸ்டர் காலையில இருந்து எதுவுமே சாப்பிடலையாம்ல. அந்த கமாண்டோட தம்பி மறுபடியும் முடியாம போயிடுச்சுன்னு நான் கேள்விப்பட்டேன். எல்லாத்துக்கும் இந்த சிஸ்டர் தான் காரணமா? சரி, சரி இருந்தாலும் எனக்கு ரொம்ப பாவமா இருந்துச்சு. உனக்கான சாப்பாடு கொண்டு வந்துக்கிறேன்னு சொல்லிட்டு, ரொம்ப கெட்டு போன சாப்பாட வந்து நம்ம ஹீரோயின் குடுக்குறா. அதுல பார்த்தா புழுலாம் ஓடிக்கிட்டு இருக்கு. இத பார்த்தோனே நம்ம ஹீரோயின் டென்ஷன் ஆயி, "என்ன தைரியம் தான் இந்த மாரி ஸ்பாயில் ஆன ஃபுட்ட வந்து எனக்கு குடுத்துருப்பா" அப்படிங்கிற மாரி கேட்டோனே, அதுக்கு அந்த நிலாவோட ஸ்பெஷல் மெய்டும் சொல்றா, "மேடம் உங்களுக்கா சமைச்சு கொண்டு வந்து குடுத்தா, நீ என்ன இவ்ளோ திமிரா பேசுற?" அப்படிங்கிற மாரி சொன்னோனே, அதுக்கு நம்ம ஹீரோயின் சொல்றா, "உன்ன தைரியம் இருந்தா நீ என்னட்ட வந்து இந்த மாரி பேசுவ. நீ ஒரு மெய்டு அத ஞாபகம் வச்சுக்கோ" அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்கா. இவங்க 2 பேருக்குள்ள வாக்குவாதம் வந்துகிட்டு இருக்கு. அந்த நிலாவும் சொல்றா, "ஏன் நீ என்ன பாவம்ன்னு பார்த்து உனக்கு சாப்பாடு கொண்டு வந்தா, நீ என்ன ரொம்ப ஓவரா பேசுறியா?" அப்படிங்கிற மாரி நிலா சொல்ல, நம்ம ஹீரோயின் வேணும்னாலும் அவள கடுப்பிடிக்கிறதுக்கா, "ஆமாமா நீ என்னையெல்லாம் கவனிச்சு என்ன பண்றது? உனக்கு கல்யாணம் ஆகி இவ்ளோ நாளையும் உன் புருஷன் உன் பக்கத்திலேயே வரலாதா கேள்விப்பட்டேன். ஏன் உன்னால உன் புருஷன மயக்க முடியலையா?" அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோயின் வேணும்னாலும் அவ கடுப்பேத்துறா. இத கேட்டதும் நிலா மூஞ்சி அப்படியே மாறிருது. ஆனா அவ கடுப்புல அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கும்போது, அவன சோஃபின்னு சொல்றா, "ஆமாமா நானும் கேள்விப்பட்டேன்.
பிரின்சஸ் உங்க ரூமுக்கு போவே மாட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி சோஃபி சொன்னோன்னே நிலா கோவம் வந்துருது. என்ன தைரியம் தான் நீ என்ன பத்தி இப்படி பேசுவன்ட்டு கன்னத்துல ஓங்கி அரைஞ்சிரா சோஃபி கன்னத்துல. இத பார்த்தோன்னே நம்ம ஹீரோயினும் கோவம் வந்துருது. உன்னை யார் இங்க வர சொன்னா? நீ எதுக்காக இங்க வந்தா? இந்த ஃபுட் எல்லாம் நான் உன்ட்ட கேட்டேனா? எதுக்கு தேவையில்லாம கொண்டு வந்து ஒரு பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கா? நீ கொண்டு வந்த ஃபுட்ட நீனே சாப்பிடு அப்படிங்கிற மாரி அந்த வீணா போன ஃபுட்ட எடுத்து நிலா வாயில வச்சு அமுக்கிக்கிட்டு இருக்கும்போது, அங்க அவன் ஹஸ்பண்ட் வந்துடுறான். வந்துட்டு என்ன தைரியம் தான் நீ நிலாட்ட இந்த மாரி நடந்துக்கோ அப்படிங்கிற மாரி கோவப்படுறான். அதுக்கு நம்ம ஹீரோயின் சொல்றா, இவன் எனக்காக ஃபுட் கொண்டு வந்துருக்கிறா. பாருங்க அது எவ்வளவு ஸ்மெல்லா இருக்குது. உங்களுக்கு தெரியலையா? அப்படிங்கிற மாரி. ஆனா அவன் வந்து அதெல்லாம் கேட்க மாட்டேங்கிறான். இங்க நிலாவும், ஐயோ பாருங்க பாவம்ன்ட்டு நான் சாப்பாடு கொண்டு வந்தா, ஆனா என்ட்ட இவ்ளோ மோசமா பிஹேவ் பண்றாங்க அப்படிங்கிற மாரி அவளும் நடிக்கிறா. உடனே நம்ம ஹீரோவுக்கு கோவம் வந்துருது. உடனே அவனும் சொல்றான், "உனக்கு குடுத்த தண்டனைலாம் பத்தாது. இவள கட்டி போடுங்க" அப்படிங்கிற மாரி சொன்னோனே, அந்த மெய்டும் வந்து நம்ம ஹீரோயின வந்து தூண்ல கட்டி போட்டு வச்சுட்டாங்க. சோஃபியும் எவ்வளோ கெஞ்சுறா, "எவ்வளோ மன்னிச்சிடுங்க, மன்னிச்சிடுங்கன்ட்டு." உடனே அவன் மன்னிக்க மாட்டேங்கிறான். "இவனுக்கு இதுதான் தண்டனை. நீ நைட்டு ஃபுல்லா இப்படியே கெட" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, சரி இவள பத்தி நம்ம என்னத்த பேசிக்கிட்டு, வா நம்ம இங்கருந்து போகலான்ட்டு நிலாவ கூட்டிட்டு போறாங்க. ஆனா நம்ம ஹீரோயின் கேட்கிறா, அவ ஹஸ்பண்ட பார்த்து, "உனக்கு அறிவு தான் இல்ல, உனக்கு மூக்குமா இல்ல, உனக்கு இந்த மாரி பேட் ஸ்மெல் வருது தெரியலையா? அது வீணா போன ஃபுட்ட எனக்கு குடுத்துருக்காங்க. எதுக்காக இந்த ஃபுட்ட கொண்டு வந்தாங்கன்ட்டு நீ நிலாட்ட கேட்க மாட்டியா? அவ என்ன சொன்னாலும் நம்புவியா?" அப்படிங்கிற மாரி கேட்டோனே, அதுக்கு அவனும், "நீ சொல்றது எதையும் நான் கேட்கறதா இல்ல. நீ வந்து இப்படியே கெட. அதுவும் இல்லாம நீ ரொம்ப திமிரா பேசுறா. இவ வாயில துணிய வச்சு அமுக்குங்கன்னு" சொல்லிட்டு, அவனும் நிலாவ கூட்டிட்டு போவ, நிலாவ பார்த்து வில்ல சிரிப்பு சிரிச்சுட்டு போறா. உடனே அந்த மெய்டு இருக்காள, அவ துணிய எடுத்துட்டு நம்ம ஹீரோயின் வாயில வந்து வைக்க வரா. உடனே இத பார்த்தா சோஃபியும் வந்து கேட்கிறா, "நீங்க என் மேடத்துக்கு மேல எப்படி இந்த மாரி நடந்துக்குவீங்க? உங்களுக்கு என்ன தைரியம்ன்னு?" கேட்டோனே, உடனே அவளோ டப்புன்னு நம்ம சோஃபிய கன்னத்துல அறைஞ்சுறா. "நீனே எனக்கு கீழ வேலை செய்றா. உனக்கு எவ்வளவு திமிரு என்னைய பார்த்து பேசன்னு" சொல்லிட்டு, "சார் என்ன சொன்னாங்களோ அதத்தான் நான் செய்வேன். உன் வாயில துணிய வச்சு அமுக்க சொன்னாங்க. இப்ப நான் அது செய்றேன்னு" சொல்லிட்டு, அவளும் அப்படி சிரிச்சுட்டு வந்து நம்ம ஹீரோயின் வாயில அந்த துணிய வச்சு அமுக்கிட்டு, "இனிமே நீ பேசாம கொஞ்சம் நேரம் கம்முன்னு கெட. உனக்கு இனிமே சோறு, தண்ணி எதுவுமே கிடையாது" அப்படின்னு சொல்லிட்டு அவளும் அங்கிருந்து போயிட்டா. அதோட இங்க கட் பண்ணி காட்டுனா, அவன் ஹஸ்பண்டும் கேட்கறான் நிலாவ பார்த்து, "நீ எதுக்கு தேவையில்லாம அவளுக்கு சாப்பாடு கொண்டு போனா? உன் நல்ல மனசு அவளுக்கெல்லாம் புரியாது. அவலாம் அதுக்கு ஒர்த்தே கிடையாது." அப்படிங்கிற மாரி சொன்னோனே, நிலாவும் ஆமா பாவம்ன்னு கொண்டு போனா, ஆனா அவங்க இவ்வளவு மோசமா நடந்துக்குவாங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கலன்னு சொல்லிட்டு, "இன்னைக்கு நம்ம 2 பேரும் ஒண்ணா இருக்கலாமா?" அப்படிங்கிற மாரி கேட்டோனே, அவனும் அப்படிங்கிற மாரி சொல்றான். ஆனா அவளும் சந்தோஷமா, "சரி அப்பனா நான் வந்து ஷவர் பண்ணிட்டு வந்துர்றேன்ட்டு" எந்திரிச்சு போறா. அப்பதான் அவனும் அவன் சேட்ல உள்ள ஒரு சாதத்த எடுத்து அப்படியே ஸ்மெல் பண்ணி பார்க்கறான். அது உண்மையிலே வீணா போயிருக்குது. அப்பதான் அவனும் யோசனை பண்ணி பார்க்கறான். அப்ப ஸ்கைல சொன்னது எல்லாமே உண்மைதானான்னு யோசனை பண்ணிட்டு இருக்கும்போது, அங்க நிலா வந்து நிக்கிறா. "என்னங்க நான் ரெடி ஆயிட்டேன்" அப்படிங்கிற மாரி. உடனே சரின்னுட்டு அவனும் இப்படி பக்கத்துல நெருங்கி வரான். இருந்தாலும் அவனுக்கு வந்து ஸ்கைல ஞாபகமாவே இருக்குது. உடனே அவனும் டக்குன்னு சரி எனக்கு ஒரு வேலை இருக்கு நான் வரேன் அப்படிங்கிற மாரி எந்திரிக்க, உடனே நிலாவும் கேட்கிறா, "என்னாச்சு? ஏன் உடனே கிளம்புறீங்க?" "இல்ல, இல்ல எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது. அப்புறமா வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அங்கிருந்து போறான். அவன் போனோனே நிலாவுக்கு செம கோவம் வந்துருது. இவன் எதுக்கு இந்த மாரி பண்றான் அப்படின்னு அவளும் வருத்தப்பட, அங்க உள்ள மெய்டும் சொல்றாங்க, "ஒருவேளை உண்மையிலே சாருக்கு வந்து ஏதாவது வேலை இருக்குன்ட்டு." "இல்ல, இல்ல வேலைலாம் இல்ல. எனக்கு என்னமோ அவன் ஒய்ஃப பத்தி அவன் நெனச்சுக்கிட்டு இருக்கான். இப்படியே போனா சரியா வராது. இதுக்கு ஒரு முடிவு கட்டணும். அவள நான் சும்மா விடமாட்டேன். அவள பழி வாங்கணும்." அப்படிங்கிற மாரி அவளும் சொல்லிட்டு, கையில "நான் உன்னைய சும்மா விடமாட்டேன்." அப்படிங்கிற மாரி கோவத்துல கத்திக்கிட்டு கிடக்குறா. அதோட அங்கருந்து வந்த நம்ம ஹீரோ நேரா நம்ம ஹீரோயின பாக்குறதுக்காக வரான். வந்தோனே இந்த மெய்டும் சொல்றாங்க, "நீங்க சொன்ன மாரியே அவ வாயில வந்து துணிய வச்சு அமுக்கிட்டேன். இவள நல்லா சவுக்கடி குடுத்து சாகடிக்கணும்." அப்படின்னு சொன்னோனே, இவனுக்கு கோவம் வந்துருது. "அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீ இங்கருந்து போன்னு" சொன்னோனே, அந்த மெய்டும் அங்கருந்து போயிறாங்க. உடனே இவனும் வந்து நம்ம ஹீரோயின் வாயில உள்ள அந்த கிளாத்த எடுத்துட்டு, கமாண்டரோட தம்பி வந்து இப்ப பரவாயில்லன்னு நான் கேள்விப்பட்டேன். அதனால உனக்கு நான் வந்து மன்னிப்பு குடுக்குறேன். நீ இங்கருந்து போன்னு சொன்னோனே, நம்ம ஹீரோயின் வந்து, உன்னோட மன்னிப்புலாம் எனக்கு எதுவும் தேவையில்ல. உனக்கு கொஞ்சம் கூட ஈவு இரக்கமே இல்ல. உனக்கு புத்தியும் கிடையாது." அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோயின் ரொம்ப கோவமா பேசுறா. அதுக்கு நம்ம ஹீரோவும் சொல்றான், "பாவம்டா உனக்கு இறக்கப்பட்டு இங்க வந்தா, நீ என்ன இவ்வளவு திமிரா பேசிக்கிட்டு இருக்க?" அப்படிங்கிற மாரி. அதோட இவளும் கேட்கிறா, "உங்கள யார் இங்க வர சொன்னா? நீங்க அந்த நிலாவோட போய் இருக்க வேண்டியது தானே? எதுக்கு இங்க வந்தீங்க?" அப்படிங்கிற மாரி கேட்டோனே, "என்னடி ரொம்ப ஓவரா பேசுறான்ட்டு" அவனும் கேட்க, அதுக்கு நம்ம ஹீரோயினா, "நான் உன்னை பார்க்க கூட விரும்பல. உன்னோட வாழ கூட நான் விரும்பல. அதனால நீ எனக்கு டிவோர்ஸ் குடுத்துரு." அப்படிங்கிற மாரி சொன்னோனே, நம்ம ஹீரோவும் கேட்கிறான், "நீனும் உங்க அப்பாவும் தான் என்னை ஏமாத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டு, இப்ப என்ன திடீர்னு டிவோர்ஸ் கேட்கிறா? ஏன் உனக்கு வேற மேரேஜ் பண்ணிக்கணும்னு ஆசையா இருக்கா?" அப்படிங்கிற மாரி கேட்டோனே, இவளும் சொல்றா, "நான் வேற மேரேஜ் பண்றேனோ பண்ணலையோ, ஆனா உன் கூட மட்டும் வாழவே மாட்டேன்." அப்படிங்கிற மாரி சொன்னோனே, இவனுக்கு ரொம்ப கோவம் வருது. "நானும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். நீ ரொம்ப ஓவரா பண்ணிக்கிட்டே இருக்க." அப்படிங்கிற மாரி அவனும் கோவமா வந்து சப்புன்னு நம்ம ஹீரோயின் கன்னத்துல அறைஞ்சுறான். அறைஞ்சுட்டு, "இதுக்கு மேல ஏதாவது நீ பேசுனியாக்கும் உன்னைய உயிரோட விட மாட்டேன்னு" சொல்லிட்டு மறுபடியும் சாட்டைய வச்சு அடிக்க போறான். அந்த அடி வந்து நம்ம கமாண்டர் மேல விழுந்தது. அதாவது கமாண்டர் வந்து இடையில வந்து புகுந்துருவான். புகுந்துட்டு, "பிரின்சஸ் ப்ளீஸ் அவங்கள மன்னிச்சுக்கிருங்க எனக்காக. ஏன்னா என் தம்பி வந்து உயிர் பிழைச்சதுக்கு இவங்க தான் காரணம். அதனால அவங்கள மன்னிச்சிடுங்கன்ட்டு" பாவம் அவனும் அடி தாங்க முடியாம சொல்ல, உடனே அப்பதான் அவன் ஹீரோ, "சரி உனக்காகத்தான் இவ்வளவும் பண்றேன்னு" சொல்லிட்டு அவன் கையில உள்ள சாட்டைய போட்டுட்டு, அதோட ஹீரோவும் அங்கிருந்து கிளம்பி போறான். உடனே அந்த கமாண்டரும் அதோட கயித்தெல்லாம் அவுத்து விட்டுட்டு, "மேடம் என்னைய மன்னிச்சிடுங்க. நானும் என் தம்பியும் பொய் சொல்லிட்டேன். நீங்க என் தம்பிய காப்பாத்துனீங்க. ஆனா நீங்க வந்து என்னோட லார்ட வந்து மண்டி போட சொன்னீங்க. அதுக்காகத்தான் நாங்க அந்த மாரி நடிச்சோம்." அப்படிங்கிற மாரி சொன்னேன்.
அதுக்கு நம்ம ஹீரோயின் இனிமே மன்னிப்பு கேட்டு என்ன பண்றது அப்படிங்கிற மாரி அவளும் வந்துறா. பாவம் மறுபடியும் அவளுக்கு அடிபட்டு முதுகுலாம் மறுபடியும் புண்ணா இருக்கு போல இருக்குது. நம்ம சோஃபி தான் மருந்து போட்டுக்கிட்டு இருக்கா. அப்பதான் வெளியில ஏதோ சத்தம் கேட்குது. நம்ம ஹீரோயின் கேட்கிறா, "என்னது வெளியில சத்தம் கேட்குது?" அப்படிங்கிற மாரி. "ஒண்ணும் இல்ல கமாண்டர் உங்களுக்கா சில சர்வன்ட் நெறைய ஃபுட்டும் கொண்டு வந்திருக்காங்க." அப்படிங்கிற மாரி சொன்னோன, இத கேட்ட நம்ம ஹீரோயினுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. "என்னது ஃபுட்டா? ஐயா நான் சாப்பிட்டு எவ்வளோ நாளாச்சு?" அப்படிங்கிற மாரி அவளும் ஆசையா ஓடி வந்து பார்க்குறா. பார்த்தா உங்களுக்காக 2, 3 சர்வன்ட் நல்ல ஃபுட்டும் கொண்டு வந்துருக்கிறேன் அப்படிங்கிற மாரி அந்த கமாண்டர் சொல்றான். "நீங்க செஞ்ச உதவிக்கு நான் செய்ற பிரதிபலன்." அப்படிங்கிற மாரி. நம்ம ஹீரோயின் ரொம்ப சந்தோஷமா வந்து நல்லா சாப்பிடுறா. அப்படியே ட்ரிங்க்ஸும் பண்றா. உடனே சோஃபி சொல்றா, "மேடம் உங்களுக்கு இன்னும் கியூர் ஆகல. நீங்க தயவு செய்து ட்ரிங்க்ஸ் பண்ணாதீங்கன்ட்டு." அதெல்லாம் பார்த்துக்கலாம். இதெல்லாம் ரொம்ப நாளாச்சு." அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோயின் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு, அப்படியே அவ ரொம்ப வருத்தமா சொல்லிக்கிட்டு இருக்கா. "ஐயோ! நான் தெரியாம இந்த உலகத்துல வந்து மாட்டிக்கிட்டேன். இங்கேருந்து நான் எப்படி போறேன்னு தெரியலையே." அப்படிங்கிற மாரி சொன்னோனே, நம்ம சோஃபியா அவ குடிச்சிட்டு ஏதோ உளர்றா போல இருக்குது. அப்படிங்கிற மாரி பார்த்துக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயினும் அப்படியே உளறிக்கிட்டே வந்தவ, டக்குனு கால் ஸ்லிப் ஆயிருது. "உன்ன இந்த ஷூ வேறப்பா." அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோயின் அந்த ஷூவ எடுத்து தூக்கி வீச, அது நம்ம ஹீரோ மேல போய் விழுவுது. அவனும் வெளிய நின்டுகிட்டு இருக்கான். அப்போ சோஃபி வந்து இவளோட ஹஸ்பண்ட பத்தி பேச, அதுக்கு நம்ம ஹீரோயின், "ச்சீ! அவன பத்திலாம் பேசாத. இப்போதைக்கு அவன் பேர எடுக்க கூட எனக்கு விரும்பலன்னு" சொல்லிட்டு இருக்கும்போது, அத கேட்டுக்கிட்டு அப்படியே உள்ள வரான். உள்ள வந்தோனே சோஃபி பார்த்துட்டு, லார்டு அப்படிங்கிற மாரி மண்டிக்கிட்டு இருக்கா. உடனே இத பார்த்து நம்ம ஹீரோயின், "எதுக்கு இவன பார்த்து நீ மண்டியிடுறா? மொத நீ எந்திரி. இவன் யாருன்னே எனக்கு தெரியல. இவன் எதுக்கு இந்த இதுக்குள்ள வரான்?" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருந்தோனே, நம்ம ஹீரோ, "நீ என்ன தைரியம் இருந்தா ட்ரிங்க்ஸ் பண்ணுவா?" அப்படிங்கிற மாரி கேட்கறான். அதுக்கு நம்ம ஹீரோயின், "ஏன் நான் ட்ரிங்க்ஸ் பண்ணா என்ன? நான் என்னோட ரூம்ல உட்கார்ந்து ட்ரிங்க்ஸ் பண்றேன். உனக்கு என்னம்மா?" அப்படிங்கிற மாரி அவளும் கேட்க, அதுக்கு அவனும் சொல்றான், "இது என்னோட பிளேஸ். இங்க யார் ட்ரிங்க்ஸ் பண்ணணும், பண்ணக்கூடாது நான் தான் டிசைட் பண்ணுவேன்னு" சொன்னோனே, அதுக்கு நம்ம ஹீரோயின், "இப்ப நீ எதுக்கு தேவையில்லாம என் ரூமுக்கு வந்தா? நீ நிலா ரூம்ல எல்லாம் இருக்கணும். நீ அங்க போய் உன் அதிகாரத்த காட்டு. இங்க இருந்து இடத்த காலி பண்ணு." அப்படிங்கிற மாரி அவளும் ரொம்ப ரூடா பேச, நம்ம ஹீரோவுக்கும் சரி, சரி இவ குடிச்சிட்டு உளறிக்கிட்டு இருக்கா. இவள்ட்ட பேசுறதுக்கு நம்ம ஒண்ணும் இல்லங்கிற மாரி அவனும் கோவமா அங்கிருந்து, "நான் கிளம்பி போறேன். இனிமே உன் ரூமுக்கு பக்கமே வரமாட்டேன்னு" சொன்னோனே, அது செய்ப்பா." அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோயின் சொல்ல, அவனும் அங்கிருந்து போறான். உடனே இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு மெய்டு ஓடி வந்து மில்லாட்டா சொல்றா, "மேடம், மேடம் சார் வந்து அவ ரூமுக்கு போனாங்க. ஆனா கொஞ்ச நேரத்திலேயே வெளிய வந்துட்டாங்க." அப்படிங்கிற மாரி சொன்னோனே, நிலாவுக்கு ரொம்ப கோவம் வருது. எதுக்கு அவன் அடிக்கடி அந்த ரூமுக்கு போறான்? அதுவும் இந்த நைட் நேரத்துல. இனிமே இப்படியே விட்டா சரியா வராதுன்னு சொல்லிட்டு, அந்த மெய்டு காதுல ஏதோ ஒண்ணு சொல்றா. ஆனா என்ன செய்ய போறான்னு நமக்கு தெரியல. இங்க பார்த்தா அடுத்த நாள் ஒரே பரபரப்பா இருக்குது. நம்ம ஹீரோயின் என்னாச்சு அப்படிங்கிற மாரி அந்த மெய்ட புடிச்சு கேட்க, அந்த மெய்டு சொல்றாங்க, ஒண்ணும் இல்ல மறுபடியும் கமாண்டர் தம்பி ரொம்ப சீரியஸா போயிட்டான். அவனுக்கு உயிர் போதாம் அப்படிங்கிற மாரி சொன்னோனே, நம்ம ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல. என்னாச்சு அவன் நல்லா தானே ஆகிட்டு இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு, சரி நான் அவன பார்க்க வரேன்ட்டு அவளும் அங்க வரா. அங்க பார்த்தா எல்லாருமே நிக்கிறாங்க. நம்ம ஹீரோவும் பார்த்து நம்ம ஹீரோயின கேட்கறான், "நீ எதுக்கு இங்க வந்த? உன்ன யார் இங்க வர சொன்னான்ட்டு?" "இல்ல என்ன ஏதுன்னு நான் பார்க்கலான்னு வந்தேன். நல்லா தானே இருந்தான். இப்ப என்னாச்சு?" அப்படிங்கிற மாரி அவளும் கேட்டுக்கிட்டு இருக்கா. அதுக்கு அந்த டாக்டரும் சொல்றான், "நீ ஒரு தடவ ஏதோ அவன காப்பாத்துன. அதுக்காக எல்லாமே சரியாயிடுமா? அவனுக்கு மறுபடியும் உடம்பு சரியில்லாம போச்சு. நீ குடுத்த மருந்த ஏதோ அப்ளை பண்ணி தான் அவன் உடம்பு ஃபுல்லா இப்போ பாய்சன் ஆயிடுச்சு." அப்படிங்கிற மாரி அந்த டாக்டரும் சொல்றான். நம்ம ஹீரோயின், "நிச்சயமா அப்படி ஏற்பட்டிருக்க வாய்ப்பே இல்ல. இது நான் என்னன்னு நான் கண்டுபிடிக்கிறேன்னு" சொல்லிட்டு, அவளும் போய் அந்த இத செக் பண்ணி பார்க்குறா. அப்பதான் அங்கனக்குள்ள ஏதோ ஒரு செடி மாரி இருக்குது. உடனே அத ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு, "இந்த செடி யார் இங்க கொண்டு வந்து வச்சது?" அப்படிங்கிற மாரி கேட்டோனே, "ஏன் என்னாச்சுன்னு?" அங்க கமாண்டர் கேட்கறான். "இது வந்து பாய்சன் செடி. இத வச்சுட்டு பாருங்க உங்க டோரு, விண்டோஸ் எல்லாமே லாக் பண்ணி வச்சிருக்காங்க. அதனால தான் இவனுக்கு மூச்சு திணறல் வந்திருக்குது. இந்த செடிய இங்க கொண்டு வந்து வச்சது யாரு?" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, "விண்டோஸ் எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி விடுங்க." அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் சொல்றா, "கண்டிப்பா அந்த ரூமுக்குள்ள வந்துட்டு இந்த செடிய வைக்கிறாங்கன்னா, அந்த ரூம்ல உள்ளவங்க தான் யாராவது பண்ணியிருக்கணும். யாரு?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் திரும்பி பார்க்குறா. அங்க பார்த்தா ஒரு லேடி நிக்கிறா. உடனே, "நீ யாருன்னு?" கேட்டோனே, அவளும் சொல்றா, "என் பேரு தூ" அப்படிங்கிற மாரி. "நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்னு?" கேட்டோனே, "நான் இங்க வந்து ரூமோட கிளீன் பண்றவ." அப்படிங்கிற மாரி சொன்னோனே, "சரி இந்த செடி எப்படி இங்க வந்துச்சு?" அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோயின் கேட்கிறா. "அத நான் தான் கொண்டு வந்து வச்சேன்." அப்படின்னு சொன்னோனே, நம்ம ஹீரோயின், "நீ எதுக்கு இத கொண்டு வந்து இங்க வச்ச?" அப்படிங்கிற மாரி கேட்கிறா. "எனக்கு தெரியாது இது பாய்சன் செடின்ட்டு. இது நல்லா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கொண்டு வந்து வச்சேன்." அப்படிங்கிற மாரி அவளும் சொல்றா. "இல்ல நீ பொய் சொல்றா. நீ வேணும்னு தான் கொண்டு வந்து வச்சிருக்க." அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோயின் சொல்ல, நம்ம ஹீரோவும் சொல்றான், "என்ன தைரியம் இருந்தா நீ இந்த மாரி பண்ணியிருப்ப. நீ அவன கொல்ல பார்த்திருக்க. அதனால உன்னைய வந்து நான் கைது பண்ணி ஜெயில்ல போடுறேன். உனக்கு தூக்கு தண்டனை" அப்படின்னு சொன்னோனே, அவளும், "ஐயய்யோ! என்னை மன்னிச்சிடுங்க. நான் கண்டிப்பா அந்த மாரி செய்யல. என்னைய மன்னிச்சிடுங்க." அப்படிங்கிற மாரி அவளும் அழுகுறா. ஆனா நம்ம ஹீரோயினும் அவ பக்கத்துல உட்காந்து, "உனக்கு புள்ள குட்டிலாம் இருக்கு, ஃபேமிலிலாம் இருக்குல்ல. அதுக்கு நான் சொன்னபடி கேளு. இதெல்லாம் யார் வைக்க சொன்னான்னு உண்மைய சொன்னியாக்க, நீ வந்து விடுதலை ஆயிரலாம். என்ன செய்ற?" அப்படிங்கிற மாரி கேட்டோனே, அவளும் கொஞ்சம் யோசிக்கிறா. யோசனை பண்ணி பார்த்துட்டு, "சரி நான் உண்மைய சொல்றேன்." அப்படிங்கிற மாரி, அது வந்து இதெல்லாம் செய்ய சொன்னது அப்படிங்கிற மாரி எந்திரிச்சு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே, டக்குன்னு பார்த்தா வாயிலருந்து பிளட் வந்து அப்படியே கீழ விழுந்துறா. நம்ம ஹீரோயினும் செக் பண்ணி பார்த்துட்டு, "இவ இறந்து போயிட்டா." அப்படிங்கிற மாரி சொன்னோனே, நம்ம கமாண்டரும் வந்து பார்க்குறான். ஆமா இவ வாயில வந்து பாய்சன் இருக்கு. அது மெல்ட் ஆயி இவ இறந்து போயிருக்கா. இது யாரு பண்ணான்னு தெரியலன்னு சொன்னோனே,
நம்ம ஹீரோவும் இது யாரு என்ன பண்ணான்னு சொல்லிட்டு உடனே கண்டுபிடிங்கன்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோயினும் சரி நான் இவனுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். நீங்க எல்லாரும் கொஞ்சம் வெளிய போயிருங்க. நான் அப்பதான் இவனுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்க முடியும் அப்படின்னு சொன்னோனே, எல்லாரும் வெளிய வந்துறாங்க. ஆனா வெளிய வந்த நம்ம ஹீரோவும் ஜன்னல் வழியா என்ன உள்ள நடக்குதுன்னு அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கான். ஆனா பின்னாடி வந்த கமாண்டர், "டாடி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க?" அப்படிங்கிற மாரி கேட்டோனே, ஒண்ணும் இல்ல. எதுவும் தப்பு நடந்துறக்கூடாதுல்ல. அதான் அவன் என்ன பண்றான்னு பார்க்குறேன்." அப்படிங்கிற மாரி சொன்னோனே, ஆனா கமாண்டர்ன்னு சொல்றாங்க, "இப்ப ஸ்கைலோட நடவடிக்கை எல்லாமே ரொம்ப சேஞ்ச் ஆயிடுச்சுல்ல. அவ பேசுற விதம், நடந்துக்கிற விதம் எல்லாமே ரொம்ப டிஃபரெண்டா இருக்குல்ல." அப்படிங்கிற மாரி கமாண்டர் சொல்ல, நம்ம ஹீரோவும் அத அப்படியே கேட்டுக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறத உள்ள இருந்து கேட்டுட்டு, "ஓ! நீங்க 2 பேரும் என்னைய பத்தி பேசுறீங்களா? இருங்க." அப்படிங்கிற மாரி அவளும் வெளிய வந்துட்டு நம்ம ஹீரோவ பார்த்து, "இப்ப அவன் ரொம்ப நல்லா இருக்கான். எந்த ஒரு பிரச்சனையும் இல்லங்கிற" மாரி ரொம்ப சாஃப்ட்டா பேசுறான். "நீங்க வேணா போய் பாருங்களேன்." அப்படிங்கிற மாரி. ஆனா நம்ம ஹீரோவும் அவன் தம்பிய பார்க்கறதுக்காக உள்ள வரான். அப்ப கமாண்டரும் சொல்றான், "என்ன திடீர்னு ஸ்கைலர் வந்து ரொம்ப உங்கள பார்த்து ஒரு மாதிரி பேசுறாங்க. எதுவும் உங்களுக்கு வளவிரிக்கிறாங்களா என்ன?" அப்படிங்கிற மாரி கேட்டோனே, நம்ம ஹீரோவும் முறைக்கிறான். உடனே நம்ம ஹீரோயினோட பார்த்து சோஃபிய கூப்பிடுறா, "வாங்க நம்ம ரூமுக்கு போலான்னு." "இல்ல, இல்ல இன்னும் கொஞ்ச நேரம் நல்லா ஃபன்னா விளையாண்டுட்டு போலான்னு" சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் ஹீரோவுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா. அவனும் வெளிய வரான். நம்ம ஹீரோவ பார்த்து, "இன்னைக்கு நைட்டு என் கூட வந்து சாப்பிட வரீங்களா? ட்ரிங்க்ஸ் குடிக்க வரீங்களா?" அப்படிங்கிற மாரி ரொம்ப வழிஞ்சு கொழஞ்சு பேசிக்கிட்டு இருக்கா. அவன ஏன் இவ திடீர்னு இந்த மாரி பேசுறா? அப்படிங்கிற மாரி அவனும் புரியாம, "என்னாச்சு உனக்கு? ஏன் இந்த மாரிலாம் என்ட்ட பேசிக்கிட்டு இருக்கா?" அப்படிங்கிற மாரி கேட்கிறா. இதெல்லாம் பார்த்து சோஃபியும் அப்படி சிரிச்சுக்கிட்டு இருக்கா. ஆனா நம்ம ஹீரோயினும், "ப்ளீஸ் இன்னைக்கு வாங்களேன், இன்னைக்கு என்னோட வந்து டின்னர் சாப்பிடுங்களேன்னு" சொன்னோனே, நம்ம ஹீரோக்கு ரொம்ப கோவம் வந்துருது. "இந்த மாரி பேசுறவளையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத" அப்படிங்கிற மாரி அவனும் அங்கருந்து போவ, நம்ம ஹீரோயின் சிரிச்சுக்கிட்டு, "இது ரொம்ப ஃபன்னா இருந்துச்சுல" அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்கா. அங்கருந்து வந்த ஹீரோவும் நம்ம நிலாவ பார்க்கறதுக்காக வரான். அவளுக்கு உடம்பு முடியாம ஃபீவரா இருக்குது அப்படிங்கிற மாரி அவங்க மெய்டு சொல்றாங்க. "மாத்திரை குடுத்தா சாப்பிடவே மாட்டேங்கிறாங்க. எப்போதும் உங்க பேரே சொல்லி புலம்பிக்கிட்டே இருக்காங்க." அப்படிங்கிற மாரி சொன்னோனே, நம்ம ஹீரோவும் நிலாவ பார்த்து சொல்றான், "நீ ஏன் இந்த மாரி பண்ற? நீ நல்லா சாப்பிடுற, மெடிசன்லாம் எடுத்துக்கணும்னு" சொன்னோனே, "எனக்கு அதெல்லாம் முக்கியம் இல்ல. எனக்கு நீ தான் முக்கியம். நீ என் பக்கத்துல இருந்தாலே போதும்." அப்படிங்கிற மாரி நிலாவும் சொல்றா. நம்ம ஹீரோவும், "கண்டிப்பா இனிமே உன் கூட இருப்பேன். நீ எதுக்கும் கவலைப்படாத." அப்படிங்கிற மாரி சொன்னோனே, "அப்படியா உண்மையிலே நீங்க என் கூட இருப்பீங்களா? இன்னைக்கு நீங்க என்னோட தான் இருப்பீங்களா?" அப்படிங்கிற மாரி அவளும் கேட்கிறா. நான் உடனே அதுக்கு ஹீரோவும், நான் நிச்சயமா உன் கூடயே இருக்கேன். நீ எதுக்கும் கவலைப்படாத." அப்படிங்கிற மாரி சொன்னோனே, நம்மளுக்கு மேரேஜ் ஆகி 1 மாசம் ஆகுது. ஆனா இன்னும் எதுவுமே நடக்கலைல்ல அப்படிங்கிற மாரி அவ சொல்லும்போது தான், இவனுக்கு என்னமோ நம்ம ஹீரோயின் ஞாபகம் வருது. ஹீரோயினோட இருந்தத ஞாபகப்படுத்தி பார்த்துட்டு, எனக்கு ஏன் திடீர்னு அவ ஞாபகமா இப்படி வந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிற மாரி அவனே யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கான். நிலாவும், "என்ன சொல்றீங்க? நீங்க இன்னைக்கு என் கூட இருப்பீங்களா?" அப்படிங்கிற மாரி கேட்டோனே, இருக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அந்த கமாண்டர் வந்துறான். வந்துட்டு, "ஒரு அர்ஜென்ட் மேட்டர் உங்கட்ட பேசணும். சீக்கிரம் வாங்கன்னு" சொன்னோனே, உடனே இவனும் எந்திரிச்சு போறான். உடனே நிலா கேட்கறாங்க, "எங்க போறீங்க?" அப்படின்ட்டு. "எனக்கு ஒரு அர்ஜென்ட்டா ஒரு ஒர்க் இருக்குது. நான் அத முடிச்சுட்டு வரேன். நீ தூங்கு" அப்படிங்கிற மாரி அவனும் அங்கருந்து போயிறான். பாவம் நிலாக்கு இன்னைக்கு ஏமாற்றம் போல இருக்குது. அடுத்த நாளும் விடிஞ்சிருது. பார்த்தா நம்ம ஹீரோயின் உட்கார்ந்து கார்டன்ல ஏதோ கிட்டார் மாரி அப்படியே வாசிச்சுக்கிட்டு இருக்கா. அங்க உள்ள மேடு எல்லாரும் ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம ஹீரோயின் அந்த கிட்டார வந்து சோஃபிட்ட குடுக்க, சோஃபியும் வாங்கி வச்சுக்கிறா. நம்ம ஹீரோயின் கிட்டார் ப்ளே பண்ணத நம்ம ஹீரோ நிண்டு பார்த்துக்கிட்டு தான் இருந்திருக்கான். அப்பதான் சோஃபியும் வந்து நம்ம ஹீரோயின பார்த்து கேட்கிறா, "வர வர உங்க நடவடிக்கை எல்லாமே மாறிப்போச்சு மேம். நீங்க வந்து காதல்ல விழுந்துட்டீங்கன்னு நெனைக்கிறேன். எனக்கு என்னமோ உங்க ஹஸ்பண்ட நீங்க லவ் பண்றீங்களோ?" அப்படிங்கிற மாரி சோஃபி கேட்டோனே, அதுக்கு நம்ம ஹீரோயின் சிரிச்சுக்கிட்டு, "நானாவது அவன லவ் பண்றாவது. அவனையெல்லாம் இப்ப யாராவது லவ் பண்ணுவாங்களா?" அப்படிங்கிற மாரி கன்னா பின்னான்னு அவ ஹஸ்பண்ட பத்தி பேசிட்டு இருக்கும்போது, அங்க வந்து ஹீரோ நின்றான். என்ன தைரியம் தான் என்னைய பார்த்து இந்த மாரிலாம் நீ பேசுவ?" அப்படிங்கிற மாரி சொன்னோனே, அவளும், "ஐயய்யோ! நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. நான் சொல்ல வந்ததே வேற." அப்படிங்கிற மாரி அவளும் பேச்ச மாத்தி மாத்தி பேச, உடனே நம்ம ஹீரோ, "எப்ப பார்த்தாலும் நீ இந்த மாரி பேச்ச மாத்தி மாத்தி பேசுற. உன் நடவடிக்கையே சரியில்ல. உனக்கு நான் வந்து பனிஷ்மென்ட் குடுக்குறேன். இந்த நைட்டு ஃபுல்லா நீ வந்து நீலிங் டவுன் போடணும்." அப்படிங்கிற மாரி பனிஷ்மென்ட் குடுக்குறான். ஆனா நம்ம ஹீரோயின், "அதெல்லாம் என்னால முடியாதுப்பா." அப்படிங்கிற மாரி சொல்ல, "ஓ! அப்படியா? நீ செய்ய மாட்டியா? அப்ப உனக்கு பதிலா உன்னோட மெய்டுங்க செய்யட்டும்ன்னு" சொன்னோனே, அங்க உள்ள எல்லாரும் உட்கார்ந்து அப்படி நீல் டவுன் போடுறாங்க. உடனே அத பார்த்தோன நம்ம ஹீரோயின், "என்ன இது அட்டகாசமா இருக்குது. இதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லதில்ல." அப்படிங்கிற மாரி அவளும் சொல்றா. "அப்புறம் நீ போடு." அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோவும் சொல்லிட்டு அங்கருந்து போக, வேற வழி இல்லாம நம்ம ஹீரோயின் சரின்னு ஒத்துக்கிறா. அதோட பார்த்தா அவ ரூம்ல நம்ம சோஃபி மட்டும் தான் நீல் டவுன் போட்டுக்கிட்டு இருக்கா. இவளும் உட்கார்ந்து நல்லா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா. உடனே சோஃபி சொல்றா, "மேடம் ரொம்ப நைட் ஆயிடுச்சு. சார் வந்தாலும் வந்துருவாங்க. பேசாம வந்து நீல் டவுன் போட்டுருங்க." அப்படிங்கிற மாரி சொன்னோனே, "அதெல்லாம் அவர் வரும்போது பார்த்துக்கலாம்." அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோயின் சொல்றா. "இல்ல, இல்ல இங்க வந்து ஸ்பை யாராவது இருப்பாங்க. போட்டு குடுத்துருவாங்கன்னு" சொன்னோனே, "ஐய்யய்யோ! ஸ்பையா? இத முன்னாடியே சொல்லக்கூடாதா?" அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோயினும் ஓடி வந்து நீல் டவுன் போடுறா. ஆனா கொஞ்ச நேரத்துல, "ஐயோ! கால் வலிக்குதே! சோஃபி நீ போய் பாரு அவர் வராரா இல்லையா?" அப்படிங்கிற மாரி சொன்னோனே, சோஃபி சரி நான் என்னன்னு பார்த்துட்டு வரேன்ட்டு அவளும் போறா.
போன சோஃபி ரொம்ப நேரமா வரவே இல்ல. என்னாச்சு இவளையும் காணோம். நானே அவட்ட போய், "என்ன இன்னும் வரல? நான் எவ்வளோ நேரம் நீல் டவுன் போடுறது?" அப்படிங்கிற மாரி கேட்கறேன்னு சொல்லிட்டு, இவளும் நம்ம ஹீரோ ரூமுக்கு வந்துகிட்டு இருக்கா. எங்க இவன காணோமே அப்படின்னு சொல்லிட்டு அவ திரும்பி பார்க்கறா. பார்த்தா அவன் குளிக்கிறதுக்கா ரெடி ஆகிட்டு இருக்கான் போல இருக்குது. உடனே அவன பார்த்தோனே நம்ம ஹீரோயின் வெட்கத்துல கண்ண மூடிக்கிறா. "என்ன நீ இப்படி நிக்கிறான்ட்டு?" அதுக்கு அவனும் கத்துறான். "நீ எதுக்கு என் பாத்ரூம்குள்ள வந்தான்ட்டு?" "சரி, சரி நான் இங்கேருந்து போறேன்ப்பா" அப்படிங்கிற மாரி அவளும் போகும்போது, கால் தடுமாறி கீழ விழுகுறவ, அப்படியே நம்ம ஹீரோ கட்டியிருந்த டவல உருவிக்கிட்டே விழுந்துறா. உடனே நம்ம ஹீரோ நேக்கடா அப்படியே நிக்கிறான். உடனே இவள பார்த்துட்டு, "அடி பாவி எதுக்குடி கீழ விழும்போது என் டவல உருவுனா?" அப்படிங்கிற மாரி அவனும் கேட்க, "நீ வேற நானே கீழ விழும்போது ஏதோ கை தவறி உன் டவல எடுத்துட்டேன் அவ்வளோதான்." அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோயினும் எந்திரிச்சு நின்டுகிட்டு இருக்கா. உடனே நம்ம ஹீரோ, "உன்னையெல்லாம் யாரு உள்ள விட்டது?" அப்படிங்கிற மாரி சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கும்போது, இந்த கமாண்டர் வந்துறான். வந்தவன் நம்ம ஹீரோட்ட சொல்றான், "கிராண்ட்மாக்கு உடம்பு முடியல. உங்கள கூப்பிட்டாங்கன்னு" சொன்னோனே, நம்ம ஹீரோ, "என்னது கிராண்ட்மாக்கு உடம்பு முடியல?" அப்படிங்கிற மாரி அவனும் ரொம்ப கவலைப்படுறான். உடனே நம்ம ஹீரோயினு, "யாரு திடீர்னு கிராண்ட்மா புது கேரக்டர்?" அப்படிங்கிற மாரி அவளே அவளுக்குள்ள கேள்வி கேட்டுக்கிட்டு நிக்கிறா. அதோட ஹீரோ, ஹீரோயினும் அவங்க பாட்டிய பாக்குறதுக்கா வராங்க. பார்த்தா அவங்க பாட்டிக்கு ஏதோ ஆஸ்துமா போல இருக்குது. இப்ப ரொம்ப முத்திருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாவம் பிளட் வாமிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இத பார்த்துட்டு நம்ம ஹீரோ ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கான். அதோட அவங்களும் அப்படியே வாமிட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் பார்த்துக்கிட்டு இருக்கா. ஆனா இவங்களுக்கு ரொம்ப சளி நெஞ்சில புடிச்சிருக்கு போல இருக்குது. அதனால தான் அப்படி வாமிட் பண்றாங்க. இத சீக்கிரமா நம்ம சரி செஞ்சிடலாம் அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோயின் யோசனை பண்ணிட்டு இருக்கா. ஆனா அங்க உள்ள டாக்டரும் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கான். சாரி இனிமே உங்க பாட்டிய நான் அப்படிங்கிற மாரி சொன்னோனே, நம்ம ஹீரோ கோவம் வந்துருது. "வாய மூடு. உனக்கு இதே வேலையா போச்சு. எப்ப பார்த்தாலும் யாரையும் காப்பாத்த முடியாது, காப்பாத்த முடியாதுன்னு சொல்லிக்கிட்டே இரு" அப்படிங்கிற மாரி சொல்லும்போது, அவங்க பாட்டி நம்ம ஹீரோயின பார்த்துட்டு, "இதுதான் உன் ஒய்ஃபா?" அப்படிங்கிற மாரி கேட்கறாங்க. நம்ம ஹீரோ ஆமான்னு சொன்னோனே, "உன் ஒய்ஃப் ரொம்ப அழகா இருக்கா" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின பக்கத்துல கூப்பிட, நம்ம ஹீரோயின் வரா. "என் பேரன் ரொம்ப நல்லவன். பாவம் அவனுக்கு அன்பு காட்டத் தெரியாது. ஏன்னா சின்ன வயசுல அவங்க அம்மா இறந்து போயிட்டாங்க. அதான் இந்த மாரி வளர்ந்துட்டான். நீ அவன நல்லபடியா பார்த்துக்கமா" அப்படிங்கிற மாரி அவங்க பாட்டி சொல்ல, நம்ம ஹீரோயின், "எனக்கு புரியுது பாட்டி. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. இப்போ உங்க உடம்ப தான் பார்க்கணும்னு" சொல்லிட்டு அவளும், "சரி நான் உங்கள வேணா செக் பண்ணி பார்க்குறேன்ட்டு" அப்படி செக் பண்ணி பார்க்குறா. நம்ம ஹீரோவும் சொல்றான், "என்ன எங்க பாட்டிக்கு குணமாயிருமா? சரி பண்ணிடலாமா?" அப்படிங்கிற மாரி கேட்குறான். சரி பண்ணிரலாம். நான் சொல்ற மாரி சில மெடிசின்லாம் எடுத்துக்கிட்டா கண்டிப்பா உங்க பாட்டி வந்து கியூர் ஆயிருவாங்க." அப்படிங்கிற மாரி சொன்னோனே, நம்ம ஹீரோயின், "நீ சொல்றதெல்லாம் உண்மையா?" அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போது, அந்த டாக்டர், "ஐயய்யோ! இவங்களுக்கு ரொம்ப முத்திருச்சு. இவங்க பொய் சொல்றா" அப்படிங்கிற மாரி சொன்னோனே, நம்ம ஹீரோ, "நீ வாய மூடி. மொத நீ இங்கேருந்து போ. எதா இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன்." அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோவும் சொல்றான். நம்ம ஹீரோயினும் சொல்றா, "உங்க பாட்டிய கண்டிப்பா நான் கியூர் பண்ணிருவேன். இது ஒரு பெரிய மேட்டரே இல்ல. எனக்கு தெரிஞ்ச மெடிசின வச்சு நான் கண்டிப்பா கியூர் பண்ணி காட்டுறேன். ஆனா நீ தேவையில்லாம என்ன சந்தேகப்படக்கூடாது. என்னைய டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது." அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோயின் சொல்ல, நம்ம ஹீரோ, "அதெல்லாம் நான் அப்புறமா பார்த்துக்கலாம். மொத எங்க பாட்டிய வந்து கியூர் பண்ணு. அதுதான் முக்கியம்." அப்படிங்கிற மாரி சொன்னோனே, அவளும் ஏதோ ஒரு கசாயம் மாரிலாம் செஞ்சு குடுக்குறா. ஆனா அவங்க பாட்டிக்கு குடுக்குறாங்க. "பாட்டி இப்ப நீங்க எப்படி இருக்கீங்கன்ட்டு." கசாயத்த குடிச்ச அவங்க பாட்டி, "இப்ப முன்ன விட எனக்கு பரவால்ல." அப்படிங்கிற மாரி சொன்னோனே, "ஒண்ணும் பிரச்சனை இல்ல. கொஞ்சம் கொஞ்சமா குணமாயிரும். இன்னும் சில மெடிசின தொடர்ந்து குடுத்தா இவங்க கண்டிப்பா கியூர் ஆயிருவாங்க." அப்படிங்கிற மாரி இன்னும் ஒரு சில மெடிசின்லாம் எடுத்து ஹீரோ கையில குடுக்குறா. குடுத்துட்டு, "இத நான் சொன்னபடி உங்க பாட்டிக்கு குடுத்துட்டு வந்தாலே போதும். உங்க பாட்டி நல்லபடியா ஆயிருவாங்க." அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா நம்ம ஹீரோயின், "சரி நான் போறேன். எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு." அப்படிங்கிற மாரி அங்கருந்து கிளம்பி போறா. அதோட நம்ம ஹீரோ, ஹீரோயினும் அங்கருந்து வந்துகிட்டு இருக்காங்க. பார்த்தா ஒருத்தன் வரான். வந்துட்டு, "ராஜா உங்கள பார்க்கணும்னு கூப்பிட்டாங்க." அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோயின கூப்பிட்டோனே, நம்ம ஹீரோயின், "சரி நான் போய் பார்த்துட்டு என்னன்னு வரேன்னு" சொல்லிட்டு அவளும் அங்கருந்து போறா. ஆனா நம்ம ஹீரோ சொல்றான், "நீ போறது சரி. ஆனா எதுவும் தேவையில்லாம என்ன பத்தி எதுவும் சொல்லக்கூடாதுன்ட்டு." எனக்கு நல்லாவே தெரியும். நான் அப்படிலாம் சொல்ல வர ஆள் கிடையாது." அப்படின்னு சொல்லிட்டு அவளும் வரா. பார்த்தா அந்த ராஜா உட்கார்ந்துகிட்டு இருக்கான். இவன் வந்து நம்ம ஹீரோயினுக்கு என்ன மாரி உறவுன்னு சரியா தெரியல. அதோட இவளும் வந்துட்டு அப்படி மண்டியிட்டு, "ராஜா" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. பக்கத்திலேயே அவங்க அப்பாவும் வந்து நிக்கிறாரு. அந்த நம்ம ஹீரோனோட அப்பாவும். உடனே, "என்ன உன்ன கல்யாணம் பண்ணி வச்சேன். ஆனா நீ எந்த ஒரு நியூஸுமே சொல்லலையே" அப்படிங்கிற மாரி சொன்னோனே, அதுக்கு நம்ம ஹீரோயின் சொல்றா, "என்ன பண்றது? அவருக்கு என்ன சுத்தமா பிடிக்கவே இல்ல. என் பக்கத்திலேயே வரமாட்டேங்கிறாரு. அப்ப நான் எப்படி அவர பத்தி உங்கட்ட சொல்ல முடியும்?" அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோயின் சொல்றா. "நான் உன்னைய கல்யாணம் பண்ணி வச்சதே அதுக்காக தானே. அவனுக்கு நெறைய டேலண்ட் இருக்கு. அவன் அடுத்த ராஜாவா வரக்கூடாது. அதனால அவன் என்னென்ன பண்றான், ஏது பண்றான்ட்டு நீ தான் ஒரு ஸ்பையா இருந்து அந்த வேலையெல்லாம் பார்க்கணும்னு சொல்லி தானே உன்ன அனுப்புனேன்." அப்படிங்கிற மாரி சொன்னோனே, இவளும் சொல்றா, "என்னோட ஸ்கேர் இருந்ததுனால அவரு என்ன அசிங்கப்பட்டுட்டு என் பக்கத்திலேயே வரல. இப்பதான் ஏதோ கொஞ்சமாவது பேசுறாரு. நான் கூடிய சீக்கிரமே நீங்க கேட்ட எல்லா நியூஸும் நான் சொல்றேன்." அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோயின் ரொம்ப பயந்து அப்பாவியா சொல்ற மாரி சொல்றா. அதோட அந்த ராஜாவும் கேட்கிறான், "அம்மா இப்ப உனக்கு மெடிக்கல் ஸ்கில்லாம் நல்லா தெரிஞ்சிருக்கு. நல்லா கியூர் பண்றான்னு கேள்விப்பட்டேன். உனக்கு எப்ப இப்படிலாம் தெரிஞ்சுச்சுன்னு?" கேட்டோனே, அதுக்கு நம்ம ஹீரோயின் சொல்றா, "இல்ல நான் சின்ன குழந்தையா இருக்கும்போது, என் பக்கத்து வீட்டு பாட்டி வந்து இந்த மாரி மெடிக்கல் மருந்தெல்லாம் தயாரிப்பாங்க. நான் அத வாட்ச் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அதுதான் இப்ப எனக்கு ஹெல்ப் பண்ணுது." அப்படிங்கிற மாரி சொன்னோனே, "ஓ! அப்படியா?" அப்படிங்கிற மாரி அவனும் கேட்கிறான். உடனே ராஜாவும், "சரி, சரி. நான் அதுக்காகத்தான் உன்னைய அனுப்புனேன். நான் போன வேலைய மறந்துறாத. நீ இங்கருந்து இப்ப போலாம்." அப்படிங்கிற மாரி ராஜாவும் சொல்ல, உடனே சரின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வரா. உடனே அந்த ராஜாவும் அங்கருந்து போனோனே, அவங்க அப்பா வந்து அவ பொண்ணு பார்த்து கேட்கறாங்க, "நான் உன்ன எதுக்காக அங்க மேரேஜ் பண்ணி அனுப்புனேன்னு உனக்கு தெரியாதா? எவ்ளோ கஷ்டப்பட்டுருக்க. ஆனா நீ கொஞ்சம் கூட அத புரிஞ்சுக்காம இருக்க. அவன் ராஜா ஆகணும்.
நீ ஒரு ராணி ஆகணும். நான் உன்னோட அப்பாவ வந்து ரொம்ப மரியாதையா இந்த இதுல மென்ஷன்லயே நான் வரணும்னு நெனச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனா எதுவுமே நடக்காம இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கியே அப்படிங்கிற மாரி அவங்க அப்பாவும் ரொம்ப வருத்தத்தோட சொல்ல, ஆனா நம்ம ஹீரோயின் சரி சரிப்பா கவலைப்படாதீங்க. கூடிய சீக்கிரமா அங்க என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு நான் உங்கள்ட்ட வந்து சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் போறா. ஆனா இவளுக்கும் தெரியுது. இவங்க எல்லாருமே கெட்டவங்க. நம்ம ஹஸ்பண்டுக்கு எதிரா ஏதோ பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இவளும் சரி சரி அப்படிங்கிற மாரி நான் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த சொல்றேன். கண்டிப்பா உங்க ஆசை எல்லாம் கூடிய சீக்கிரம் நிறைவேறும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கருந்து வரா. ஆனா உங்க அப்பாவும் சொல்றாங்க, கண்டிப்பா என் ஆசையெல்லாம் நிறைவேறணும். அதுக்காகத்தான் உன்னை எடுத்து வளர்த்துக்கிட்டு இருந்தேன். நான் உன் அப்பாவே கிடையாது. இருந்தாலும் பாவம் நீ என்ன பண்ணுவா? எனக்காக நெறைய ஒர்க் பண்றா. இன்னும் நெறைய பண்ணு அப்படிங்கிற மாரி அவ அப்பாவும் சொல்லிக்கிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோயின் அதோட அங்கருந்து வந்துகிட்டு இருக்கா. பார்த்தா நம்ம ஹீரோட யாரோ பேசிட்டு இருக்கிற மாரி இருக்குது. இவளும் டக்குனு ஒளிஞ்சு யார் பேசுறது அப்படிங்கிற மாரி பார்த்துக்கிட்டு இருந்தா, பார்த்தா ஒரு பொண்ணு தான் நம்ம ஹீரோட பேசிட்டு இருக்கா. அந்த பொண்ணு பேரு எலியானா போல இருக்குது. அவ வந்து ஏற்கனவே நம்ம ஹீரோவ லவ் பண்ணியிருப்பா போல இருக்குது. அவளும் சொல்லிக்கிட்டு இருக்கா. நான் உங்கள எவ்வளோ லவ் பண்ணேன். நான் அந்த மேரேஜ கூட எப்படி இருந்தாலும் ஸ்டாப் பண்ணிடலாம். நீங்க வந்துருவீங்கன்னு நான் நெனச்சுக்கிட்டே இருந்தேன். ஆனா நீங்க வரவே இல்ல. ஆனா நீங்க போய் அந்த ஸ்கைலர வந்து மேரேஜ் பண்ணிக்கிட்டீங்க. கடைசில வேற வழி இல்லாம நானும் மேரேஜ் பண்ணிட்டேன். ஆனா நான் உங்கள தான் நெனச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாரி அந்த பொண்ணு ரொம்ப வேதனையோட சொல்லிட்டு இருக்கும்போது, நம்ம ஹீரோவும் சொல்றான். ஆனா உனக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. இனிமே இத பத்தி பேசுறது அவசியம் இல்ல. இனிமே இத விட்டுடு அப்படிங்கிற மாரி அவனும் சொல்ல, ஆனா அவளும் கேட்க மாட்டேங்கிறா. என் மனச எப்படி மாத்திக்க முடியும்? நான் உங்கள தான் இன்னும் நெனச்சுக்கிட்டு இருக்கேன். உங்களால மட்டும் எப்படி முடியும்? நீங்க வந்து அந்த ஸ்கைலர் மட்டும் கல்யாணம் பண்ணிக்காம, இன்னொரு ஒரு பொண்ணையும் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. இவங்க எல்லாத்தையும் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. ஆனா உங்களுக்கு என் ஞாபகம் மட்டும் வரலையா? அப்படிங்கிற மாரி அவளும் சொல்ல, அதுக்கு நம்ம ஹீரோ ரொம்ப கண்ண மூடிட்டு அமைதியா இருந்துட்டு, "ப்ளீஸ் இத பத்தி நீ இனிமே பேசாத" அப்படிங்கிற மாரி அவனும் சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனா இவளோ என்னால உன்னைய மறக்கவே முடியலங்கிற மாரி நம்ம ஹீரோவ அப்படியே ஹக் பண்ணிக்கிறா. இதெல்லாம் ஒளிஞ்சு நின்று பார்த்துட்டு நம்ம ஹீரோயின், ஆஹா! பெரிய லவ் ஸ்டோரியா இருக்கும் போல இருக்குது. சரி, சரி நம்ம இங்கருந்து மெதுவா போயிடலாம்ன்னு சொல்லிட்டு, நம்ம ஹீரோயின் அப்படியே மெதுவா, மெதுவா நடந்து போம்போது, ஏதோ சத்தம் கேட்குதுன்னு அவளும் திரும்பி பார்க்குறா. திரும்பி பார்த்துட்டு, "யார் அங்கே?" அப்படின்னு கேட்டோனே, நம்ம ஹீரோயின் தான், "ஐயய்யோ! ஒண்ணும் இல்ல. நான் சும்மா இந்த பக்கமா வந்தேன். மத்தபடி நான் எதுவுமே பார்க்கல. உங்க வேலைய நீங்க கன்டின்யூ பண்ணுங்க. நான் வரேன்." அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோயின் அங்கருந்து போறா. உடனே நம்ம ஹீரோ நில்லு, "நீ என்ன இங்க வந்து ஒட்டு கேட்டுக்கிட்டு இருக்கியா?" அப்படிங்கிற மாரி கேட்டோனே, "நான் ஒண்ணும் ஒட்டுலாம் கேட்க வரல. நான் சும்மா தான் இந்த பக்கமா நடந்து வந்தேன். உங்களுக்குள்ள என்ன நடக்குதுன்னு எனக்கு என்ன தெரியும்? எனக்கு எதுவுமே தெரியாது. அப்படியே தெரிஞ்சாலும் நீ யார்ட்டயும் வெளியலாம் சொல்ல மாட்டேன்." அப்படிங்கிற மாரி சொன்னோனே, உடனே அவளும் பார்த்துட்டு, "ஓ! நீ தான் ஸ்கைலரா?" அப்படிங்கிற மாரி கேட்கிறா. "ஆமாமா. நான் தான் ஸ்கைலர். இவரோட ஹஸ்பண்ட்." "ஆமா உனக்கு தான் மேரேஜ் ஆயிடுச்சுல?" அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோயினும் அவள பார்த்து கேட்க, அந்த எலியனாவும் சொல்றான், எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சுன்ட்டு. "அப்புறம் என்ன இங்க தனியா நைட்ல நின்னுகிட்டு என் புருஷன் கூட பேசிக்கிட்டு இருக்கா? போ" அப்படிங்கிற மாரி சொல்லும்போது, நம்ம ஹீரோ "என்ன நீ இந்த மாரிலாம் பேசிக்கிட்டு இருக்கா? பேசாம வா என் கூட" அப்படிங்கிற மாரி அவ கைய பிடிச்சு இழுத்துக்கிட்டு போயிறான். உடனே நம்ம ஹீரோயின் "கைய விடுங்க. எனக்கு ரொம்ப வலிக்குது. ஏன் இந்த மாரி ஹார்ஷா நடந்துக்கிறீங்க?" அப்படிங்கிற மாரி கேட்டோனே, "சரி ராஜா உன்ன எதுக்கு கூப்பிட்டாரு? என்ன சொன்னாரு?" அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோயின் கேட்க, உங்கள பத்தி கேட்டாரு. நான் எதுவுமே தெரியாது அப்படிங்கிற மாரி சொல்லிட்டேன்" அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் சொல்றா. "ஆனா அவருக்கு தெரியும் என்னைய பத்தி தான் கேட்பாருன்னு. ஆனா நீ என்னைய பத்தி எதுவுமே அவர்ட்ட சொல்லக்கூடாது" அப்படிங்கிற மாரி நான் ஹீரோவும் சொல்ல, "நான் அந்த மாரிலாம் பொண்ணு இல்ல. நீங்க நெனைக்கிற மாரி. நான் ரொம்ப நல்லவ" அப்படிங்கிற மாரி இவளும் சொல்லிக்கிட்டு இருக்கா. அதுக்கு அவனும் சரி, சரி அதெல்லாம் போதும். முதல்ல எங்க பாட்டிக்கு தேவையான மருந்துலாம் ரெடி பண்ணு அப்படிங்கிற மாரி அவ கைய பிடிச்சு டக்குன்னு இழுக்க, நம்ம ஹீரோயின் அப்படியே க்ளோஸா வந்து நிக்கிறா. உடனே 2 பேரும் ஒத்த ஒத்த அப்படி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. உடனே நம்ம ஹீரோயின் சரி கைய விடுங்க நான் போய் உங்க பாட்டிக்கு போய் மருந்து செஞ்சு கொண்டு வரேன் அப்படிங்கிற மாரி அவளும் போவ. அதுக்கு நம்ம ஹீரோவும் சரி, சரி நானும் உன் கூட வரேன். நீ என்ன மருந்து தயாரிக்கிறன்னு நானும் பார்க்கணும் அப்படிங்கிற மாரி அவனும் வரான். ஆனா நம்ம ஹீரோயின் போனோனே அவன் அப்படியே அவன் கைய பார்க்குறான். உன் கை எவ்ளோ சாஃப்ட்டா இருக்கு. ஆனா நீ முன்ன மாரிலாம் இல்ல அப்படிங்கிற மாரி யோசனை பண்ணிட்டு, இரு இரு நானும் வரேன் அப்படிங்கிற மாரி வரான். ஒரு வழியா அவங்க பாட்டியும் கொஞ்சம் கியூர் ஆயி எந்திரிச்சு உட்காந்துட்டாங்க. அவங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க நம்ம ஹீரோயின பார்த்து. "நீ குடுத்த மருந்தெல்லாம் எனக்கு நல்லபடியா வேலை செய்யுது. இனிமே நான் எனக்கு வந்து அவ்வளோ சீக்கிரம் சாவுலாம் வராது. நான் இன்னும் ஒரு 20 வருஷமாவது வாழ்வேன்" அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராஜான்னு ஒருத்தன பார்த்து, "சரி, சரி இப்பதான் எனக்கு குணமாயிடுச்சுல நீ போ" அப்படிங்கிற மாரி சொன்னோனே, அவரும் எந்திரிச்சு போறாரு. அநேகமா இவர் வந்து ஹீரோவோட சித்தப்பாவா இருக்கலாம்னு நெனைக்கிறேன். அவர் போனோனே, இந்த பாட்டியும் நம்ம ஹீரோயின கூப்ட்டு, நான் ரொம்ப வருஷத்துக்கு வாழணும். ஆனா உங்களுக்கு 2 பேருக்கும் மேரேஜ் ஆயிடுச்சு. நீங்க எப்ப 2 பேரும் எனக்கு ஒரு குட் நியூஸ் சொல்லப் போறீங்க? ஏன்னா என் கொள்ளு பேரன் பேரத்திலாம் இந்த பிளேஸ்ல வச்சு விளையாடணும். நான் அத பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். அதனால இன்னைக்கு நீங்க இங்கேயே ஸ்டே பண்ணுங்க அப்படிங்கிற மாரி அவங்க பாட்டி சொல்ல, வேற வழி இல்லாம 2 பேரும் சரின்னு ஒத்துக்குறாங்க. அவளும் அவங்களுக்கு ரூம் குடுத்து 2 பேரையும் ஒண்ணா தங்க வைக்கிறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோவும் சொல்றான், "நீ நானும் இந்த ரூம்ல தான் படுக்க போறோம். ஆனா எந்த ஒரு ட்ரிக்கும் பண்ணி என்னட்ட வந்து பக்கத்துல வரக்கூடாது" அப்படிங்கிற மாரி சொன்னோனே, ஹீரோயின் "நான்லாம் உன் பக்கத்துல வரமாட்டேன். நீ ஏன் அந்த மாரி நெனைக்கிறேன்ட்ட." நீ தானே எனக்கு ட்ரக்ஸ் குடுத்த அன்னைக்கு அன்னைக்கு வந்து அந்த மாரி நடக்க வச்ச" அப்படிங்கிற மாரி சொன்னோனே, உடனே நம்ம ஹீரோயின் "அதெல்லாம் பழசுப்பா. இப்ப ஏன் ஞாபகப்படுத்துறா? இனிமே நிச்சயமா நான் உன் பக்கமே வரமாட்டேன்" அப்படின்னு சொன்னோனே,
நம்ம ஹீரோ சரி, சரி நான் பெட்ல படுக்கிறேன். நீ வந்து ஃப்ளோர்ல படுத்துக்கோன்னு சொல்லிட்டு அவன் பெட்ல படுக்க, நம்ம ஹீரோயின் ஓடி வந்து பெட்ல படுத்துறா. "என்னது நீ மட்டும் பெட்ல படுக்க, நான் மட்டும் கீழ படுக்கவா? என்னாலலாம் முடியாதுப்பா" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அங்க யாரோ வர மாரி சத்தம் கேட்குது. உடனே டக்குனு உங்க 2 பேரும் ஒண்ணா அப்படி இருக்கிற மாரி இருந்தோனே, அந்த லேடியே வந்தவங்க, "ஐயய்யோ! சாரி, சாரி கதவு தொறந்து இருந்துச்சா, அதனால தான் வந்துட்டேன். ஒண்ணும் இல்ல பாட்டி உங்களுக்கு எதுவும் வேணுமான்னு கேட்க சொன்னாங்க. ஒண்ணும் வேண்டாம்ல. சரி நான் இங்கேருந்து வரேன்னு" சொல்லிட்டு அவளும் ரொம்ப வெட்கப்பட்டுட்டு போக, இங்க நம்ம ஹீரோ, ஹீரோயின் அப்படியே ஒண்ணா இருக்கிற மாரி சும்மா ஆக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. உடனே நம்ம ஹீரோயின், "அப்பாடா அந்த பொம்பள போயிருச்சா" அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது, நம்ம ஹீரோ கேட்கிறான், "நீ ரூமுக்கு வரும்போது கதவ சாத்திட்டு வரமாட்டியான்ட்டு?" எனக்கு கதவு சாத்தி பழக்கம் இல்லையே. நீ கதவு சாத்தக்கூடாதா?" அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோயின் கேட்க, நம்ம ஹீரோ, "நீ எப்ப பார்த்தாலும் இவன் கூட அப்படியே வம்பு பண்ணிக்கிட்டு இருக்கான்ட்டு" அவனும் அப்படியே அவள பார்க்குறான். உடனே நம்ம ஹீரோயின், "சரி, சரி அதான் அவ போயிட்டால கீழ இறங்கு" அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோவ தள்ளி விட, நம்ம ஹீரோவும் படுத்துட்டு, "சரி படுக்கிறது சரி, எக்காரணத்த கொண்டும் என் பக்கம் வரக்கூடாது" அப்படிங்கிற மாரி அவனும் சொல்றான். நம்ம ஹீரோயின், "நானும் வரமாட்டேன், நீனும் வரக்கூடாதுப்பா" அப்படிங்கிற மாரி அவளும் திரும்பிட்டு, கடைசில 2 பேரும் ஒத்த ஒத்த போர்வைய இழுத்துக்கிட்டு, அப்படியே சண்டை போட்டுக்கிட்டு தூங்கிருதுங்க. அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோயின் வந்து கதவு திறக்க போறா. அந்த எலினா தான் வந்து நிக்கிறா. கையில தட்டுல ஏதோ ஸ்வீட்ஸ்லாம் வச்சுக்கிட்டு இருக்கா. உடனே "உனக்கா சாப்பாடு கொண்டு வந்துக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பார்க்கறா. பார்த்தா அங்க தான் நம்ம ஹீரோவும் இருக்கான். உடனே "ஓ! ஜான்சன் இங்க தான் இருக்கானா?" அப்படிங்கிற மாரி அவ கேட்டோனே, நம்ம ஹீரோயின், "ஆமாம்மா, அவனும் இங்க தான் இருக்கான். நீ எதுவும் பேசுறதா இருந்தா உள்ள போய் பேசும்மா" அப்படிங்கிற மாரி சொன்னோனே, "இல்ல, இல்ல நான் அவளலாம் பார்க்க வரல. உனக்காக தான் இத கொண்டு வந்தேன். இந்தா" அப்படின்னு சொல்லிட்டு அவளும் அங்கருந்து வந்துறா. வந்தவ கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஹீரோவ பார்த்துட்டு, "என்ன ஜான்சன் இந்த மாரி நடந்துக்கிறா? உன் பொண்டாட்டிய நீ அந்த அளவுக்கு நேசிக்கிறியா? நீ என்னைய மறந்துட்டியா?" அப்படிங்கிற மாரி அவளும் ஏதேதோ சொல்லி அழுதுகிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் இதெல்லாம் தூரமா நிண்டு கவனிச்சு வேடிக்கை பார்த்துக்கிட்டு, ஆஹா! இங்க பெரிய லவ் ஸ்டோரியே போய்க்கிட்டு இருக்கும் போல இருக்குன்ட்டு, இதெல்லாம் அவ ரசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோவ "போதும் இதுக்கு மேல இத பத்தி பேசாத இல்லைன்னா என்னை மறந்துரு" அப்படிங்கிற மாரி அவனும் சொல்ல, அவன் "நான் எப்படி உன்னைய மறக்குவேன்?" அப்படிங்கிற மாரி திரும்ப திரும்ப எதுவும் சொல்லிக்கிட்டு இருக்கா. "நான் உன் கூட வாழணும், உன் குழந்தைய நான் சுமக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா இன்னைக்கு உன் குழந்தை வேற ஒரு பொண்ணோட வயித்துல வளர்றத என்னால எப்படி தாங்கிக்க முடியும்?" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஹக் பண்ண வரா. ஆனா நம்ம ஹீரோ நவுண்டோனே டக்குனு அந்த ஏரிக்குள்ள விழுந்துறா. உடனே விழுந்தோனே, "என்னை காப்பாத்து ஜான்சன், என்னை காப்பாத்து" அப்படிங்கிற மாரி கத்துனோனே, நம்ம ஹீரோயின் பயந்து ஓடி வந்து, "ஐயோ! அந்த பொண்ண காப்பாத்துங்க. என்ன நிண்டு பார்த்துக்கிட்டு இருக்கீங்க?" அப்படிங்கிற மாரி கேட்டோனே, நம்ம ஹீரோ திரும்பி பார்த்துட்டு, "அடி பாவி! நீ இங்க தான் நிண்டு ஒளிஞ்சு கேட்டுக்கிட்டு இருக்கியா?" அப்படிங்கிற மாரி கேட்டுட்டு, அது ஒண்ணும் பயப்படுற மாரி பெரிய லேக்கு கிடையாது. அது முழங்கால கூட அந்த தண்ணி கிடையாதுன்னு சொன்னோனே, எலினாவும் எந்திரிச்சு நிக்கிறா. "ஜான்சன் நீ இப்ப ரொம்ப மாறிட்ட. என் மேல உனக்கு கொஞ்சம் கூட அக்கறையே இல்ல" அப்படிங்கிற மாரி அவனும் சொல்ல, உடனே நம்ம ஹீரோவும், "சரி, சரி இங்கேருந்து வா போகலாம்" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கைய பிடிச்சுட்டு அங்கருந்து போறான். இவளும் வந்து கத்திக்கிட்டு இருக்கா. "ஸ்கைலர் நீ தான் அவன இந்த அளவுக்கு மாத்திட்டியா? உன்னைய சும்மா விட மாட்டேன்" அப்படிங்கிற மாரி இவளும் சொல்லிக்கிட்டு இருக்கா. அதோட நம்ம ஹீரோவும் கூட்டிட்டு அதோட அவன் ஊருக்கு வந்துட்டான் போல இருக்குது. உடனே இவன பார்த்தோனே, அந்த நிலா பொண்ணு, "நீங்க வந்துட்டீங்களா? நான் உங்கள ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணேன்" அப்படிங்கிற மாரி அவளும் சொல்ல, நம்ம ஹீரோ, "ஆமா நானும் உன்னைய பார்க்காம ரொம்ப மிஸ் பண்ணேன்" அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்கான். உடனே இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கிறத பார்த்துக்கிட்டு நம்ம ஹீரோயின், சரி, சரி இவன இன்னும் கொஞ்சம் நம்ம கடுப்பேத்துவோம்ன்னு சொல்லிட்டு, உடனே நம்ம சோஃபிய பார்த்துட்டு, "சோஃபி நீ வந்துட்டியா? நான் உன்னைய ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணேன். நீ இல்லாம நான் எவ்வளோ ஏங்கி போயிட்டேன்னு தெரியுமா?" அப்படிங்கிற மாரி அவள ஹக் பண்ண, நம்ம ஹீரோ ஓரக்கண்ணால அவங்க 2 பேரும் பேசுறத கவனிச்சுக்கிட்டு இருக்கான். உடனே நம்ம ஹீரோயினும் சோஃபிய பார்த்து, "சீக்கிரம் வா நம்ம 2 பேரும் இன்னைக்கு ஒண்ணாவே ஸ்டே பண்ணுவோம்" அப்படிங்கிற மாரி கூட்டிட்டு போனோனே, நம்ம நிலா இதான் சாக்குன்ட்டு, "என்ன இவ ஒரு மாரி நடந்துக்கிறா? இதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லாவே இல்ல. அதுவும் அவன் மெய்டோட இவ்ளோ குளோஸா இருக்கா? எனக்கு என்னமோ இது வேற மாரி தெரியுது" அப்படிங்கிற மாரி நிலாவும் ஏதோ வேதம் ஓதிட்டு இருக்க, நம்ம ஹீரோக்கு அப்படியே ஒரு டவுட்டு. உடனே நம்ம ஹீரோ அந்த டென்ஷன்ல, "சரி, சரி என்னால இன்னைக்கு ஸ்டே பண்ண முடியாது. நான் நாளைக்கு வரேன்" அப்படிங்கிற மாரி அவனும் அங்கருந்து பாவம் போயிறான். உடனே இவளும், "இன்னைக்கே அவன் வரமாட்டானா? இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான். நான் என்னதான் பண்ணுவேன்? போற வாரம் ஸ்கைலர் பின்னாடி இவன் சுத்திக்கிட்டு இருக்கானே. என்னால அவன வந்து கண்ட்ரோல் பண்ணவே முடியலன்ட்டு" இங்க நிலாவும் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கா. இங்க நேரா ஹீரோயின் ரூமுக்கு வந்த நம்ம ஹீரோவும் கோவமா கதவ உடைச்சுக்கிட்டு உள்ள வரான். அங்க பார்த்தா நம்ம ஹீரோயினுக்கு நம்ம சோஃபி மசாஜ் பண்ணிக்கிட்டு இருக்கா. உடனே அத பார்த்தோனே நம்ம ஹீரோ வந்து கடந்து கத்துறான். "ச்சீ! நீ என்ன இந்த மாரி கேவலமான பொண்ணா இருக்கா?" அப்படிங்கிற மாரி. நம்ம ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல. "நீ என்ன சொல்லிக்கிட்டு இருக்கான்ட்டு?" "ஆமா நீனும் சோஃபியும் இவ்ளோ குளோஸாவா இருப்பீங்க? நீ என்ன அந்த மாரி பொண்ணா? உனக்கு வெட்கமா இல்லையா?" அப்படிங்கிற மாரி சொன்னோனே, நம்ம ஹீரோயின், "என்னது குளோஸா இருக்கமா? ஏன் என் கூட இருந்தா என்ன? என் ஃப்ரெண்டு மாரிலாம் என் கூட இருப்பாங்களா? ஒண்ணா ஸ்டே பண்ண மாட்டாங்களா?" அப்படிங்கிற மாரி அவளும் சொல்ல, ஆனா இவனும் தப்பா புரிஞ்சுகிட்டு சொல்றான். "உனக்கு இத சொல்ல வெட்கமா இல்ல?" அப்படிங்கிற மாரி. உடனே, "இது என்ன சொல்லிக்கிட்டு இருக்க? எனக்கு ஒண்ணுமே புரியலையே" அப்படிங்கிற நம்ம ஹீரோயின் சொல்ல, அதுக்கு சோஃபியும் சொல்றா, "இல்ல இங்க சில பேர் இருக்காங்க. அவங்க புருஷன்ட்ட சுகம் கிடைக்காட்டி, அவங்க வேற ஒரு பொண்ணோட்ட இருப்பாங்க. அதனால தான் சாரும் அந்த மாரி நெனச்சுட்டு பேசுறாங்கன்னு" சோஃபி சொல்ல, நம்ம ஹீரோயின், "நீ நெனைக்கிற மாரி ஆளு நான் இல்ல" அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்ல, ஆனா இதெல்லாம் கேட்கிற மனநிலைமையில நம்ம ஹீரோவும் இல்ல. அவனா, "நீ தப்பான பொண்ணு. நான் உன்னைய கூட இப்படி இருப்பான்னு நெனச்சு கூட பார்க்கலன்னு" அவனும் ஏதேதோ பேசிக்கிட்டு இருக்கான்.
அதோட சோஃபி நம்ம ஹீரோவ பார்த்து, "நீங்க நெனைக்கிற மாரி மேடமுக்கும் எனக்கும் ஒண்ணுமே இல்ல சார். நாங்க 2 பேரும் நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸா தான் இருக்கோம். மன்னிச்சுக்கிருங்க." அப்படிங்கிற மாரி சொன்னோனே, உடனே அவனும் சரி நீ இங்கேருந்து கிளம்பி போ வெளிய அப்படிங்கிற மாரி சொன்னோனே, அவளும் அங்கருந்து கிளம்பி போயிறா. உடனே நம்ம ஹீரோயின், "என்ன நீங்க இந்த மாரிலாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே, அவன் நம்ம ஹீரோயின நோக்கி அப்படியே பக்கத்துல வந்துகிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் கேட்கிறா, "என்ன நீ என்னைய அடிக்க போறியா?" அப்படிங்கிற மாரி கேட்டோனே, "இனிமேலாம் உன்னைய அடிச்சு எந்த ஒரு பிரயோஜனமும் இல்ல." அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோயின புடிச்சு தள்ளிவிட, நம்ம ஹீரோயின் கோவமா சொல்றா, "இந்த வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. இதெல்லாம் போய் நீ நிலாட்ட வச்சுக்கோ." அப்படிங்கிற மாரி சொன்னோனே, "உனக்கு ரொம்ப வாய் கொழுப்பு ஜாஸ்தியாச்சுல்ல." அப்படிங்கிற மாரி அவனும் சொல்லிட்டு, டக்குனு வந்து நம்ம ஹீரோயின ஹக் பண்ணி அப்படியே கிஸ் குடுக்குறான். நம்ம ஹீரோயின் தள்ளி விட்டுட்டு, "நீ என்ன இந்த மாரி நடந்துகிட்டு இருக்க என்னட்ட? இனிமே என் பக்கத்துலயே நீ வரக்கூடாது. எதுவா இருந்தாலும் உன் பொண்டாட்டி நிலாட்ட போய் வச்சுக்கோ." அப்படிங்கிற மாரி சொன்னோனே, அதுக்கு இவனும் சொல்றான், "நீ தானடி என் பொண்டாட்டி." அப்படிங்கிற மாரி. "ஆனா உனக்கும் எனக்கும் இனிமே எதுவும் இல்ல. நீ தான் சொல்லிட்டல்ல என்னைய பார்த்தாலே பிடிக்கல, என் கூட வாழ பிடிக்கலன்னு. பின்ன எதுக்கு என்கிட்ட வர?" அப்படிங்கிற மாரி சொன்னோனே, அவனுக்கு கோவம் ரொம்ப ஜாஸ்தியாயி நம்ம ஹீரோ அவன அடிக்க போற நேரத்துல, நம்ம கமாண்டர் கூப்பிடுறான். "சார் உங்களுக்கு முக்கியமான விஷயம் உண்டு." "என்ன?" அப்படிங்கிற மாரி கேட்டோனே, மறுபடியும் பாட்டியம்மாக்கு முடியாம போச்சுன்னு சொன்னோனே, அவங்க 2 பேரும் பதறடிச்சு, இங்க நம்ம ஹீரோவும், ஹீரோயின் பாட்டியம்மாவ பார்க்க வராங்க. பார்த்தா பாட்டியம்மா மறுபடியும் வாமிட் எடுத்துட்டு அப்படியே படுத்த படுக்கையா இருக்காங்க. "என்னாச்சு?" அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோயினும் வந்து பல்ஸ் எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு, "நான் குடுத்த மெடிசன்லாம் ஒழுங்கா குடுக்குறீங்களா? ஏன் இந்த மாரி ஆனுச்சுன்னு தெரியலையே." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, டாக்டர பார்த்து கேட்கறாங்க. "அம்மா நான் குடுத்த மெடிசன்லாம் நீ ஒழுங்கா குடுத்தியா?" அப்படின்ட்டு. அதெல்லாம் நான் குடுத்துக்கிட்டு தான் இருக்கேன்." அப்படிங்கிற மாரி அவனும் சொன்னான். "ஓ! அப்படியா? அப்ப எதுக்கு உங்களுக்கு திடீர்னு இப்படி முடியாம பண்ணுச்சு? அதுக்கெல்லாம் முடியாம போக வாய்ப்பே இல்லையே." அப்படிங்கிற மாரி சொன்னோனே, அந்த டாக்டர் "ஐயய்யோ! எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு" சொல்லிட்டு அப்படியே மகாராஜா முன்னாடி உட்கார்ந்துகிட்டு, "இவங்க குடுத்த மருந்த தான் நான் குடுத்தேன். இவங்க என்னத்த குடுத்தாங்களோ எனக்கு என்ன தெரியும்?" அப்படிங்கிற மாரி அவனும் சொல்றான். அதுக்கு அந்த மகாராஜோட பையனும் சொல்றான், "ஆமாமா, இவ என்ன டாக்டருக்கு படிச்சா? இவ ஏதோ கை வைத்தியம் பார்க்கணும்னு ஏதோ தான் மருந்த குடுத்து எங்க பாட்டிம்மாவ இந்த நிலைமைக்கு கொண்டு வந்துட்டான்." அப்படிங்கிற மாரி அவனும் நம்ம ஹீரோயின பார்த்து சொல்ல, ஆனா டாக்டரும் மனசுக்குள்ள சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இத எலினாவும் பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கா. ஆனா நம்ம ஹீரோவும் சொல்றான், "நீங்க எதா இருந்தாலும் ஒழுங்கா கவனமா பேசுங்க. அவ என் ஒய்ஃப். அவ அப்படிலாம் கிடையாது." அப்படிங்கிற மாரி சொன்னோனே, நம்ம ஹீரோயின் சரி சரின்னு சொல்லிட்டு அவங்களும் மெய்ட கூப்பிட்டு, "நான் குடுத்த மெடிசன்லாம் எங்க எடுத்துட்டு வாங்க." அப்படிங்கிற மாரி சொல்றா. உடனே அவளும் போய் எடுத்துட்டு வர, இங்க எலினாவ பதறுது மனசுக்குள்ள. ஐயய்யோ! என்னத்த பார்க்க போறான்னு தெரியலன்ட்டு. அவளும் செக் பண்ணிட்டு, "இதுல நான் குடுத்த சில மெடிசின காணோமே, அந்த மெடிசின்லாம் எங்க?" அப்படிங்கிற மாரி கேட்டோனே, அந்த மேடம் சொல்றாங்க, "எனக்கு தெரியல மேடம். நீங்க குடுத்த மாரி தான் குடுத்துக்கிட்டு இருந்தேன். நீங்க போனப்புறம் டாக்டரும் எலினா தான் வந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியாதுன்னு" சொன்னோனே, நம்ம ஹீரோயினும் திரும்பி பார்க்குறாங்க. "என்னது நீங்க தான் வந்து மெடிசின மாத்துனீங்களா?" அப்படிங்கிற மாரி கேட்டோனே, இங்க எலினா அப்படி திரு திருன்னு முழிக்கிறா. அந்த டாக்டர் என்ன சொல்றதுன்னு தெரியாம அவனும் முழிச்சுக்கிட்டு இருக்கான். "ஐயய்யோ! அவங்க பொய் சொல்றாங்க. நான் சும்மா எப்போதும் போல செக்கப்க்கு தான் வந்தேன்." அப்படிங்கிற மாரி சொல்ல, நம்ம ஹீரோயின், "இல்ல, இல்ல. நீங்க 2 பேரும் பொய் சொல்றீங்க. கண்டிப்பா நான் குடுத்த மருந்துலருந்து ஏதோ 2, 3 காணோம். அதான் நீ தான் திருடுனியா?" அப்படிங்கிற மாரி நம்ம எலினாவ பார்த்து கேட்க, அவளும் கோவப்படுறா. "நீ என்ன தைரியம் தான் என்னட்ட வந்து இந்த மாரிலாம் பேசுவா? நான் யாருன்னு தெரியுமா?" அப்படின்னு கேட்டோனே, உடனே அந்த மகாராஜோட சன்னும் சொல்றான், "நீ என்ன தைரியம் தான் என் பொண்டாட்டி மேல இப்படிலாம் பழி சுமத்துவ? உனக்கு என்ன தைரியம்னு?" சொல்லிட்டு இருக்கும்போது, அப்பதான் பாட்டியம்மாவுக்கும் அப்படியே லைட்டா சாறு வருது. அவங்களும் கண்ண முழிக்க, உடனே நம்ம ஹீரோயின் பக்கத்துல போறா. போயிட்டு, "பாட்டியம்மா இப்ப நல்லா இருக்கீங்களா? என்ன நடந்துச்சு? நீங்க ஒழுங்கா மெடிசின் சாப்பிடலையா?" அப்படிங்கிற மாரி கேட்டோனே, "நான் சாப்பிட்டு விடாம இருக்கேன். நீ போன பிறகு தான் டாக்டரும் எலினா தான் வந்தாங்க. அவங்க தான் ஏதோ மெடிசன்லாம் எடுத்துட்டு எனக்கு குடுத்தாங்க." அப்படிங்கிற மாரி சொன்னோனே, நம்ம ஹீரோயின் சிரிக்கிறா. "ஆமா, நான் தான் சொன்னேன்ல, நீங்க 2 பேர் தான் ஏதோ மாத்திக்கிறீங்கன்ட்டு. இப்ப உண்மைய சொல்ல போறீங்களா இல்லையா? கிராம்னாவா சொல்லிட்டாங்க." அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோயின் சொல்ல, எலினாவும் அவங்க ஹஸ்பண்டும் ஒத்த ஒத்த பார்த்துக்கிட்டு இருக்காங்க. உடனே எலினாவும் சொல்றாங்க, "கண்டிப்பா நான் எதுவுமே செய்யல மகாராஜா." அப்படிங்கிற மாரி அவங்க மாமனார்ட்ட சொல்ல, அவரும் சரி இத பத்தி நாளைக்கு நம்ம விசாரிக்கலாம் அப்படிங்கிற மாரி சொன்னோனே, அவங்க எல்லாரும் அங்கருந்து கிளம்பி போறாங்க. அப்போ போகும்போது நம்ம எலினாவும் நம்ம ஹீரோயின பார்த்து, "என்ன உனக்கு ஜான்சனோட நான் நெருங்கிருவேன். உன் புருஷன நான் எடுத்துக்கணும் உனக்கு ரொம்ப பயமா? நீ என்ன ஜெலஸா ஃபீல் பண்றியா?" அப்படிங்கிற மாரி கேட்டோனே, நம்ம ஹீரோயின், "அதெல்லாம் எனக்கு எந்த ஒரு கவலையும் இல்ல. என் ஹஸ்பண்ட் எனக்கு தான். நான் இப்ப கவலைப்படுறது எல்லாமே கிராண்ட்மாவ பத்தி தான். நீ தான் அவங்களுக்கு ஏதோ மெடிசன்லாம் நீ மாத்திருக்க." அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோயின் சொல்றா. அதுக்கு அந்த எலினாவும் கேட்கிறா, "அதுக்கு என்ன ப்ரூஃப் உன்ட்ட இருக்கு?" அப்படிங்கிற மாரி. நம்ம ஹீரோயின் சொல்றா, "கண்டிப்பா என்ட்ட ப்ரூஃப் இருக்கு. நாளைக்கு நான் நிரூபிப்பேன். நீ யாருன்னு நான் காட்டுறேன்னு" அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே, நம்ம ஹீரோயின் கைய பிடிச்சு எலினா டக்குன்னு வேணும்னாலும் கீழ விழுகுறா. நம்ம ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல. என்ன இவ திடீர்னு கீழ விழுகுறான்ட்டு. "உன்ன நீ தான் என்ன தள்ளி விட்ட. எதுக்கு இப்படி தள்ளி விட்ட?" அப்படிங்கிற மாரி எலினா கத்த, அங்க பார்த்தா நம்ம ஹீரோவும், நம்ம அவளோட ஹஸ்பண்டும் வந்துறாங்க. வந்தோனே நம்ம ஹீரோயின் சொல்றா, "நான் நிச்சயமா தள்ளவே இல்ல." அப்படிங்கிற மாரி. அதுக்கு அவ ஹஸ்பண்ட், "என்ன தைரியம் தான் என் பொண்டாட்டி என்னை கீழ பிடிச்சு தள்ளுவா? அவ யாருன்னு தெரியுமா? அவ பிரின்சஸ். உனக்கு எவ்ளோ தைரியம்?" அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோயின பிடிச்சு அவங்க அண்ணனும் திட்ட, நம்ம ஹீரோ எதுவுமே சொல்லாம அமைதியா அப்படி நின்னுட்டு பார்த்துக்கிட்டு இருக்கான். உடனே, "நீ என்ன தைரியம்னு என் பொண்டாட்டிய பாரு, கீழ பிடிச்சு தள்ளி அவ நெத்தியில காயம் ஏற்பட்டு ரத்தம் வருது. உனக்கு எவ்ளோ தைரியம் தான் இந்த மாரி பண்ணுவா?" அப்படிங்கிற மாரி அவனும் கோவத்துல, "இந்தா உனக்கு நான் இப்ப பாடம் கத்துக் குடுக்குறேன்னுட்டு" கைய முறுக்கிக்கிட்டு நம்ம ஹீரோயின அடிக்க வரான். டக்குனு நம்ம ஹீரோ கோவம் வந்து அவன ஒரே பிடிச்சு ஒரு தள்ளு தான். உடனே அடிச்ச அடியில அவனுக்கு அப்படியே அவன் வாயிலருந்து ரத்தம் பொல பொலன்னு கொட்ட ஆரம்பிச்சுருச்சு. உடனே எலினாவும், "ஐயோ! என்னங்க என்னாச்சு?" அப்படிங்கிற மாரி பார்த்துட்டு, "நீ என்ன தைரியம் தான் உங்க அண்ணன இந்த மாரி அடிப்ப?" அப்படிங்கிற மாரி கேட்க, அதுக்கு நம்ம
நம்ம ஹீரோவும் சொல்றான், "அதான் நானும் கேட்கிறேன். என்ன தைரியம் தான் என் பொண்டாட்டிய அடிக்க நீ வந்து கைய ஓங்கிக்கிட்டு வருவ?" அப்படிங்கிற மாரி சொன்னோனே, உடனே எலினா, "நீங்க 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு என்னையும் என் புருஷனையும் அடிக்கிறீங்களா? உங்கள சும்மா விடமாட்டேன்." அப்படிங்கிற மாரி அவங்க 2 பேரும் அதோட அங்கருந்து எந்திரிச்சு போறாங்க. அவங்க போனோனே நம்ம ஹீரோவும், "உனக்காக நான் சப்போர்ட் பண்ணுவேன்ட்டு நீ ஒண்ணும் என் மேல எந்த ஒரு பாசம் நேசம்லாம் வச்சுறாத, காதல்ன்னு நெனச்சிராத." அப்படிங்கிற மாரி ஹீரோவும் சொல்ல, நம்ம ஹீரோயின், "அதெல்லாம் எனக்கு நல்லாவே தெரியும். நீங்களும் அதே மாரி எதுவும் நெனைக்காதீங்க." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, அதோட சரி, சரி இப்போ ப்ரூஃப் வேணும் நம்ம கண்டுபிடிக்கணும். அத பத்தி யோசிங்க அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோயின் சொல்றா. நம்ம ஹீரோ, "நான் எப்படி இத கண்டுபிடிக்கிறது?" அப்படின்னு கேட்க, "அதெல்லாம் எனக்கு தெரியாது. நாளைக்கு நான் இத பத்தி நம்ம நிரூபிக்கணும் அவ்வளோதான்." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, அடுத்த நாளும் அதே மாரி அங்க எல்லாரும் வந்து கூடி நிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் சொல்றா, "கண்டிப்பா நான் குடுத்த மெடிசின்ல எந்த ஒரு தப்புமே இல்ல. இந்த டாக்டர் தான் ஏதோ மாத்தி வச்சிருக்கான்." அப்படிங்கிற மாரி சொன்னோனே, அந்த டாக்டரும் மண்டியிட்டு, "ஐயய்யோ! மகாராஜா அவங்க பொய் சொல்றாங்க. நான் நிச்சயமா அந்த மாரி செய்யல." அப்படின்னு சொல்லும்போது, நம்ம ஹீரோவுக்கு கோவம் வந்துருது. "டாக்டர் நீ எதா இருந்தாலும் பார்த்து பேசு. இல்லாட்டி அவ்வளோதான். உன்னைய வந்து ஜெயில்ல போட்டுருவேன். உனக்கு தூக்கு தான்." அப்படிங்கிற மாரி சொன்னோனே, நம்ம ஹீரோயினும் வேணும்னா மிரட்டுறான். "ஆமா, ஆமா. இவன மட்டும் தூக்குல போடக்கூடாது. இவன் குடும்பத்தையே சேர்த்து போடணும். இவன் உண்மையிலே வந்து கிராண்ட்மாவ வந்து கொல்ல பார்த்திருக்கான். இவன சும்மா விடக்கூடாது." அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோயின் மிரட்ட, அவனா ரொம்ப பயந்து, "ஐயய்யோ! அப்பலாம் பண்ணிறாதீங்க. நான் ரொம்ப பாவம். நான் புள்ள குட்டிக்காரன். நான் இது செய்யவே இல்ல." அப்படிங்கிற மாரி சொல்றான். ஆனா நம்ம ஹீரோயின், "அப்ப யாரு உன்ன செய்ய சொன்னதுன்னு?" சொன்னோனே, அவனும் பயந்து பயந்து, "எலினா தான் செய்ய சொன்னாங்க." அப்படிங்கிற மாரி நம்ம எலினாவ பார்த்து கைய நீட்ட, உடனே அவளுக்கும் கோவம் வந்துருது. "ஐயய்யோ! நான் இல்லவே இல்ல. இவன் பொய் சொல்றான். வேணும்னாலும் என் மேல பழிய போறான்." அப்படிங்கிற மாரி சொன்னோனே, டாக்டரும், "இல்ல, இல்ல. நாங்க 2 பேரும் தான் நாங்க கிராண்ட்மா ரூமுக்கு போனோம். அப்பதான் இவங்க அந்த மெடிசின மாத்த சொன்னாங்க." அப்படிங்கிற மாரி அவனும் ஒளறிறான். இத கேட்டுக்கிட்டு இருந்த மகாராஜோட பையனு, "எலினா நீனா இந்த மாரி பொண்ணா? ச்சீ நான் உன்ன இந்த மாரியா பொண்ணுன்னு நெனச்சு கூட பாக்கல. நீ என்ன தைரியம் தான் என் பாட்டிக்கு எதிரா இந்த மாரி பண்ணியிருப்பான்னு" சொல்லிட்டு, அவனும் டக்குனு அவங்க அப்பா முன்னாடி உட்காந்து, "அப்பா என்னைய மன்னிச்சுடுங்க. இந்த மாரி ஒரு பொண்ணு நான் இப்படி இருப்பான்னு நெனச்சு கூட பாக்கல. இவளுக்கு தண்டனை மட்டும் குடுக்க வேண்டாம். இவள நான் டிவோர்ஸே பண்றேன்." அப்படிங்கிற மாரி அவனும் சொல்ல, நம்ம ஹீரோயின் ஏதோ சொல்லப் போறா. ஆனா நம்ம ஹீரோ வந்து, "வேண்டாம் இப்ப நீ எதுவும் சொல்லாத. வா." அப்படிங்கிற மாரி கூட்டிட்டு வந்துறான். நம்ம ஹீரோயின், "இல்ல, இல்ல. எனக்கு என்னமோ இந்த குற்றத்துல உங்க அண்ணனுக்கும் பங்கு தான் இருக்குன்னு நெனைக்கிறேன்." அப்படிங்கிற மாரி சொன்னோனே, அதுக்கு நம்ம ஹீரோ, "சரி ஏதோ நடந்தது நடந்துருச்சு. இத விட்டுடு." அப்படிங்கிற மாரி அவனும் சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனா இவங்க 2 பேருக்குள்ள மறுபடியும் ஆர்கியூ வந்துகிட்டு இருக்குது. "இங்க தான் உங்கள்ட்ட தான் எல்லா பவரும் இருக்கு. அப்ப எதுக்கு நீங்க சித்தப்பாட்ட பார்த்து இப்படி பயப்படுறீங்க? தைரியமா நீங்க எதிர்த்து கேட்க வேண்டியது தானே." அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அங்க நம்ம கிராண்ட்மாவோட மெய்டு வந்துறாங்க. வந்துட்டு கிராண்ட்மா உங்க 2 பேரையும் கூப்பிடுறாங்க அப்படின்னு சொன்னோனே, இவங்க 2 பேரும் கிராண்ட்மாவ பார்க்க வராங்க. ஆனா பாட்டி சொல்றாங்க, "நீங்க இனிமே இங்க இருக்க வேண்டாம். என் உடம்பு இப்ப பரவால்ல. ஏன்டா இங்க உனக்கு வந்து இங்க உயிருக்கு ஆபத்து. அதெல்லாம் நம்ம பொண்டாட்டிய கூட்டிட்டு போ. ஆனா கூடிய சீக்கிரமே எனக்கு ஒரு நல்ல குட் நியூஸா சொல்லுங்க. நானும் என் கொள்ளு பேரன் பேத்தியோட விளையாடணும்." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, அப்படியே இவள நல்லபடியா கவனிச்சுக்க, பொறுப்பெல்லாம் இவள்ட்ட குடுப்பா அப்படிங்கிற மாரி அவங்க பாட்டியும் சொன்னாங்க. நம்ம ஹீரோவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அங்கருந்து கிளம்பி வரான். ஆனா நம்ம ஹீரோயின், "உங்க பாட்டி சொன்னத கேட்டீங்களா? என்னமோ பேரன் எல்லாம் வேணும் அப்படின்னு சொல்றாங்க. நீங்களும் ஓகே, ஓகேன்னு சொல்றீங்க. என்ன நடக்குது இங்க?" அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோயின் கேட்க, அதுக்கு நம்ம ஹீரோ, "ஏதோ பாட்டி தான் அப்படி சொல்றாங்கன்டா, நீனும் அதே நினைச்சுட்டு கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்காத." அப்படின்னு அவனும் கோவப்பட்டுட்டு, "சரி, சரி நான் இங்கருந்து கிளம்புறேன். நீ எப்படியோ வந்து தொல." அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோயின மட்டும் விட்டுட்டு, அவன் பாட்டு குதிரையில ஏறி போய்க்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் கத்திக்கிட்டே வரா, "ஏய் நில்லு, நில்லுன்ட்டு." "அட பாவி! என்னைய விட்டுட்டு நீ மட்டும் ஊருக்கு போறியா? நான் எப்படி வர்றது?" அப்படிங்கிற மாரி கேட்க, அவனும், நீ நடந்து வா." அப்படின்னு சொல்லிட்டு அவனும் போயிறான். நம்ம ஹீரோயின் கடுப்புல வந்துகிட்டு இருக்கா. இங்க வந்த ஹீரோ நிலாட்ட உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்க. நம்ம ஹீரோயினா வந்த கோவத்துக்கு டக்குன்னு கதவ உடைச்சுக்கிட்டு உள்ள வரா. நம்ம ஹீரோ வந்துட்டு, "என்ன தைரியம் இந்த மாரி கதவு தட்டாம கொள்ளாம உள்ள வருவா?" அப்படின்னு கேட்டோனே, நீங்க தான் என்னைய விட்டுட்டு வந்தீங்கல்ல, வேற என்ன பண்றது? சரி, சரி பாட்டி சொன்னபடி நடக்கட்டும்." அப்படின்னு சொன்னோனே, நம்ம ஹீரோ, "என்ன நடக்கட்டும்?" அப்படிங்கிற மாரி கேட்கறான். பாட்டி சொன்னாங்கல்ல பொறுப்பெல்லாம் என்ட்ட தர சொல்லி, ஒழுங்கா நிலாட்ட இந்த குத்துச்சாவிய வாங்கி எனக்கு குடுங்க. இனிமே நான் தான் வரவு செலவுலாம் பார்ப்பேன்." அப்படிங்கிற மாரி சொன்னோனே, "நிலா என்னங்க? என்ன சொல்றாங்க இவங்க?" அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோவ பார்க்க, ஆனா ஹீரோ, "ஒண்ணும் இல்ல பாட்டி சொன்னாங்க. நானும் பாட்டிக்கு ப்ராமிஸ் பண்ணி குடுத்துட்டேன். நீ ஒண்ணும் பயப்படாத. அந்த குத்துச்சாவிய குடு. மத்தபடி நீ தான் என் பொண்டாட்டி." அப்படிங்கிற மாரி சொன்னோனே, நம்ம ஹீரோயின், "சரி, சரி குத்துச்சாவிய சீக்கிரம் வாங்கி தாங்கன்னு" சொல்லிட்டு அவ ரூம்ப அப்படி பார்க்குறா. இவ ரூம்ப மட்டும் என்ன இவ்ளோ டெக்கரேஷன்லாம் இருக்குது. ரொம்ப காஸ்ட்லியா செலவு பண்ணியிருக்கா. இப்படிலாம் பணம் ஊதாரித்தனமா செலவழிச்சா என்ன பண்றதாம்? இதெல்லாம் எனக்கு கணக்கு வழக்கு வேணும் அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோயின் சொல்ல, இந்த நிலாவும், "ஐயய்யோ! இவ என்ன இப்படிலாம் பண்றா? நான் என்ன பண்ணுவேன்?" அப்படிங்கிற மாரி முழிச்சுக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயினும், "சரி, சரி என்ன 2 பேரும் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. சீக்கிரம் சாவி குடுங்க. எனக்கு நெறைய வேல இருக்கு." அப்படிங்கிற மாரி அவளும் சொல்லிட்டு சாவிய வாங்கிட்டு நம்ம ஹீரோயின் அங்கேருந்து போயிறா. போனோனே நிலாவும் சொல்றா, "நீங்க இன்னைக்கு வந்திருக்கீங்க ரொம்ப நாள் கழிச்சு. இன்னைக்கு இங்கேயே ஸ்டே பண்றீங்களா?" அப்படிங்கிற மாரி கேட்டோனே, அதுக்கு இவனும் சொல்றான், "இல்ல, இல்ல எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது. நான் போக வேண்டியதா இருக்குன்னு" சொன்னோனே, "ஆமா நீங்க வேற எப்ப பார்த்தாலும் வேல வேலன்றீங்க. அவ வேற வந்து எப்ப பார்த்தாலும் சோஃபி சோஃபின்னு இருக்கா." அப்படிங்கிற மாரி சொன்னோனே, நம்ம ஹீரோக்கு அப்பதான் ஞாபகம் வருது. ஆமா அந்த சோஃபியும் அவள பத்தியும் ஆர்கியூ போய்க்கிட்டு இருந்துச்சு. நான் அப்படியே விட்டுட்டேனே. நான் இத விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவன் விசாரணைக்கு கூப்பிடுறான். அதாவது சோஃபி வந்து வெர்ஜினா இல்லையான்ட்டு செக் பண்ண சொல்லியிருக்கான் போல இருக்குது. இத கேட்டு நம்ம ஹீரோயின் டென்ஷன் ஆயிடுறா. "என்ன தைரியம் தான் என்னோட மெய்ட வந்து இந்த மாரி இப்படி செய்ய சொல்லுவீங்க?" அப்படிங்கிற மாரி சொல்லும்போது, அங்க நிலாவும் சொல்றா, "ஏன் அதனால என்ன? உண்மையிலே வெர்ஜினா இல்லையான்னு கேட்டா என்னவாம்?" அப்படின்னு
கேட்டோம்னா, நம்ம ஹீரோயினுக்கு கோவம் வந்துருது. வந்து நிலா கன்னத்துல ஓங்கி அறைஞ்சிட்டு, "நீ இவள இன்சல்ட் பண்றது என்ன இன்சல்ட் பண்ற மாரி. நான் இதுக்கு ஒத்துக்கவே மாட்டேன்." அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோயின் சொல்ல, உடனே சோஃபி வந்து சொல்றா, "வேண்டாம் மேடம் நீங்க விட்டுடுங்க. எதா இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன். நம்ம மேல எந்த ஒரு தப்பு இல்லன்னு நான் நிரூபிக்கிறேன்னு" சொன்னோனே, நம்ம ஹீரோயினும் இத பத்தி எவ்வளவோ நம்ம ஹீரோட்ட சொல்ல, ஆனா அவனா என்ன செய்றதுன்னு சொல்லாம அப்படியே அமைதியா இருந்துகிட்டே இருக்கான். "இதெல்லாம் தப்பு. இது செய்யக்கூடாது." அப்படிங்கிற மாரி சொன்னோனே, அதுக்கு நிலா சொல்றா, "இப்ப அதனால என்ன? செஞ்சா என்ன?" அப்படிங்கிற மாரி கேட்டோனே, உடனே நம்ம ஹீரோயினுக்கு கோவம் வந்துருது. "அதே இது உனக்கு செஞ்சா என்ன? நீனும் இதுவரைக்கும் கல்யாணம் ஆகி உட்கார்ந்துகிட்டு இருக்க. நீ உண்மையிலே வெர்ஜினா இல்லையான்னு உன்னை செக் பண்ணா என்னன்னு" சொன்னோனே, "என்னது என்னைய நீ செக் பண்ண போறியா? என்ன சிஸ்டர் நீ இந்த மாரிலாம் இன்சல்ட் பண்றீங்க? நான் நம்ம இங்க இருக்க கூட நான் விரும்பலன்னு" சொல்லிட்டு அவளும் போற மாரி போனோனே, டக்குனு நம்ம ஹீரோயின் அவ கைய பிடிச்சு இழுக்குறா. "என்ன நீலா நான் பேசிட்டு இருக்கும்போதே போறா. ஏன் உன்னையும் செக் பண்ணிடலான்னு பயமா?" அப்படின்னு சொன்னோனே, டக்குனு நிலா மறைச்சு வச்சிருந்த கத்திய எடுத்து அவ கைய அறுத்துக்கிறா. நம்ம ஹீரோயினுக்கு என்ன நடக்குதுன்னே புரியறதுக்கு முன்னாடியே, "உடனே இங்க பாருங்க உங்க இவ என்ன பண்ணிட்டான்ட்டு எனக்கு என் மேல ஈவு இரக்கமே இல்லாம இந்த மாரி பண்ணிட்டாங்கன்னு" சொன்னோனே, உடனே ஹீரோவும் ரொம்ப கோவப்படுறான். "நீ என்ன தைரியம் தான் இந்த மாரிலாம் இவள பண்ணுவா?" அப்படின்ட்டு. உடனே இவளும் அப்படியே மயக்கப்பட்டவள மாரி நம்ம ஹீரோ மேல சாஞ்சுக்கிறா. உடனே இவனும் கோவமா, "உடனே சோஃபிய கூட்டிட்டு போய் செக் பண்ணிட்டு வாங்க" அப்படிங்கிற மாரி சொன்னோனே, நம்ம ஹீரோயின் விட மாட்டேங்கிறா. ஆனா சோஃபி, "இல்ல வேண்டாம். நான் போய் என்னன்னு பார்த்துட்டு வந்துடுறேன்னு" சொன்னோனே, அவளையும் கூட்டிட்டு போய் செக் பண்ணிட்டு அவளோட கூட்டிட்டு வந்து விடுறாங்க. நம்ம ஹீரோயின் சோஃபி என்ன அப்படிங்கிற மாரி கேட்டோனே, அந்த மெய்டு வந்து நம்ம ஹீரோட்ட சொல்றா, "ஆ இவ நல்லா வெர்ஜினா தான் இருக்கா. ஒண்ணும் பிரச்சனை இல்ல." அப்படிங்கிற மாரி சொன்னோனே, உடனே இத கேட்டுக்கிட்ட நிலாவும், "வாங்க நம்ம இங்கருந்து போகலாம்." அப்படிங்கிற மாரி சொல்ல, நம்ம ஹீரோ அவள கூட்டிட்டு அங்கருந்து போறான். அவங்க எல்லாரும் போனோனே, நம்ம ஹீரோயினும் சோஃபிய வந்து அப்படியே ஹக் பண்ணிட்டு, "நீ கவலைப்படாத. கண்டிப்பா இந்த நரகத்துலருந்து உனக்கு ஒரு நாள் விடுதலை தரேன். நீ யாருக்கும் எதுக்கும் பயப்படாம உன்னால எந்த இடத்துல சந்தோஷமா வாழ முடியுமோ, அந்த இடத்துக்கு நான் உன்னைய கூட்டிட்டு போறேன்." அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்கா. அதோட இவன நிலாவ ரூமுக்கு கூட்டிட்டு வந்தோனே, அவளும் அப்படியே தோள் மேல சாஞ்சுகிட்டு இருக்கா. ஆனா அவன் வருத்தமா சொல்றான், "இதெல்லாம் நினைச்சு நீ கவலைப்படாத. உனக்கு வேணா நான் ஏதாவது கிஃப்ட் வாங்கி தரேன். என்ன வேணும்னு சொல்லு." அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோ கேட்டோனே, அதுக்கு நிலாவும் சொல்றா, "எனக்கு அதெல்லாம் வேணும் வேண்டாம். எனக்கு நீங்க தான் வேணும். உங்க குழந்தைய நான் வந்து சுமக்கணும்." அப்படிங்கிற மாரி சொன்னோனே, அவன், "நீ என்ன சொல்ற?" அப்படிங்கிற மாரி கேட்குறான். "ஆமா எனக்கு உங்க குழந்தை வேணும்." அப்படின்னு சொன்னோனே, "இல்ல இல்ல வேண்டாம். இப்போதைக்கு நம்மளுக்கு அத பத்திலாம் பேச வேண்டாம். அதுக்கு இன்னும் டைம் இருக்குது." அப்படிங்கிற மாரி அவனும் அந்த பேச்சுல இருந்து நழுவுறதுக்கா எந்திரிக்கிறான். ஆனா இவளும் சொல்றா, "ஏன் என்னைய எப்ப பார்த்தாலும் அவாய்ட் பண்றீங்க? என்னைய உங்களுக்கு பிடிக்கவே இல்லையான்ட்டு." "இல்ல நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டா. ஆனா இப்போதைக்கு நம்மளுக்கு குழந்தை வேண்டாம். அதுவும் இல்லாம எனக்கு வேலை இருக்குன்னு" சொல்லிட்டு அவனும் அங்கிருந்து போவான். உடனே இவளும் ரொம்ப கடுப்பாயி, "எல்லாத்துக்கும் காரணம் கண்டிப்பா அந்த ஸ்கைலர் தான். அவன் மேல உள்ள மோகத்துல தான் இவன் என்னைய வெறுக்கிறான். கண்டிப்பா உன்னைய சும்மா விட மாட்டேன்டி." நீலாவும் கத்திக்கிட்டு இருக்கா. அதே மாரி நம்ம ஹீரோயினும் அக்கவுண்ட்ஸ்லாம் எடுத்து செக் பண்ணதுல ஏகப்பட்ட தில்லுமுல்லு இருக்கு போல இருக்குது. உடனே அந்த சமையல் மேய்ட கூட்டிக்கிட்டு வந்து, உடனே மண்டியிட சொல்றாங்க, "உன்னைய கூப்பிட்டோம். ஆனா நீ வராம என்ன பண்ணிட்டு இருக்க?" அப்படின்னு சொன்னோனே, இவளும் சொல்றா, "நீங்க எப்ப என்னைய கூப்பிட்டீங்க? நீங்க கூப்பிட்டுருந்தா நான் வந்திருப்பேன். என்னைய இந்த அளவுக்கு தர தரன்னு இழுத்துட்டு வந்து அவமானப்படுத்துறீங்க. இதெல்லாம் நிலாவுக்கு தெரிஞ்சா அவ்வளோதான்." அப்படிங்கிற மாரி சொன்னோனே, நம்ம ஹீரோயின் சொல்றா, "ஆனா உன் மேல நெறைய குற்றம் இருக்குது. நீ வீணா வந்து நெறைய காசு செலவு பண்ணியிருக்கீங்க." அப்படின்னு சொன்னோனே, அதுக்கு மேடு என்னது, "நான் வீணாக செலவு பண்ணேனா? நான் என்ன பண்ணேன்? நான் கரெக்ட்டா தான் பண்ணிக்கிட்டு இருந்தேன்னு" சொன்னோனே, நம்ம ஹீரோயின் சொல்றா, "நீ பொய் சொல்றா. நீ எல்லா காசையும் ஓவரா செலவு பண்ணியிருக்க. அதுக்கு எல்லா ஆதாரமும் என்னட்ட இருக்குது. இவளுக்கு வந்து 20 சவுக்கடி குடுங்கன்னு" சொன்னோனே, அங்க உள்ள கார்ட்ஸும் வந்து அந்த மெய்டுக்கு சவுக்கடி குடுக்குறாங்க. ஆனா அவளா ரொம்ப நம்ம ஹீரோயின பார்த்து கேட்கிறா, "என்ன தைரியம் தான் என்னைய இந்த மாரி நடத்துவா? நிலாக்கு மட்டும் தெரிஞ்சுச்சு அவ்வளோதான்." அப்படின்ட்டு. நம்ம ஹீரோயின் சொல்றா, "ஓ அப்படியா? அப்ப நான் இன்னும் ஒரு 10 அடி சேர்த்தே குடுங்கப்பா." அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அங்க நிலாவும் வந்துர்றா. உடனே நிலாவ பார்த்து அந்த மெய்டு, "மேடம் மேடம் வந்துட்டீங்களா? பாருங்க என் மேல தேவையில்லாம ஏதேதோ பொய் கணக்கெல்லாம் போட்டு என்னைய வந்து இப்படி கொடுமைப்படுத்துறாங்க. என்னைய காப்பாத்துங்கன்னு" சொன்னோனே, நம்ம நிலாவும், "என்ன எதுக்கு என்னைய கூப்பிட விட்டீங்க?" அப்படிங்கிற மாரி அவளும் கேட்கிறா. அதுக்கு நம்ம ஹீரோயின், "உன் கணக்குலயே நெறைய இருக்குது. நீ வாங்குன செப்பல், ஜுவல்லரி, ட்ரெஸ்ஸுன்ட்டு ஏகப்பட்ட அமௌண்ட்டுக்கு வாங்கியிருக்க. நீ கிட்டத்தட்ட வந்தே 1 மாசம் தான் ஆகுது. ஆனா நீ அதுக்கு வந்து ரூ. 2,00,000 வரைக்கும் செலவு பண்ணியிருக்கான்னு" சொன்னோனே, நம்ம நிலாவும் சொல்றா, "அதெல்லாம் என் ஹஸ்பண்ட் எனக்கு ஆசையா வாங்கி குடுத்தது. நான் செலவு பண்ணா என்னவாம்?" அப்படிங்கிற மாரி கேட்டோனே, "நீ இந்த மாரி செலவு பண்ணிக்கிட்டு இருந்தா கஜானாவே காலியாயிரும். எல்லாத்துக்கும் லிமிட்டட் தான். உன் கணக்கு வழக்குல நெறைய பொய் கணக்கு இருக்குது." அப்படிங்கிற மாரி சொன்னோனே, நிலா, "என்னது பொய் கணக்கா?" அப்படிங்கிற மாரி. "ஆமா நீ எல்லாமே பொய் கணக்கு காட்டியிருக்க. நான் உண்மைய நிரூபிக்கவா?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்க உள்ள சில பேர கூப்பிட்டோம்னா, அவங்களும் வர்றாங்க. பார்த்தா ஒவ்வொருத்தர் ட்ரெஸ் கடைக்காரவங்க, மளிகை கடைக்காரவங்க அந்த மாரி. உடனே இவங்களும் சொல்றாங்க, "ஆமாமா இந்த அம்மா வந்து எங்கள்ட்ட திங்ஸ்லாம் வாங்குவாங்க. ஆனா ரூ. 1 ரைஸ வந்து ரூ. 10ன்னு போட சொல்லுவாங்க. ஆனா பாதி காசு எங்களுக்கு தரவே மாட்டாங்க. இந்த மாரிலாம் பொய் கணக்கு போட்டு தான் இது வாங்குனாங்க. எல்லா பில்லும் என்ட்ட ஆதாரமும் இருக்குது." அப்படிங்கிற மாரி அவனும் சொல்ல, உடனே அந்த மெய்டு என்னடா பண்றதுன்னு தெரியாம அங்க இங்கேயும் முழிச்சுக்கிட்டு இருக்கா. உடனே ஒவ்வொருத்தனா ஒவ்வொரு குறையா சொல்றாங்க. நம்ம ஹீரோயின் எல்லாத்தையும் அப்படி கூலா கேட்டுக்கிட்டு கூல் ட்ரிங்க்ஸ் குடிச்சுக்கிட்டு இருக்கா.
அதோட அவளும் கேட்கிறா, "எங்க அந்த ஆதாரத்தெல்லாம் எடுத்து காட்டுங்கன்னு" சொன்னோனே, அவங்களும் வந்து ஏதோ நோட்டா குடுக்குறாங்க. "பாருங்க பாதி பாக்கி எங்களுக்கு பணம் தரவே இல்ல. எவ்வளோ பொய் கணக்கு எழுதி வச்சுக்கிறாங்கன்ட்டு." நம்ம ஹீரோயின்லாம் பார்த்துட்டு எனக்கு அப்பவே தெரியும்னு சொல்லிட்டு, அப்படியே வந்து நம்ம நம்ம நிலாவோட க்ளோஸ் மேட் அவள பார்த்து, "இவளும் இருக்காளே, இவளும் ட்ரெஸ் எல்லாம் வாங்குறேன்னு சொல்லிட்டு நெறைய பொய் கணக்கு போட்டுக்கிறான்னு" சொன்னா, அந்த மேடமும் ஒருத்தவங்க சொல்றாங்க, "ஆமாம்மா, இந்த அம்மா வந்து நெறைய ட்ரெஸ்லாம் வாங்குவாங்க. ஆனா ரூ. 100 தான் அந்த ட்ரெஸ். ஆனா இவங்க ரூ. 1000ன்னு சொல்லுவாங்க. மீதி பேலன்ஸ்லாம் இவங்க வாங்கிக்குவாங்கன்னு" சொன்னோனே, நம்ம நிலாவோட மேடு, "மேடம், மேடம் இதெல்லாம் நம்பாதீங்க" அப்படிங்கிற மாரி நிலாட்ட சொல்ல, "நிலாவா நீ வாய மூடிட்டு சும்மா இரு கொஞ்ச நேரத்துக்கு" அப்படின்னு சொல்லிட்டு, "என்ன நீ எல்லாத்தையும் அவமானப்படுத்திக்கிட்டு இருக்கிய? நீ தேவையில்லாம என் மேல பழிய போட்டுக்கிட்டு இருக்கா. இதுக்கு எனக்கு எந்த ஒரு சம்மந்தமும் இல்ல" அப்படிங்கிற மாரி நிலாவும் சொல்ல, நம்ம ஹீரோயின் "அது எப்படி உனக்கு சுத்தி உள்ளவங்க அத்தன பேரும் தப்பு பண்றாங்க. ஆனா உனக்கு மட்டும் தெரியாம போயிடுச்சா?" அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோயின் கேட்கிறா. உடனே அந்த மெய்டா வந்து அழுதுகிட்டு இருக்கா. "மேடம் என்னைய மன்னிச்சிடுங்க. நான் எந்த ஒரு தப்பும் பண்ணல. இவங்க பொய் சொல்றாங்க" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, நம்ம ஹீரோயின் கையும் களவுமா எல்லாருமே வந்து மாட்டிக்கிட்டீங்க. கண்டிப்பா இதுக்கான தண்டனை நீங்க அனுபவிக்கணும்னு சொன்னா, அதுக்கு நிலாவ சொல்றா, "நீ யார்ட்ட பேசிட்டு இருக்கன்னு கொஞ்சமாவது உனக்கு ஞாபகம் இருக்கா? என் புருஷன் வந்தா அவ்வளோதான் உனக்கு ஆனா பனிஷ்மென்ட் பயங்கரமா இருக்கும்" அப்படிங்கிற மாரி அவளா வந்து மிரட்டிக்கிட்டு இருக்கா நம்ம ஹீரோயின பார்த்து. அப்படியே நம்ம ஹீரோயின விரட்டிட்டு வந்த நிலாவும், நம்ம ஹீரோயின் பக்கத்துல வந்துட்டு, "உனக்கு ஒண்ணு தெரியுமா? சின்ன வயசுலேருந்து உன் மூஞ்சி ஒரு திடீர்னு ஸ்கேர் வந்துச்சுல்ல, அது எப்படின்னு தெரியுமா? உன் ஃபேஸ்ல வந்து ஸ்கேர் பண்ணதே நான் தான். ஏன்னா, நீ நானு தான் இந்த சிட்டிலயே ரொம்ப அழகுன்னு சொல்லிட்டாங்க. எனக்கு நிகரா நீ எப்பவுமே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான், நான் அந்த மாரி பண்ணேன்" அப்படிங்கிற மாரி நிலா சொன்னோனே, நம்ம ஹீரோயின் "என்னது? அப்ப சின்ன வயசுல எனக்கு அந்த ஸ்கேர் வந்தது உன்னால தானா?" அப்படிங்கிற மாரி கோவத்துல நம்ம ஹீரோயின் வந்து நிலாவ அடிக்க போவ, அந்த நேரம் பார்த்து நம்ம ஹீரோ வந்துறான். வந்துட்டு டக்குனு நம்ம ஹீரோயின் கைய பிடிச்சுறான். பிடிச்சுட்டு, "நீ என்ன தைரியம் தான் நிலாவ அடிக்க போவ?" அப்படிங்கிற மாரி கேட்டோனே, அதுக்கு நம்ம ஹீரோயின் சொல்றா, "இவங்க எல்லாரும் தப்பு பண்ணியிருக்காங்க. அதுக்கு நெறைய ப்ரூஃப் இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அந்த மெய்டா வந்து கெஞ்சுறா, "இல்ல, இல்ல இவங்க பொய் சொல்றாங்க. வேணும்னாலும் நிலாவையும் எங்களையும் ரொம்ப அவமானப்படுத்துறாங்க, அசிங்கப்படுத்துறாங்க" அப்படிங்கிற மாரி சொன்னோனே, நம்ம ஹீரோ "ஏன் இந்த மாரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கான்? உனக்கு என்ன வேணும்?" அப்படிங்கிற மாரி கேட்கறான். உடனே அந்த மெய்டும் சொல்றாங்க, "ஆமா எங்கள ரொம்ப கொடுமைப்படுத்துறாங்க. எங்க மேலலாம் தப்பான கணக்கு வழக்கு போட்டு இந்த மாரி கொடுமைப்படுத்துறாங்க. பாவம் எங்க மேடம் ரொம்ப கஷ்டப்பட்டு அழுகுறாங்க. அவள்ட்டயே கணக்கு வழக்குலாம் கேட்குறாங்க" அப்படின்னு சொன்னோனே, நம்ம ஹீரோயின், "அப்பா இவங்களோட பயங்கரமான நடிப்பு தாங்க முடியலப்பா" அப்படின்னு சொல்லிட்டு, "இவங்க ரூம் எல்லாத்தையும் நான் செக் பண்ண சொல்லியிருக்கேன். இப்போ உண்மை என்னன்னு தெரிஞ்சிடும்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, நம்ம ஹீரோ அந்த மேட பத்தி கேட்குறான். "உண்மையிலேயே நீங்கலாம் தப்பு பண்ணியிருக்கீங்களா? ஸ்கைல சொன்னது உண்மதானா?" அப்படின்னு கேட்கும்போது, அவங்க "இல்ல, இல்ல இவங்க எல்லாம் பொய் சொல்றாங்க" அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது, நம்ம நிலாவும் டக்குன்னு மண்டிட்டு, "இவங்க பேச்செல்லாம் நம்பாதீங்க. நான் உங்கள்ட்ட மண்டிட்டு கேட்கிறேன். ப்ளீஸ் அப்படியே தப்பு பண்ணாலும் ஒரு தடவ மட்டும் அவங்களுக்காக மன்னிச்சிடுங்க. அவளுக்காக சான்ஸ் குடுங்க. அவள தண்டிச்சிடாதீங்க பாவம்" அப்படிங்கிற மாரி நிலாவும் கெஞ்சிக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் "என்ன அது மண்டி போட்டு என்ட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்கா? எந்திரி சரி வேண்டாம் இவங்கள விட்டுடலாம்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே, பார்த்தா அவங்க ரூம்லேருந்து நெறைய கட்டு கட்டா பணம் கொண்டு வந்து குடுத்தோனே, உடனே அத பார்த்துட்டு நம்ம ஹீரோக்கு கோவம் வந்துருது. "அப்ப ஸ்கைலர் சொன்னது எல்லாம் உண்மதான். நீங்க தான் பணத்தெல்லாம் இவ்ளோ ஏமாத்தி திருடி இருக்கீங்களா? அப்பனா உங்களுக்கு அந்த தண்டனை வேணும் தான்" அப்படின்னு சொல்லிட்டு, இந்த பொம்பளைய இழுத்துட்டு போய் இப்போ சவுக்கடி குடு அப்படின்னு சொன்னோனே, அவளையும் இழுத்துட்டு போறாங்க. அந்த மேய்டு பாவம் அழுதுகிட்டே போறாங்க. அடுத்ததா நிலாவோட ஸ்பெஷல் மேய்டுக்கு இந்த மாரி தண்டனை குடுங்க அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோ சொன்னோனே, நிலா வந்து விடமாட்டேங்கிறா. "இல்ல, இல்ல அவள பாவம். அவளுக்கு அந்த மாரி செய்யக்கூடாதுன்னு நான் உங்கள்ட்ட வேணா கெஞ்சி கேட்டுக்கிறேன்னு" சொல்லிட்டு, நம்ம ஹீரோ கால்லயே விழுந்து கெஞ்சுறா. "ப்ளீஸ் அவள விட்டுடுங்க. ஒரே ஒரு தடவ மன்னிப்பு குடுங்க" அப்படிங்கிற மாரி சொன்னோனே, நம்ம ஹீரோக்கு பாவமா இருக்குது. "சரி, சரி உனக்காக நான் விடுறேன்" அப்படிங்கிற மாரி சொன்னோனே, நம்ம ஹீரோயின் அது ஒத்துக்க மாட்டேங்கிறா. "அது எப்படி இவளுக்காக ஸ்பெஷலா வந்து மன்னிப்பு குடுப்பீங்க? இவளும் அதே தப்பு தானே பண்ணியிருக்கா. தப்பே பண்ணா சோஃபிக்கு மட்டும் தண்டனை குடுத்தீங்க. இன்னைக்கு இவளுக்கு தண்டனை குடுப்பீங்களா?" அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோயின் கேட்க, நம்ம ஹீரோக்கு என்னடா பண்றதுன்னு தெரியாம, "சரி அப்பனா தண்டனை குடுக்கலாம்" அப்படிங்கிற மாரி சொன்னான். ஆனா நிலா விடமாட்டேங்கிறா. "நீங்க மட்டும் அவளுக்கு தண்டனை குடுத்தீங்கனாக்க, நான் மண்டியிட்டுட்டு அப்படியே இறந்து போயிருவேன். நான் எதுவுமே சாப்பிட மாட்டேன்" அப்படின்னு அவ இந்த பக்கம் மிரட்டுறா. இங்கிட்டு நம்ம ஹீரோயின் மிரட்டுறா. நம்ம ஹீரோவுக்கு என்ன செய்றதுன்னு தெரியாம அப்படியே முழிச்சுக்கிட்டு நிக்கிறான். உடனே நம்ம ஹீரோயின், "ஓ! அப்படியா? அப்ப இவளுக்கு தண்டனை குடுக்க மாட்டீங்களா? அப்பனா சரி நான் இத பத்தி நான் கிராண்ட்மாட்டயே பேசிக்கிறேன். அவங்க வந்து இதுக்கு என்ன செய்யணுமோ அவங்க செஞ்சுக்குவாங்கன்னு" சொன்னோனே, நம்ம ஹீரோ, "என்னது நீ கிராண்ட்மாட்ட சொல்லப் போறியா?" அப்படின்ட்டு. "ஆமாம்மா வேற என்ன பண்றது? உங்கள்ட்ட தான் நியாயம் கிடைக்கலைல. நான் கிராண்ட்மாவே பார்த்துக்கிறேன்" அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோயின் மிரட்டுறா. உடனே நம்ம ஹீரோக்கு என்ன பண்ணணும்னு தெரியாம, "சரி, சரி நீ சொன்னபடியே செஞ்சுக்க. இவளுக்கு 30 சவுக்கடி குடு" அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அங்கருந்து போயிடுறான். உடனே நிலாக்கு கோவமா தாங்க முடியல. "நான் இவ்ளோ சொல்லியும் கேட்க விடாம பண்ணிட்டாளே இவ. எல்லாத்துக்கும் காரணம் அந்த ஸ்கைலர் தானே. உன்ன சும்மா விடமாட்டேன்ட்டு" அப்படி மனசுக்குள்ளேயே திட்டிக்கிட்டு இருக்கா. அதே மாரி அந்த 2 மெய்டுக்கும் பயங்கரமான சவுக்கடி குடுத்துருக்காங்க போல இருக்குது. இங்க அதோட சோஃபியும் வந்து நம்ம ஹீரோயின்ட்ட சொல்றா, "அந்த நிலாவோட ஸ்பெஷல் மெய்டு பாவம் அடி தாங்க முடியாம இறந்து போயிட்டா" அப்படிங்கிற மாரி சொன்னோனே, நம்ம ஹீரோயினும் இத கேட்டு கொஞ்சம் வருத்தப்படுறா. இருந்தாலும் என்ன பண்றது? தப்பு பண்ணா தண்டனை குடுத்து தானே ஆகணும். எல்லாத்துக்கும் மன்னிப்பே வந்து சரியாகாதுல்ல. அவளோட தலைவிதி அதுதான். நான் இறைவன்ட்ட அவளுக்காக பிரார்த்திக்கிறேன். அவளோட ஆத்மா சாந்தி அடைய அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. அடுத்த நாள் பார்த்தா நம்ம ஹீரோயின வந்து அவங்க அப்பா கூப்பிட விட்டுருக்காங்க அப்படிங்கிற மாரி சோஃபி சொன்னோனே, எதுக்கு இவரு என்னைய கூப்பிட வராருன்னு தெரியலன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கிளம்பி போறா. ஆனா சோஃபிக்கு ஒரு மாரி டவுட்டா இருக்குது. எதுக்கு நம்ம இத பத்தி கமாண்டர்ட்ட சொல்லிடலாம்ன்னு சொல்லிட்டு, அவளும் கமாண்டர்ட்ட சொல்றா போல இருக்குது. இங்க நம்ம ஹீரோயின் அவங்க அப்பா பார்க்கறதுக்கா வீட்டுக்கு வந்தா, அவரா
டக்குன்னு அங்க உள்ள கிளாஸ தூக்கி எறியறாரு. எறிஞ்சோனே நம்ம ஹீரோயின் அவன்றா, "என்னப்பா என்னாச்சு?" அப்படின்னு கேட்டோனே, "நீ என் பொண்ணே கிடையாது. நான் உன்ன எதுக்காக அங்க அனுப்புனேன்? நான் சொன்ன வேலையெல்லாம் மறந்துட்டு, நீ எதுக்கு தேவையில்லாம ஜான்சனுக்கு சப்போர்ட்டா இருக்க?" அப்படிங்கிற மாரி சொன்னோனே, நம்ம ஹீரோயின், "நான் என்ன ஜான்சனுக்கு சப்போர்ட்டா இருந்தேன்?" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே, அங்க ஒளிஞ்சிருந்த அந்த கிங்கோட பையனும் வரான். "ஆமா, நீ தானே சொன்ன, எங்க பாட்டிய நாங்க தான் கொல்ற ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தோன்ட்டு. ஜான்சனும் நீனும் சேர்ந்து தானே இத பண்ணீங்க. நீ வந்து எங்களுக்கு சப்போர்ட்டா தானே இருக்கணும்." அப்படிங்கிற மாரி சொன்னோனே, நம்ம ஹீரோயின், "அதுக்காக உங்க பாட்டிய நீங்க கொல்லுவீங்களா?" அப்படிங்கிற மாரி கேட்டோனே, அதுக்கு அவனும் சொல்றான், "ஆமாமா, நாங்க 2 பேருமே பேரன் தான். ஆனா ஜான்சன் தான் அந்த பாட்டி அவ்ளோ உயிரா இருந்தாங்க. என்னன்டா வெறுத்தாங்க. அதனால தான் அந்த மாரி. அதுவும் இல்லாம வயசாயிடுச்சு. இனிமே உயிரோட இருந்து என்ன பண்ண?" அப்படிங்கிற மாரி அவனும் சொல்லிக்கிட்டு இருக்கான். உடனே நம்ம ஹீரோயின் யோசனை பண்ணி பார்க்குறா. இவன்லாம் ஒரு சைக்கோ. இவன்ட்ட எல்லாம் தப்பிக்கிறதா இருந்தா, இவன் வழியில தான் போணும்னு சொல்லிட்டு, சரி, சரி இப்போ ஒண்ணும் பிரச்சனை இல்ல. என்ட்ட தான் மெடிக்கல் ஸ்கில் இருக்குல்ல. நான் வேணா அத வச்சு அப்படிங்கிற மாரி அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்ல, அதுக்கு அவனா, "போதும், போதும். இனிமேலாம் உன்னைய நம்பி எந்த ஒரு பிரயோஜனமும் இல்ல. அதனால நீ உயிரோட இருக்கணும்னு அவசியமும் இல்லன்னு" சொல்லிட்டு, டக்குன்னு வாள எடுத்து அவள குத்த போறான். உடனே நம்ம ஹீரோயின் பயந்துரா, "ஐயய்யோ! அப்பா இங்க பாருங்க இவரு என்ன பண்றாருன்ட்டு." அதுக்கு அவ அப்பாவும் சொல்றாரு, "நீ ஒண்ணும் என் பொண்ணே கிடையாது. ஏதோ அனாதை பொண்ணு உன்ன எடுத்து வளர்த்தேன். நான் இங்க பிரைம் மினிஸ்டரா இருக்கணும்னு ஆசைப்பட்டா, அந்த ஆசை நிறைவேறாத போல இருக்குது. அப்புறம் நீ எதுக்கு உயிரோட இருக்கணும்?" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, நம்ம ஹீரோ அங்க வந்துறான். வந்தோனே நம்ம ஹீரோயினுக்கு ஆச்சரியம். "நீங்க எப்படி இங்க வந்தீங்க?" அப்படிங்கிற மாரி. அதுக்கு நம்ம ஹீரோவும் சொல்றான், "நான் உன்னைய ஃபாலோ பண்ணி வந்தேன்" அப்படின்னு சொல்லிட்டு, "நீ என்ன தைரியம் தான் என் ஒய்ஃப வந்து இப்படி வால் நீட்டுவா?" அப்படின்னு சொல்லிட்டு, "நீலாம் ஒரு அப்பனா உன் பொண்ண வந்து கொல்றதுக்காக நீனே கூட்டிக்கிட்டு வருவியா?" அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோ கேட்க, அதுக்கு அவன் அப்பாவும் சொல்றாரு, "இவ என் பொண்ணே கிடையாது. அனாதைன்னு" சொன்னோனே, நம்ம ஹீரோக்கு அப்படி ஒரு சந்தோஷம். உடனே இத பார்த்த நம்ம ஹீரோயின், "அவரு என்னைய அனாதைன்னு சொல்றாங்க. நீங்க என்ன சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கீங்கன்ட்டு." உடனே, "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இத நான் பார்த்துக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம ஹீரோவும் அவன் அண்ணன் கூட அப்படியே சண்டை போட்டுக்கிட்டு அப்படியே வெளிய போறாங்க. அவங்க அண்ணனா, "உன்னைய சாவடிக்கிறதுக்கா நெறைய ஆள் கூட நான் வந்திருக்கேன்" அப்படிங்கிற மாரி அவன் சொல்றான். அவங்க 2 பேரும் அப்படி வெளியில சண்டை போட, இங்க நம்ம ஹீரோயின சாவடிக்கிறதுக்காக உங்க அப்பாவும் கத்தி எடுத்துக்கிட்டு குள்ள வரான். அதுக்கு நம்ம ஹீரோயின் கேட்கிறா, "என்னதான் இருந்தாலும் நீங்க இவ்வளவு நாளா என்ன வளர்த்துக்கிறீங்க. என் மேல உங்களுக்கு கொஞ்சம் கூட பாசம் இல்லையான்னு?" சொன்னா, அவனும், "அதெல்லாம் இல்ல. நீ என் பொண்ணே கிடையாது. அப்புறம் எதுக்கு உன் மேல நான் பாசம் வைக்கணும்னு" சொன்னோனே, நம்ம ஹீரோயின், "ஓ! அப்படியா? அப்பனா எனக்கும் உன் மேல பாசம் இல்லன்னு" சொல்லிட்டு, அவ இடுப்புல ஏதோ சின்ன பை மாரி வச்சிருக்கா. அதுலருந்து ஒரு பொடி எடுத்து அவன் மேல தூவுனோனே, அவன், "கண்ணு தெரியலையே, கண்ணு தெரியலன்னு" கத்திக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் சொல்றா, "ஆமா, உனக்கு பாசம்டா என்னடா தெரியாது. அப்ப உனக்கு கண்ணு மட்டும் இருந்து என்ன பண்ண? போ நீ சாவுடா" அப்படின்னு சொல்லிட்டு, டக்குனு அங்குள்ள பில்லர் மேல அவன இடிச்சு கூட, அவனும் அப்படியே தலையில அடிபட்டு கீழ விழுந்துறான். உடனே நம்ம ஹீரோயினும் ஓடி வந்து கதவ தொறந்து பார்க்குறா. இங்க பார்த்தா நம்ம ஹீரோ எல்லாத்தையும் அடிச்சு போட்டுட்டு, வாள எடுத்து அவன் அண்ணன் கழுத்துல வச்சுக்கிட்டு இருக்கான். அந்த நேரம் பார்த்து ஒருத்தன் நம்ம ஹீரோயின குத்துறதுக்காக ஓடி வரும்போது, நம்ம ஹீரோயின் அந்த பைய ஓப்பன் பண்ணி அந்த பொடி எடுக்கலான்னு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கா. ஆனா அந்த பைய அவுக்க முடியல. அதுக்குள்ள அவனும் வாள எடுத்துக்கிட்டு நம்ம ஹீரோயின குத்துறதுக்கு பக்கத்துல வந்தோனே, நம்ம ஹீரோ அந்த குத்த அவன் வாங்கிக்கிறான். உடனே அத பார்த்தா நம்ம ஹீரோயின், "ஏன் இந்த மாரி பண்ணீங்க?" அப்படின்னு சொன்னோனே, நீ சேஃபா இரு. நான் உங்கள பார்த்துக்கிறேன்னு" சொன்னோனே, அதுக்கு அவன் என்னங்கிறான், "இனிமே உங்க 2 பேரையும் விடமாட்டேன்டா. நான் நெறைய படைகளோட வந்திருக்கேன். இன்னைக்கு உன்னை சாவடிக்காம இங்கருந்து போமாட்டேன்னு" சொல்லிட்டு, "இங்க எல்லாத்தையும் சாவடிங்க" அப்படின்னு சொல்லும்போது, அங்க கமாண்டரும் வந்துறான். வந்துட்டு, "சாரி லார்டு, நான் வர்றதுக்கு கொஞ்சம் லேட்டா ஆச்சு" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, நம்ம பாவம் நம்ம ஹீரோ மயக்கப்பட்டு விழுக, நம்ம ஹீரோயின கூட்டிட்டு நம்ம சேம்பருக்கு போலான்னு அங்கருந்து போறாங்க. உடனே அவன் அண்ணனும் அங்கருந்து தப்பிச்சு ஓடிர்றான். உடனே நம்ம ஹீரோயின கூட்டிட்டு வந்துட்டு, இவன் ஹார்ட்ல கொஞ்சம் சர்ஜரி பண்ணணும். அதுக்கு யாரையும் நீ டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். யாரையும் உள்ளயும் விட வேண்டாம். நீ காவலுக்கு வெளியில இரு. நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு, நம்ம ஹீரோயின் தான் நம்ம ஹீரோவுக்கு வந்து ட்ரீட்மெண்ட்லாம் எடுக்கிறா. சர்ஜரிலாம் பண்ணி அப்படி ஸ்டிச்சிங் போட்டுக்கிட்டு இருக்கா. அந்த நேரம் பார்த்தா நிலாவும் வந்துட்டு, "நான் உள்ள போணும்" அப்படின்னு சொன்னோனே, சோஃபி சொல்றா, "இல்ல மேடம், யாரையும் உள்ள அனுப்பக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க" அப்படின்ட்டு. "நீ என்ன தைரியம் தான் நீ என்ட்ட இந்த மாரி பேசுவ? அவரு என் ஹஸ்பண்ட். நான் பார்க்கணும்" அப்படிங்கிற மாரி நிலாவும் சண்டை போட, அப்புறம் நம்ம ஹீரோயின் வெளிய வந்துட்டு, "நீ கொஞ்சம் கூட உனக்கு அறிவே இல்லையா? அவருக்கு அடிபட்டு மயக்கத்துல கிடக்குறாரு. இப்ப நீ பார்த்து என்ன செய்ய போற? அதுவும் இல்லாம இப்போமெல்லாம் யாரையும் உள்ள அலோ பண்ண முடியாது" அப்படின்னு நம்ம ஹீரோயின் கட்டங்கட்டா பேசிட்டு அங்கருந்து போயிறா. இவள கத்திக்கிட்டு இருக்கா, "அவரு என் புருஷன். என்னைய உள்ள அலோ பண்ண மாட்டேங்கிறான்ட்டு." அதுக்கு அந்த கமாண்டர், "இல்ல மேடம், இப்போதைக்கு யாரையும் உள்ள அனுப்பக்கூடாது. ஏன்டா அவர் வந்து கோமால இருக்காரு" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, நம்ம ஹீரோயின் அதோட அங்கருந்து வந்தவ பாட்டிய வந்து மீட் பண்றா. நடந்ததெல்லாம் சொன்னோனே அந்த பாட்டிக்கு ரொம்ப கோவம் வந்துருது. நானும் பையன் பையன் பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஆனா அவனும் அவன் பையனும் சேர்ந்துக்கிட்டு இன்னைக்கு என் பேரன இந்த அளவுக்கு கொல்றதுக்கு வந்துட்டாய்ங்க. இனிமே இந்த மாரி விடக்கூடாது. அடுத்த ராஜாவா என் பேரன் தான் வரணும். அதுக்காக நான் செய்றபடி செய்யுன்ட்டு நம்ம ஹீரோயின் காதுல ஏதோ அந்த பாட்டியம்மா சொல்ல, நம்ம ஹீரோயினும் சரின்னு சொல்லிட்டு வரா. அதோட இந்த ஹீரோவ பார்க்கறதுக்கு அந்த மந்திரி வந்திருக்கான். அந்த ராஜா வந்து இப்ப இவரு எப்படி இருக்கான்னு பார்த்துட்டு வர சொன்னாங்க. இவர் நிலைமை எப்படின்னு சொன்னோனே, நம்ம ஹீரோயின் ரொம்ப சோகமா, "அவரு கோமால இருக்காரு. நானும் எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். அவர் பொழைப்பாரா இல்லையான்னு எனக்கு தெரியல. எல்லாத்துக்கும் காரணம் அந்த கிங்கோட பையன் தான் இந்த மாரி பண்ணிட்டாரு. எல்லாத்துக்குமே ராஜ்யத்துக்கு ஆசைப்பட்டு தான்" அப்படிங்கிற மாரி சொல்லினோனே, அவனும் இத கேட்டுட்டு அங்கருந்து போறான். உடனே அவன் போனோனே நம்ம ஹீரோயினும் கமாண்டர கூப்பிட்டு, "இந்த நியூஸ வந்து மக்கள்ட்ட எல்லாத்துட்டயும் பரப்புங்க. அப்பதான் ஏதாவது கலவரம் வரும்" அப்படிங்கிற மாரி சொன்னோனே, அந்த கமாண்டரும் சரி அப்படிங்கிற மாரி சொன்னான். இதெல்லாம் கேட்ட மக்களும் ரொம்ப கோவிச்சு போயிறாங்க. என்னது ராஜ்யத்துக்காக எப்படி அவங்க
அவங்க பண்ணுவாங்க. ஜான்சன எப்படி கொல்லலாம்னு சொல்லிட்டு நியாயம் கேட்கறதுக்கு மக்கள் எல்லாரும் அரண்மனைக்கு வந்தோனே, அங்கேயே கிங்கோட பையன் வந்துறான். வந்துட்டு நீங்கலாம் யாரு? எதுக்கு உள்ள வந்தீங்க? உங்களலாம் யார் உள்ள விட்டது? அப்படின்னு கேட்டோனே, "நீ என்ன தைரியம் தான் ஜான்சன் இந்த மாரி கொல்லுவான்னு?" மக்கள் கேட்கறாங்க. அதுக்கு அவனும் கொஞ்சம் கூட பயப்படாம, "இத பத்தி உங்களுக்கு என்ன தேவ? நான் தான் ராஜாவோட பையன். நான் தான் அடுத்த ராஜா. என்ன தைரியம் தான் நீங்கலாம் எல்லாரும் வந்து என்னட்ட கேள்வி கேட்பீங்க?" அப்படிங்கிற மாரி மக்கள பார்த்து இவன் மிரட்டிக்கிட்டு இருக்கான். உடனே அவனும் காட்ஸ கூப்பிட்டு, "இந்த மக்கள் எல்லாத்தையும் அடிச்சு கொல்லுங்க. உள்ள எல்லாத்தையும் ஜெயில்ல போடுங்க." அப்படிங்கிற மாரி சொன்னோனே, மக்களுக்கு கோவம் வந்துருது. "என்ன தைரியம் தான் நியாயம் கேட்டு வந்த எங்களையே இந்த மாரி சொல்வா? நீ இந்த ராஜ்யம் வேண்டாம், இந்த ராஜா வேண்டாம். நீ வந்து ராஜா வரக்கூடாது. நான் உங்கள எதிர்க்கணும்னு" சொல்லிட்டு மக்கள் எல்லாரும் கோஷம் போடுறாங்க. அதுக்கு அவனா, "என்ன நீங்க கோஷம் போட்டுக்கிட்டு இருக்கீங்க? உங்க எல்லாத்தையும் நான் கொன்று குவிச்சிருவேன்." அப்படின்னு சொல்லிட்டு, "இப்பவே உங்க எல்லாத்தையும் இங்கேருந்து விரட்டி விடுங்க." அப்படிங்கிற மாரி காட்ஸ சொல்ல, அந்த காட்ஸும் பாவம் மக்கள அடிச்சு அங்கருந்து விரட்டுறாங்க. மக்களும் கத்திக்கிட்டே போறாங்க. "உன்னை நான் சும்மா விட மாட்டேன். நிச்சயமா நீ ராஜாவா இருக்க முடியாது. உன்னையும் உங்க அப்பாவும் இந்த ராஜ்யமும் வேண்டான்னு நாங்க போராட்டம் நடத்துவோம்னு" சொல்லிட்டு அவங்க வந்து கிளம்புறாங்க. ஊர்ல இந்த மாரி பல இடத்துல போராட்டம் நடக்குது போல இருக்குது. இத வந்து மந்திரியும் சொல்றாங்க, "ராஜா ராஜா உங்க பையன் பண்ண வேலையால மக்கள் எல்லாரும் கொதிச்சு போயிருக்காங்க. அங்கங்க போராட்டம் வெடிக்குது. ராஜ்யத்த வந்து கலைக்க சொல்றாங்க. நீங்க ராஜாவா இருக்கக்கூடாது. ஜான்சன் தான் ராஜாவா இருக்கணும்னு சொல்றான்னு" சொன்னோனே, இத கேட்ட ராஜாவும் ரொம்ப கோவப்படுறாரு. "இந்த ராஜ்யத்த காப்பாத்த நான் என்னென்னலாம் பண்ணி இவ்ளோ தூரம் கொண்டு வந்திருக்கேன். அதெல்லாம் யோசிக்காம என் பையன் பண்ண தப்பால இந்த ராஜ்யத்த நான் இழக்க விரும்பல. நான் தான் ராஜாவா இருக்கணும். சாகுற வரைக்கும் நான் தான் ராஜாவா இருக்கணும்." அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பையன கூட்டிட்டு வர சொன்னோனே, அவன் பையனும் வரான். "நீ என்னடா பண்ணி வச்சிருக்க?" அப்படின்னு கேட்டோனே, அதுக்கு உங்க பையனும் சொல்றான், "நான் என்னப்பா பண்ணேன்? மக்கள் தேவையில்லாம கொந்தளிச்சிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஒண்ணும் இல்ல." அப்படிங்கிற மாரி சொன்னோனே, "அட பாவி ஒண்ணும் இல்லையா? பக்கத்து நாட்டு எல்லாரும் நம்ம மேல போர் வந்து தொடுக்க போறாங்களாம். ஏன்னா ஜான்சன நீ தான் கொலை பண்ணான்னு" சொல்லிட்டு அவங்கலாம் கோவமா இருக்காங்க. "எல்லாத்துக்கும் காரணம் நீ தான். எனக்கு வந்து ராஜ்யம் முக்கியமா? என் புள்ள முக்கியமான்னு கேட்டா, எனக்கு வந்து ராஜ்யம் தான் முக்கியம். அதனால உன்னைய வந்து இப்போதைக்கு ஜெயில்ல போட்டா தான் இதெல்லாம் சரியா வரும்ன்னு" சொன்னோனே, இவனே, "அப்பா நீங்க என்ன சொல்றீங்க? உங்க இந்த ராஜ்யத்துக்காக உங்க சொந்த பிள்ளைய நீங்க ஜெயில்ல போடுவீங்களான்னு?" கேட்டோம்னா, "எனக்கு வேற வழி இல்ல. உன்னைய பலி குடுத்தாவது இந்த ராஜ்யத்த நான் வந்து தக்க வச்சுக்குவேன். அதனால வேற வழி இல்ல." அப்படின்னு சொல்லிட்டு, "இவன இழுத்துக்கிட்டு போங்க. இவன ஜெயில்ல போடுங்க. அப்பதான் மக்கள் சும்மா இருப்பாங்கன்னு" சொன்னோனே, அவன அங்கருந்து இழுத்துட்டு போறாங்க. அவனும் அப்பா அப்பான்னு கத்திக்கிட்டு போறான். உடனே இந்த நியூஸ்லாம் வந்து கமாண்டர் சொன்னோனே, நம்ம ஹீரோயின் கேட்டு ரொம்ப சந்தோஷப்படுறா. அப்ப ஒரு வழியா எல்லா பிரச்சனையும் முடிவுக்கு வருது. இனிமே எந்த ஒரு பிரச்சனையும் இல்லன்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அங்க மந்திரியும் வந்துறான். வந்துட்டு, கிங் சொன்னாங்க, எப்பேர்ப்பட்ட டாக்டரா இருந்தாலும் கூப்ட்டு ஜான்சன எப்படியாவது பொழைக்க வைக்க சொல்லிட்டாங்க. என்ன ஹெல்ப் வேணாலும் சொல்ல சொல்றாங்க. வேணாலும் ஜான்சன ராஜாவானாலும் ஆகட்டும் அப்படிங்கிற மாரி ராஜா சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்னோனே, நம்ம ஹீரோயின், அவரு பொழைச்சுருவாரு. நீ எதுக்கும் கவலைப்படாதன்னு" சொன்னோனே, அந்த மந்திரியும் அப்படியே அழுகுறான். ஐயோ! குடுத்த காசுக்கு ரொம்பவே ஓவரா நடிக்கிறானே அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோயின் மனசுக்குள்ளேயே அப்படி நெனச்சுட்டு, அவள செரிஞ்சுட்டு படுத்து தூங்குறா. தூங்குன பிறகு யாரோ வந்து அப்படி மயக்கம் மருந்து மாரி அவ ரூம்ல போட்டோனே, நம்ம ஹீரோயின் அப்படியே மயங்கி அப்படியே தூங்கிக்கிட்டு இருக்கா. பார்த்தா ஒருத்தன் உள்ள வந்துகிட்டு இருக்கான். ஆனா இந்த சோஃபி வந்து கவனிச்சுட்டு, "யார்டா நீ?" அப்படின்னு சொல்லும்போது, டக்குனு அவன் கத்தி எடுத்து நம்ம சோஃபிய குத்திர்றான். ஆனா சோஃபியா, எங்க மேடத்த எப்படியாவது நான் காப்பாத்துவேன்னு சொல்லிட்டு, அப்படியே ஹெல்ப்ன்னு கேட்டு வரும்போது, அங்க பார்த்தா நம்ம கமாண்டரோட தம்பி மோசஸ் இருக்கான்ல, அவன் பார்த்துறான். பார்த்துட்டு என்ன ஆச்சுன்னு கேட்டோம்னா, "மேடத்த காப்பாத்துங்க" அப்படிங்கிற மாரி அவளும் சொல்ல, மோசஸும் நம்ம ஹீரோயின் ரூமுக்கு வர, அங்க வந்தவுடனே நம்ம ஹீரோயின்ட்ட தப்பா நடக்கிறதுக்கா பக்கத்துல வந்துகிட்டு இருக்கும்போது, டக்குனு வாள எடுத்து மோசஸ் அவன் கழுத்துல வச்சுறான். வச்சுட்டு அவன அங்கேயே கைது பண்ணி அடிச்சு கீழ போட்டுட்டு, நம்ம ஹீரோயினுக்கு அப்படியே மாட்டு மருந்து மாரி எத குடுத்தோனோனா, நம்ம ஹீரோயின் அப்படியே கண்ண முழிக்கிறா. முழிச்சோனே, "என்னாச்சு? எதுக்கு நீ இங்க வந்து நிக்கிறா?" அப்படின்னு சொல்லிட்டு அவளும் கேட்கிறா. அப்பதான் அவன் கண்ண காட்டுறான், கீழ பாருங்கன்னு. நம்ம ஹீரோயின் திரும்பி பார்க்கறா. பார்த்தா அங்க ஒருத்தன் நின்டுகிட்டு இருக்கான். "யார் இவன்?" அப்படிங்கிற மாரி கேட்டுட்டு, நம்ம ஹீரோயின், "ஐயோ! இவன் எதுக்கு என் ரூமுக்கு வந்தான்னு" பயப்படுறா. ஆனா மோசஸ், "ஒண்ணும் கவலைப்படாதீங்க மேடம். எதுவுமே நடக்கல. நான் அதுக்குள்ள வந்துட்டேன். ஆனா சோஃபி தான்" அப்படின்னு சொன்னோனே, "சோஃபிக்கு என்னாச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ஓடி வந்து பார்க்குறா. பார்த்தா நம்ம சோஃபி அப்படியே மயக்கப்பட்டு கிடக்குறா. அத பார்த்தோனே நம்ம ஹீரோயின் கதறி அழுகுறா. "சோஃபி, உனக்கு ஒண்ணு என்னாச்சு? உன்ன நான் சாக விட மாட்டேன். கண்டிப்பா உன்னை கொலைக்க வைக்குவேன்னு" சொல்லிட்டு அவளுக்கும் ட்ரீட்மெண்ட் குடுக்குறா. குடுத்துட்டு, "இதெல்லாம் என்னது? இதெல்லாம் யார் செஞ்சது?" அப்படின்னு சொன்னோனே, "தெரியல மேடம் யார் செஞ்சதுன்ட்டு. இவன் தான் செஞ்சான். இவன் யாரு என்னன்னு தெரியலன்னு" சொன்னோனே, நம்ம ஹீரோயின் அவன் பக்கத்துல வந்து அவன் மூஞ்சில உள்ள மாஸ்க்க நீக்கிட்டு, "யாரு நீ? எதுக்காக என் ரூமுக்கு வந்தா? உன்னை யார் இங்க வர சொன்னான்னு?" கேட்டோனே, அதுக்கு அவனும் சொல்றான், "நிலா தான் சொன்னாங்க" அப்படின்னு சொல்லிட்டு டக்குனு அவன் வாயில ஏதோ ஒரு மாத்திரை மாரி இருக்கு. விஷ மாத்திரை. அத முழுங்க போறான். அந்த நேரம் பார்த்து அந்த கமாண்டர் தம்பி மோசஸ் வந்து டக்குனு அவன அடிச்சு அந்த மாத்திரைய பிடுங்கிறான். உடனே நம்ம ஹீரோயின் சிரிக்கிறா. "ஓ! நீ சாகணுமா? ஆனா நீ சாவறது இப்படிலாம் ஈஸியா சாகாதப்பா. உன் சாவுண்டா உனக்கு என்னன்னு நான் காட்டுறேன்னு" சொல்லிட்டு ஒரு பெரிய நீடில் மாரி எடுத்து, இத கொஞ்சம் கொஞ்சமா உன் கையில, கால்ல இதெல்லாம் குத்தி, "உன் உயிர் கொஞ்சம் கொஞ்சமா போகட்டும். சரியா?" அப்படின்னு சொன்னோனே, "ஐயோ! மேடம் என்னைய மன்னிச்சிடுங்க. என்னைய அந்த மாரிலாம் சாவடிச்சிடாதீங்க" அப்படிங்கிற மாரி அவனும் பயப்படுறான். "அப்பனா நான் சொல்றபடி நீ செய்" அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோயின் சொல்ல, இவனும் "சரி, சரி நீங்க சொல்றபடியே செய்றேன்" அப்படிங்கிற மாரி இவனும் ஒத்துக்கிட்டான்.
பார்த்தா அடுத்த நாள் காலையில நிலா தூங்கிக்கிட்டு இருக்கா. அவ ஃபேஸ்ல வந்து டக்குன்னு தண்ணீய தூக்கி நம்ம ஹீரோயின் ஊத்த, அவள பயந்து எந்திரிக்கிறா. எந்திரிச்சு இப்படின்னு பார்க்குறா, பக்கத்துல அவன் அலுப்புன ஆளு உட்கார்ந்துகிட்டு இருக்கான். உடனே இவன் எப்படிடா என் பெட்டுல அப்படிங்கிற மாரி அவளும் பயப்படுறா. ஏன்னா அவளுமே கொஞ்சம் அரைகுறை ட்ரெஸ்ஸோட உட்கார்ந்துகிட்டு இருக்கா. என்ன நடந்துச்சு? இதெல்லாம் யார் செஞ்சது? அப்படிங்கிற மாரி அவ கதறி கேட்டுக்கிட்டு இருக்கும்போது, நம்ம ஹீரோயின் நீ விதைச்ச விதை இப்போ உனக்கு வினையா வந்திருக்குது. நீ இவன என் ரூமுக்கு அனுப்பி என்னைட்ட தப்பா நடக்க சொன்னீல்ல, அதான் நான் அவன உன் ரூமுக்கு அனுப்புனேன். இப்ப பாரு அவன் உன்னிட்ட தப்பா நடந்துக்கிட்டான் அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோயின் சொல்ல, இத கேட்ட நிலா, "அடி பாவி! என்னடி பண்ண?" அப்படிங்கிற மாரி அவளும் அப்படி கத்துறா. அதுக்கு நம்ம ஹீரோயின், "நீ மட்டும் ஒரு பொண்ணுன்னு பார்க்காம எனக்கு இந்த மாரி ஒரு துரோகம் பண்ணலாமா? அதனால தாண்டி உனக்கு இந்த மாரி செஞ்சேன். என் ஃபேஸ கெடுத்து, என் வாழ்க்கைய கெடுத்து இந்த மாரி பண்ண உனக்கு என்ன தைரியம்?" அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு ஓங்கி இந்த நிலா கன்னத்துல பார்த்து அரைஞ்சுறா. நிலாவும், "இதெல்லாம் ஜான்சனுக்கு தெரிஞ்சா உன்ன சும்மா விடமாட்டாரு. நான் நிச்சயமா சொல்லுவேன்." அப்படிங்கிற மாரி நிலாவும் சொல்றா. அதுக்கு நம்ம ஹீரோயின், சொல்லு சொல்லு. நீ சொல்றதெல்லாம் கேட்கிற நிலைமையிலயா அப்ப ஜான்சன் இருக்காரு. இப்ப நான் செய்றது தான் சட்டம். நீ எப்ப எனக்கு இந்த மாரி துரோகம் பண்ணியோ, உன்ன சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு, மறுபடியும் ஓங்கி அரைஞ்சுட்டு, உன்னைய இனிமே இப்படி விட்டுக்கிட்டு இருப்பேன்னு நினைக்கிறியா? நீ செஞ்ச பாவத்துக்குலாம் உனக்கு தண்டனை உண்டுன்னு சொல்லிட்டு, இவள கூட்டிட்டு போய் ஒரு தனி அறையில அடைங்க அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோயின் கட்டளை இட்டுட்டு போவ. ஆனா அங்குள்ள கமாண்டர் வந்து நம்ம நிலாவ இழுக்க போறாங்க. அவ்வளோ கத்துறா. "நான் யாருன்னு தெரியுமா? என்ன தைரியம் தான் என்ன மாரி இழுக்குவீங்க? ஜான்சனுக்கு மட்டும் தெரிஞ்சா நீங்க அவ்வளோதான்" அப்படின்னு சொல்ல சொல்ல, நம்ம நிலாவையும் இழுத்துக்கிட்டு போயிறாங்க. அதோட வெளிய வந்த நம்ம ஹீரோயின் கமாண்டோட தம்பிய பாத்து, "எனக்கு என்னமோ நான் வந்த வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு. ஓரளவு எல்லாத்தையும் நான் சரி பண்ணிட்டேன். இனிமே ராஜாவுக்கு எந்த ஒரு தொந்தரவும் இருக்காது. அடுத்த ராஜாவா உங்க ஜான்சன் வர வாய்ப்பு இருக்கு. அதனால நான் இங்கேருந்து போகலான்ட்டு இருக்கேன்." அப்படின்னு சொல்லிட்டு, கடைசியா எனக்கு ஒரே ஒரு வேலை மட்டும் இருக்கு. அத மட்டும் முடிச்சுட்டேன்னு சொல்லிட்டு, நம்ம நிலாவ பாக்குறதுக்கா வரா. பார்த்தா நிலாவ அடைச்சு ஒரு தனி அறையில போட்டுருக்காங்க. உடனே நம்ம ஹீரோயின் சிரிச்சுக்கிட்டே வரா. "இதே மாரி தானே நான் ஒரு நாள் இருந்தேன். அப்ப நீ என்ட்ட எப்படிலாம் நடந்துக்கிட்ட?" அப்படிங்கிற மாரி கேட்டோனே, அதுக்கு நிலாவும் சொல்றா, "நீனும் என்ன அதே மாரி செய்ய போறியான்ட்டு?" "இல்ல, இல்ல நான் அந்த மாரி செய்ய போல. ஆனா அதுக்கு முன்னாடி நான் சின்ன வயசுல என் மூஞ்சில இந்த மாரி அசிங்கப்படுத்தி, என்ன கேவலப்படுத்தி இவ்ளோ நாள் நான் கஷ்டப்பட வச்சில்ல, அதுக்கு நான் வந்து உனக்கு திருப்பி குடுக்கலான்ட்டு வந்திருக்கேன்னு" சொன்னோனே, உடனே இவளும் சொல்றா, "நீ என்ன செய்ய போற?" அப்படிங்கிற மாரி. என் மூஞ்ச வந்து நீ ஸ்கேர் பண்ணில்ல, அதனால தான் உன் மூஞ்சியும் அதே மாரி பண்ணலான்ட்டு வந்திருக்கேன்னு" சொல்லிட்டு, டக்குனு ஒரு ஆசிட் மாரி எடுத்து நம்ம நிலா மூஞ்சில அத ஊத்தி விட்டுறா நம்ம ஹீரோயின். என்னதான் இருந்தாலும் பாவம் தான் நிலா. இதெல்லாம் வந்து கமாண்டர் தம்பி வந்து கமாண்டர்ட்ட சொல்லிக்கிட்டு இருக்கான் நடந்ததெல்லாம். அத கேட்டுக்கிட்டு இருந்த நம்ம ஹீரோவுக்கு அப்பதான் அப்படி முழிப்பு வருது. முழிப்பு வந்தோனே, "என்ன நீங்க என்ன சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? என்ன நடந்துச்சு?" அப்படின்னு சொன்னோனே, "நீங்க கோமால இருந்தீங்க. அதுல என்னென்னமோ நடந்துருச்சுன்னு" சொல்லிட்டு, அதுவும் இல்லாம நம்ம ஹீரோயின் ஃபேஸ வந்து அசிங்கமாக்குனது நிலா தான் சின்ன வயசுலயாம். அதனால இப்ப நிலாவுக்கு அந்த பதிலடி குடுத்துட்டாங்க அப்படிங்கிற மாரி சொன்னோனே, "இப்ப எங்க ஸ்கைலர்?" அப்படின்னு கேட்டோனே, "தெரியல ஸ்கைலர் எங்க போயிட்டாங்க?" அப்படிங்கிற மாரி அவனோட மோசஸும் சொல்றான். நம்ம ஹீரோவும், "சரி நான் உடனே நிலாவ பார்க்கணும். நிலாவ கூட்டிட்டு வாங்க" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, நம்ம ஹீரோவும் அதோட ட்ரெஸ் எல்லாம் மாட்டிக்கிட்டு ஏண்டி இயலாம எந்திரிச்சு போறான். நிலாவும் பாவம் அழுதுகிட்டே வரா வந்துட்டு, "இங்க பார்த்தீங்களா என் ஃபேஸ உங்க ஒய்ஃப் என்னைய எப்படி ஆக்கி வச்சுட்டான்ட்டு. அவளுக்கு சரியான தண்டனை குடுக்கணும். என் மூஞ்சியே இப்படி அசிங்கமா போச்சுன்னு" நிலாவும் அழுக. அதுக்கு நம்ம ஹீரோவும் கேட்கிறான், "அவ சின்ன வயசுல ஸ்கேர் பண்ணதே நீதானா? அவ மூஞ்ச வந்து கெடுத்ததே நீதானா? நீ இவ்ளோ ஒரு கொடூரமான பொண்ணாவா இருப்பா? அதுவும் இல்லாம என்ன தைரியம் தான் அவ ரூமுக்கு வேற ஒருத்தன அனுப்புவா?" அப்படிங்கிற மாரி எல்லா உண்மையும் கேட்க, "நிலாவே என்னைய மன்னிச்சிடுங்க. நான் உங்கள ரொம்ப ரொம்ப லவ் பண்றேன். எனக்கு உங்கள மிஸ் பண்ணிருவேன்னு தான் இந்த மாரிலாம் தப்பு பண்ணிட்டேன்." அப்படிங்கிற மாரி அவளும் சொல்ல, நம்ம ஹீரோவ, "இனிமே அவனுக்கு மன்னிப்பே கிடையாது. நான் உன்ன டிவோர்ஸ் பண்றேன். இனிமே எக்காரணத்த கொண்டு என் மூஞ்சிலயே நீ முழிக்கக் கூடாது. நீ இங்கேருந்து போகலாம்ன்னு" சொல்லிட்டு, அங்குள்ள காட்ஸ கூப்பிட்டு, "இவள இழுத்துக்கிட்டு போங்க. இனிமே இவ வந்து இந்த பக்கமே வரக்கூடாது. இந்த அரண்மனைக்குள்ள உள்ள வந்து நுழையக்கூடாது." அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோவும் ஆர்டர் குடுத்துட்டு, அந்த மோசஸ கூப்பிட்டு, "ஆமா இப்ப ஸ்கைலர் எங்க?" அப்படிங்கிற மாரி கேட்கிறான். "தெர்ல அவங்க ஸ்கைல ஒரு லெட்டர் குடுத்துட்டு போயிட்டாங்கன்னு" சொன்னோனே, நம்ம ஹீரோவும் வாங்கி படிக்கிறான். அந்த லெட்டர்ல வந்து, "நான் இங்கேருந்து போறேன். என்னைய தேட வேண்டாம்." அப்படிங்கிற மாரி இருக்குது. நம்ம ஹீரோ, அவ எங்க போயிருக்கான்னு தெரியலையே. உடனே உடனே குதிரை வண்டி ஏற்பாடு பண்ணு. நான் போகணும் அப்படிங்கிற மாரி அவனும் சொல்றான். இங்க அதோட கட் பண்ணி காட்டுறாங்க. ஊருக்கு வெளிய நம்ம ஹீரோயின் வந்து சோஃபிய கூட்டிக்கிட்டு அப்படியே குதிரை வண்டியில வந்துகிட்டு இருக்கா. ஆனா அப்பதான் சோஃபி அப்படியே கண்ண முழிச்சு பார்க்கறா. பார்த்துட்டு, "மேடம் மேடம் நான் எங்க வந்திருக்கேன்? நம்ம எங்க போறோம்?" அப்படிங்கிற மாரி கேட்டோனே, நம்ம ஹீரோயின் அப்ப சந்தோஷப்படுறா. "அப்பாடி நீ கண்ண முழிச்சுட்டியா? நான் ரொம்ப பயந்துட்டேன்." அப்படின்னு சொல்லிட்டு, "நம்ம இங்கேருந்து ரொம்ப தூரம் போறோம். நம்மளுக்கு சுதந்திரமான இடத்துல வாழப் போறோம். நம்மள யாரும் கேள்வி கேட்கவோ, அடிமைப்படுத்தவோ இல்லாத ஒரு இடத்துல சந்தோஷத்த தேடி போறோம். நீ வந்து எனக்கு என்னைக்குமே ஒரு நல்ல ஃப்ரெண்டா என் கூட இரு. நான் உனக்கு நிம்மதியும் சந்தோஷத்தையும் தரேன்." அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோயின் சொல்ல, நம்ம சோஃபியும், "சரி மேடம் நீங்க சொல்றபடியே நான் கேட்டுக்கிறேன்." அப்படிங்கிற மாரி சொல்றா. இனிமே நம்ம ஹீரோயினோட வாழ்க்கை நல்லா தான் இருக்குன்னு நெனைக்கிறேன். இருந்தாலும் பாவம் நம்ம ஹீரோவ மன்னிச்சிருக்கலாம். அவனுக்கு இவ்வளவு பெரிய தண்டனைய குடுத்துட்டு பிரிஞ்சு போக வேண்டியது இல்லன்னு நெனைக்கிறேன். எது எப்படியோ இந்த டிராமா இதோட முடியுதுங்க. நானும் இதோட கிளம்புறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கிறங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க.